எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் பார்க்குறது PhysicsVaathi என்கிற யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒர்க் எனர்ஜி பவர் என்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். அந்த சாப்டரில் இருக்கிற எல்லா நீட் 2018லேருந்து 2023 வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம், லெட்ஸ் ஸ்டார்ட் இன் டு த வீடியோ. ஸோ லெட்ஸ் ரீட் த கொஸ்டின் நம்பர் 1. என்ன தான் கொஸ்டின் 1ல் சொல்கிறாங்க? A force F is equal to 20 plus 10y acts on a particle in y direction. ஸோ சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்ஸ் எப்படி தான் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்தது வந்து ஒரு ஈக்குவேஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கீப் தட் இன் மைண்ட். ஒரு ஈக்குவேஷனாக தான் எனக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது, அது இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு த வேல்யூ ஆஃப் y. ஸோ எனக்கு என்ன சொல்லலாம்? திஸ் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி எ வேரியபிள் ஃபோர்ஸ் இல்லையா? திஸ் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி எ வேரியபிள் ஃபோர்ஸ். ஜஸ்ட் மைண்டில் வச்சுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? and it is acting on a particle in y direction. F னு சொல்கிறது இதோட யூனிட் வந்து நியூட்டன் தான், y யோட யூனிட் வந்து மீட்டர் தான். and we have to find the work done by this force to move it from 0 to 1. அப்படின்னா இந்த பாடி மூவ் பண்ணுறது வந்து 0லேருந்து 1 வரைக்கும். எப்படி? 0லேருந்து 1 வரைக்கும் தான் இந்த பாடி மூவ் பண்ணுறோம். ஸோ 0 வந்து 1 வரைக்கும் இந்த பாடி மூவ் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க் தான் வருவாங்க? ஸோ let us actually write the equation, and the equation is going to be integral f dot ds or f dot s is going to be my work done. That is 2 from integral f dot s. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் என்ன தான் வரும்? இந்த கேஸில் f will be represented as s-க்கு பதிலாக இங்கே என்ன வரும்? it will have y இல்லையா? f dot dy தான் வரும் இந்த கேஸில், because it is mentioned in y direction சொன்னதில்ல, கொஸ்டினில் அப்படி வரும், y direction வரும். So let's see what is that going to be. f எவ்வளோ வராங்க? f is going to be 20 plus 10y and dot dy integrate பண்ணணும், and that too from 0 to 1. 0லேருந்து 1 வரைக்கும் தான் integrate பண்ணணும். So let's see, it is going to be 20y plus 10y square by 2 from 0 to 1 இல்லையா? 20y plus 10y square by 2 from 0 to 1. இது கேன்சல் பண்ணும்போது எனக்கு இங்கே 5 வரும். So that is going to be 20y plus 5y square from 0 to 1. அது let us try to substitute it. எவ்வளோ வரும்? That is going to be 20 into 1 plus 5 into 1 square minus 0 and your answer is going to be, எனக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். ஸோ that is going to be 20 into 1 plus 5 which is equal to 25 joules. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து is going to be equal to 25 joules is going to be your correct answer. கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்? அகெயின் ஒரு கிராஃப் ரிலேட்டடான கொஸ்டின் தான் இல்லையா? ஸோ ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிராஃப் இல்லை, ஆனால் இதில் என்ன வராங்க? இது சேயிங் தட் we have a variable force. இந்த கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டண்டான டேக்அவே என்னன்னா, இதில் நம்ம மென்ஷன் பண்ணுறது when force is given as a variable value, force is given as a function of displacement. இந்த மாதிரி situations-ல we will be using this particular in concept, that too from initial position to final position. Initial position இங்கே 0, final position இங்கே 1. That is how we do it. Alright, so let's move on to the concept of graph type of questions. நம்ம என்ன type of question தான் பார்க்க போறோம்? graph type of question தான். So an object of 500 gram, so mass கொடுத்திருக்காங்க questionல, mass வந்து 500 gram, initially at rest. Okay, body initially restல இருக்கு, acted upon by a variable force. அடடா, மறுபடியும் variable force வராங்க, whose x component varies with x in the manner shown. ஓகேவா? என்ன இருக்கு? the x component varies. okay, சரி, அப்போ இங்க கொடுத்திருக்கிறது வந்து x னு சொல்றது is going to be my displacement and f is going to be my force. okay, the velocities of the object at point x is equal to 8 meter and 12 meter. ஐயோ, என்ன கேட்டிருக்காங்க? 8 meter and 12 meterல இருக்கிற வெலாசிட்டியை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் கொடுத்துருக்கிறது வந்து ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு சொல்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே? எக்ஸ்னு சொல்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டைரக்ஷனில் வையில் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து எனக்கு தெரியும் இந்த வேரியபிள் ஃபோர்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஐ வில் பி ஏபிள் டு கனெக்ட் டு த ஒர்க் டன்ல கனெக்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு கேட்டது வந்து வெலாசிட்டியை பற்றி கேட்குறாங்க. அப்போ என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலைங்களா? ஆமாம், நான் ஏதோ ஒன்று படிச்சிருக்கேனே, ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? சம்திங் தட் கனெக்ட்ஸ் வெலாசிட்டி அண்ட் ஒர்க் டன், வெலாசிட்டி அண்ட் ஒர்க் டனை கனெக்ட் பண்ணுற ஏதோ ஒன்று இருக்கு. என்னது? ஆமாம், என்னது? ஒர்க் எனர்ஜி தியரம். என்னது? ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ வாட் இஸ் ஒர்க் எனர்ஜி தியரம்? த நெட் ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
change in kinetic energy. The total net work done is equal to change in kinetic energy. சரி, அப்போ நம்ம பார்ப்போமா? So let's start doing it. Change in kinetic energy னு சொல்லும்போதே நான் எனக்கு என்ன வேணும், டைம் பார்க்கணும். ஸோ என்ன டிஸ்டன்ஸ் 0 ஆகும்போது, இது ஆரம்பிக்கும் போது, that is when it starts its journey ஆகும்போது அதோட velocity என்னவா இருக்கணும்? அதோட velocity வந்து இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா it is given as at rest. என்ன கொடுத்துருக்காங்க? at rest னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ at rest னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லலாம்? initial velocity. So initial velocity வந்து is equal to u is equal to 0. ஸோ அப்படின்னு சொல்லும்போது kinetic energy initialோட வேல்யூ என்னவா வரும்? That is also going to be equal to 0. Kinetic energy initial is also going to be equal to 0. கிளியரா இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? அடுத்தது வந்து பார்க்கும்போது தட் இஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. அடுத்தது வந்து கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் இருக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் எனக்கு என்ன தெரியும்? த டோட்டல் ஒர்க் டன், நெட் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் இப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் தான் என்ன வரும்? நெட் ஒர்க் டன்னோட வேல்யூ வரும். ஸோ நெட் ஒர்க் டன்னோட வேல்யூ அவ்வளோதான் வரும்னா தென் வாட் கேன் ஐ சே? தட் இஸ் ஈக்குவல் டு மை கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல்னு மட்டும் சொல்லலாம். kinetic energy initial is equal to 0. அதனால கிளியரா இருக்கா? அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது so we have to find out kinetic energy final கண்டுபிடிக்கணும்னா kinetic energy ஓட advantage என்ன? because it is given by the equation half mv square இல்லையா? half mv square. so அங்க velocity நமக்கு கிடைக்கும். மாஸ் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. so it is fine. so let's see what is going to be the net work done. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். so அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். so we have understood the concept. now let's go to the question and try to find the exact concept இல்லையா? exact values நம்ம ட்ரை பண்ணுவோம். so எனக்கு என்னதான் வேணும்? I need the velocity of the body at x is equal to 8 meter. x ஓட வேல்யூ 8 மீட்டருக்கு வரும்போது அதோட velocity என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன work done கண்டுபிடிக்கணும்? I have to find out the work done till 8 meter. அப்படின்னு சொல்லும்போது I have to find out the work done of this particular shaded region இல்லையா? இந்த shaded region ஓட work done நான் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னு கண்டுபிடிச்சேன்? because it is said that we have to find it till 8 meter. so சரி, let's find out for 8 meter. 8 மீட்டரில் எவ்வளோ work done இருக்குன்னு பார்ப்போம். so let's find that out for 8 meter. 8 மீட்டரில் work done கண்டுபிடிக்கணும்னா first I have to find out the work done for this much portion. இவ்வளோ போர்ஷன் சொல்லும்போது it is going to be shape என்ன? it is going to be a rectangle whose length is equal to 20, breadth is equal to 5. so your area is going to be, so your area here is going to be how much? your area here is going to be 100. எப்படி 100 கிடைச்சிட்டாங்க? 20 into 5ல. now what is going to be the area for this particular portion? இந்த போர்ஷனுக்கு எவ்வளோ ஏரியா வரும்? இந்த போர்ஷனுக்கு வர போகிற ஏரியா வந்து that is going to be how much? this is going to be how much? this is going to be 3 units இல்லையா? and this is going to be 10 units. so that is going to be a total of 30. இங்கே 30 தான் வரும் இல்லையா? ஸோ எனக்கு 100 plus 30 is going to be equal to 130. எவ்வளோ வேல்யூ வரும்? 130 joule is equal to kinetic energy final. so that means that my half mv square is equal to 130. now மாஸோட யூனிட் என்ன? மாஸ் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க? 500 கிராம். 500 கிராம்னு சொல்லும்போது இஸ் கோயிங் டு பி half a kg இல்லையா? so it is going to be 1/2 into mass is 1/2 into v square is equal to 130. அதான் எனக்கு calculation வரும் இல்லையா? so let's do the calculation to this side. so that is going to be v square is equal to 130 into 4, or I can say my v is going to be equal to root of 130 into 4. எவ்வளோ வரும் root of 130 into 4? root of 130 ன்னு சொன்னீங்கன்னா it is going to be in and around 11 point something இல்லையா? ஏன்னா 11 எவ்வளோ வரும்? 11 is going to be somewhere 11 square is 121. so 121க்கு மேலே வரும். so 11.4 11.5 அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம் இல்லையா? so 11.5 எடுத்துங்க. so 11.5 into 2, 4 ஓட ரூட் என்ன வரும்? 2 வரும். so it is going to be 11.5 into 2 is approximately equal to say 23 meter per second is going to be my velocity. இந்த டைமில் 8 செகண்டில் இருக்கிற என்னோட velocity வந்து பார்த்தீங்கன்னா that is going to be 23 meter per second. approximate தான், அது கரெக்டான வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேட்டான வேல்யூ. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் வராங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு அப்போது எனக்கு என்னென்னா இந்த 12 மீட்டர் கூட கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா 2 ஆப்ஷனில் என்ன இருக்குது? 23 இருக்குது. so let's go and find out the value for 12 meter. அது கூட கண்டுபிடிக்கணும். alright, so சரி, so let's find it out for the 12 meter case. 12 meter கேஸில் எவ்வளோ வரும்னு நம்ம செக் பண்ணுவாங்க. இல்லை 12 மீட்டர் கண்டுபிடிக்கணும், எனக்கு இங்கே இடம் இல்லையே. so let's make some space.
ஸோ அடுத்தது நான் கண்டுபிடிக்க போகிறது வந்து 12 மீட்டர் சிச்சுவேஷனில் 12 மீட்டர் when x is equal to 12 meter, when x is equal to 12 meter, எனக்கு total work done கண்டுபிடிக்கணும்னா let's find out the total work done. முதல்ல இங்கே 130 இருக்கும், அது எனக்கு ஃபிக்ஸ்டு தான். அது அடுத்து இந்த போர்ஷன் பார்ப்போம் இல்லையா, இந்த போர்ஷனில் எவ்வளோ வரும், this is going to be 25 and this is going to be 2, so that is going to be equal to, நான் அது வேறொரு கலரில் போடுறேன், so that is going to be equal to how much, 25 into 2 is going to be equal to 50 இல்லையா, it is going to be equal to 50. ஆனால் அது நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால what can I write, I can write as minus 50 இல்லையா, I can write this as minus 50, this can be written as minus 50 joules. கிளியராக இருக்கா, ஏன் minus 50, this is going to be 2, this is going to be minus 25. ஆனால் நம்ம என்ன பார்க்கணுன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் இருக்குது ஓகேவா, இங்கே ஒரு சின்ன போர்ஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆனால் அந்த போர்ஷனை பற்றி நானும் பேசலை, நீங்களும் பேசலை, யாரும் ஒன்றுமே பேசலை, அப்படி இருக்குது, மைண்டில் வைக்கட்டும் அங்கே ஓகேவா. அடுத்தது வந்து what is going to be the next area that I am supposed to look for, I am supposed to look for this area. இங்கே எவ்வளோ இருக்கும், this is going to be 2 units, this is going to be 10 units, so it is going to be equal to 20 units, this is going to be equal to 20 units. Okay, clear-ஆ இருக்குல்ல. So let's find out what is going to be the work done, that is going to be 100 plus 30 minus 50 plus 20. clear-ஆ இருக்கா, எப்படி வரும், 100 plus 30 minus 50 and plus 20, so your answer is going to be how much, இதெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க, so you will get the work done to be equal to 100 joules. so அது எவ்வளோ டிஸ்டன்ஸில், 12 மீட்டர் டிஸ்டன்ஸில். so let's find out, அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், we have to find out the change in kinetic energy. so we can say kinetic energy final minus kinetic energy initial. kinetic energy final is going to be half mv square minus 0. இனிஷியல்னு சொல்கிறது இப்போவுமே எனக்கு என்ன வரும், x is equal to 0 இல்லை, ஆரம்பிக்கும் போதே இருக்கிறது ஓகேவா. ஸோ அதனால் எனக்கு இது 0 ஆகிடும். ஆனால் ஃபைனல்னு சொல்லுது இப்போ 8 இல்லை, it is not 8, அது என்னவா வரும், it is going to be equal to 12 வரும் ஓகேவா. ஸோ this is going to be for 12. so half mv square is going to be how much, it is going to be half into v square, so that is going to be equal to, v square is equal to 100 into 4 and your root of v square is going to be equal to, or v is equal to root of 100 into 4, which is going to be equal to 10 into 2, that is equal to 20 meter per second. your velocity is going to be 20 meter per second. ஆனால் இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்க்கணும், ஆப்ஷனில் எனக்கு 20ன்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, இங்கே 20.6 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுமா வேண்டாமா, அதில் இந்த ஏரியாவுக்கு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஏரியாவுக்கு சின்னதாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கிற எஃபெக்ட்னால எனக்கு என்னவா நடக்கும், ஐ வில் ரெடியூஸ் திஸ் வேல்யூ இல்லையா, இந்த வேல்யூ கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும் போது எனக்கு என்ன வரும், there is going to be a small change in velocity. so that is because of that I will say my answer is going to be option D. clear-ஆ இருக்கா, பக்காவாக இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டண்டான டேக்அவேனா என்ன, வாட் இஸ் கோயிங் டு பி த இம்பார்ட்டன்ட் டேக்அவே என்னன்னா, எனக்கு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்து வெலாசிட்டியை பற்றி கேட்குற மாதிரி இருக்குன்னா, இந்த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்து வெலாசிட்டியை பற்றி இல்லைனா கைனடிக் எனர்ஜியை பற்றி கேட்டிங்கன்னா நான் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், ஐ ஹேவ் டு யூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஒர்க் எனர்ஜி தியரம். இந்த கொஸ்டினில் அந்த கான்செப்ட் ப்ளஸ் த கான்செப்ட் ஆஃப் கிராஃப் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கேட்டது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் a மிக்ஸ்டர் ஆஃப் கான்செப்ட்ஸ் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் அண்ட் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைனா ஏரியா under the force displacement graph gives work done என்கிற கான்செப்டும், and that work done can be directly equated to என்னவா, ஒர்க் எனர்ஜி தியரம் என்கிற இல்லைன்னா கைனடிக் எனர்ஜி என்கிற ஒர்க் எனர்ஜி தியரம். இது ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வந்த கொஸ்டின் தான் இது. கிளியராக இருக்கு இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் அஸ்யூமிங் தட் யூ வில் இட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் கோயிங் டு பி கொஸ்டின் நம்பர் 3. ஆல்ரைட், consider a drop, ஃப்ராப் இல்லை ட்ராப் தான் ஓகே. ஸோ இது தப்பு தான். ஸோ ட்ராப் ஆஃப் ரெயின் ஹேவிங் மாஸ் ஆஃப் 1 கிராம் ஓகே, ரொம்ப சின்னமாக ஒரு ட்ராப்பு 1 கிராம் ஃபாலிங் ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் 1 கிலோமீட்டர். ஐயோ ஒரு சின்னதாக இருக்கும், ஆனால் ரொம்ப பெரிய ஹைட்லேருந்து 1 கிலோமீட்டர் மேலேருந்து கீழே விடுறாங்க. இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் வித் ஸ்பீட் ஆஃப் 50 மீட்டர் per second. ஓகே, இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் வித் 50 மீட்டர் per second. டேக் g as constant with a value of 10 மீட்டர் per second square. ஓகே, ஜியோட வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. என்னவா இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் யார் கொடுக்குறாங்க, ஏர் கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன் பை யாரும் கண்டுபிடிக்கணும். we have to find out the work done by air resistance. ஸோ நம்ம பார்க்கும்போது இதுதான் என்னோட ஏர் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் இல்லையா. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது எனக்கு கீழே டவுன்வர்ட் டைரக்ஷனில் யார் இருக்கும், ஐ வில் ஹேவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா, ஐ ஹேவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அண்ட் அப்வர்ட் டைரக்ஷனில் யார் இருக்கும், அண்ட் அப்வர்ட் டைரக்ஷனில் யார் இருக்கும்,
upward direction I have air resistance. I'll have air resistance in the upward direction, and I'll have gravitational force in the downward direction. In the direction like displacement is in the downward direction. So you can see that gravitational force and displacement are in the same direction. Okay, so you will get the work done to be positive. In the work done by gravitational force is going to be positive, and the work done by air resistance is going to be negative. Clear on the concept? Work done by gravitational force is going to be positive, and the work done by air resistance is going to be negative. Clear இல்லையா? இது clear ஆக்கு என்ன இது air resistance opposite directionல இருக்கு to the considered to displacement. Displacementக்கு opposite directionல தான் யார் இருப்பாங்க? Air resistance இருப்பாங்க. So I hope the concept is clear. So ஒன்னு பாசிட்டிவா இருக்கணும், இன்னும் நெகட்டிவா இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவா ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஐயோ, கால்குலேட் பண்ணணும், வேற வழி கிடையாது. ஓகேவா? we cannot do anything. நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னு வச்சிங்கன்னா எனக்கு என்ன, இது ரெண்டுமே பாசிட்டிவ்னா முடியாது, இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நெகட்டிவ்னா அதுவும் முடியாது. ஸோ இது இல்லை, ஆனால் ஏ அண்ட் சியில் எது வேணாலும் வரலாம். ஸோ we have to do the calculation. So let's do it. இனி வேற வழி கிடையாது நமக்கு. சரி, so let's use the concept. அப்போ எனக்கு என்னன்னா, again we are seeing that we are having a concept of velocity as well as work done. ஏன்னா மாஸ் இருக்காங்க, displacement இருக்காங்க, so it will basically give me force into displacement is giving me work done, and you have connected to velocity. So அதனால நம்ம என்ன concept யூஸ் பண்ணோம்? We have to use the concept of work energy theorem. And the concept of work energy theorem எப்படி work பண்ணுவாங்க? Your net work done is equal to change in kinetic energy. And what is going to be my final kinetic energy? My kinetic energy final minus kinetic energy initial kinetic energy இதில் 0 இருக்கும். ஏன்னா droplet தானே, drop it when it falls from the cloud, அது எப்போவுமே fall தான். no one is throwing the rain இல்லையா? எப்போவுமே it starts falling from the clouds இல்லையா? so it is going to be initial is going to be 0, and the final is going to be how much? எனக்கு velocity கொடுத்திருக்காங்க, so I can directly write that it is going to be half into 1 gram னு சொல்லும்போது 1 into 10 raised to minus 3, and this is going to be 50 square. It is going to be 50 square. So what is your answer going to be? 1 by 2 into 10 raised to minus 3 into 2500. So that is going to be equal to 1.25 joule. That means that my net work done is going to be equal to 1.25 joule. Clear arka? So that is the concept. Net work done is going to be 1.25 joule. So let it be there. அப்ப இந்த net work done ல யாரெல்லாம் வரும்? அதுல work done by gravitational force வரும், work done by air resistance. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? தனித்தனியா வராது, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எனக்கு வரும். So we can say work done by air resistance plus work done by gravitational force is going to be equal to 1.25 joule. So let's take a new page for that. ஒரு புதுசான ஒரு பேஜ் தேவைப்படும் தோணுது, ஏன்னா நமக்கு எல்லாமே எழுதணும் இல்லையா? So I have to write it. So we'll say the work done by gravitational force plus work done by air resistance is equal to 1.25 joules. Clear ஆ இல்லையா? That is another side. So let's go into finding out work done by gravitational force. அது எனக்கு தெரியும் என்னது. You can say it is going to be gravitational force into displacement of the body. So gravitational force என்ன வரும்? It is going to be mass into g into displacement is going to be 1 kilometer இல்லையா? So let's say 1 gram தானே வரும். So 1 into 10 raised to minus 3 into 10 into distance, ஒரு கிலோமீட்டர்னு சொல்லுது 10 raised to 3 வரும். So basically these two will cancel out இல்லையா? அது ரெண்டுமே cancel out ஆகி I'll get my answer to be equal to how much? It is going to be 10 joules. Work done by gravitational force என்னவா வரும்? It is going to be equal to 10 joules. So we can say 10 joule plus work done by air resistance is equal to 1.25 joules. So what is going to be work done by air resistance? It is going to be 1.25 minus 10, which is equal to minus 8.75 joules. So work done by air resistance oda value என்னவா வரும்? It is going to be equal to minus 8.75. So எனக்கு ரெண்டுமே கிடைச்சிட்டாங்க. ஒன்று work done by gravitational force 10 joule and work done by air resistance minus 8.75. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு? ஆப்ஷன் சியில் இருக்கு. So it is perfectly clear இல்லையா? இதில் நமக்கு டேக்அவே என்ன, இம்பார்ட்டண்டான டேக்அவே என்னன்னா, ஏர் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு எப்படி எடுக்க முடியாது? நமக்கு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா வழியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு குவான்டிஃபைடான ஃபோர்ஸ் தான் இல்லையா? ஆனால் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறது குவான்டிஃபைடு கிடையாது. ஏன்னா அது இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நான் இப்போ இந்தியாவில் இருந்தாலும் இல்லை அமெரிக்காவில் இருந்தாலும் ரெண்டு இடத்துலையுமே எனக்கு ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் அதே மாதிரி நல்ல மழை, இப்போ நல்ல மழை பெய்யும் போது ஆனாலும் சரி, இல்லை ரொம்ப வெயில் இருக்கும் போது ஆனாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் சேஞ்ச் எல்லாம் இருக்காது. ஆனால் ஏர் ரெசிஸ்டன்ஸ்
வந்து ஒவ்வொரு ஃபிசிக்கல் சிச்சுவேஷனை பொறுத்து ஒவ்வொரு லொக்கேஷனை பொறுத்து நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். இன்யூமரபிள் ஃபேக்டர்ஸ் வரதுனால நமக்கு அது டைரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது, அதுக்குன்னு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா எழுத முடியாது. ஆனால் நமக்கு இந்த ஒர்க் எனர்ஜி தியரம் மூலமாக இது ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. ஓகேவா, அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் which is going to be equal to, அடுத்தவா என்னவா வரும், that is going to be called as. So I hope this concept is clear. இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். இம்பார்ட்டன்ட் டேக்அவே கூட உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். again you can see work energy theorem is applied and you have connected velocity and work done. ஓகேவா, velocity and work done கிளியராக இருக்குல்ல. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து டூ சிமிலர் ஸ்ப்ரிங்ஸ். ஓகே, நம்ம ஸ்ப்ரிங்கை பற்றி பேச போகிறோம். ஸோ எனக்கு எவ்வளோ ஸ்ப்ரிங் இருப்பாங்க, ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்குது. டூ சிமிலர் ஸ்ப்ரிங்ஸ் P and Q have spring constants to be equal to Kp and Kq. ஸோ எனக்கு எவ்வளோ ஸ்ப்ரிங் இருக்குது, ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்குது இல்லையா, எவ்வளோ ஸ்ப்ரிங் இருக்குது, ரெண்டு ஸ்ப்ரிங்கு. ஸோ முதல் ஸ்ப்ரிங் வந்து P, இன்னொரு ஸ்ப்ரிங் வந்து Q. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து Kp, இன்னொரு ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து Kq, such that Kp is greater than Kq. okay, stretched by the okay, ரெண்டு விதமாக சொல்கிறேன்ல. stretched first by the same amount. okay, same amountனு சொல்லும்போது ஒரே தூரம் stretching. okay, x is going to be same. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸ், அப்போ ரெண்டு கேஸை நம்ம பிரித்து கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ எனக்கு ஏன்னு ஒரு கேஸை பிரித்தா கம்பேர் பண்ணணும், பின்னு ஒரு கேஸில் பிரித்து கம்பேர் பண்ணணும். ஓகே, ஆல்ரைட், ரெண்டு கேஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கேஸும் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஏ இஸ் கோயிங் டு பி சேம் அமௌண்ட். தட் மீன்ஸ் தட் எனக்கு ரெண்டு இடத்துலையுமே ஒரே எக்ஸ் தான் வரும். ரெண்டாவது கேஸில் பை த சேம் ஃபோர்ஸ், ரெண்டு இடத்துலையுமே ஒரே ஃபோர்ஸ் வரும். தட் இஸ் ஐடியா. ஓகே, சரி, ஐடியா ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் இல்லையா. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ரெண்டு இடத்துலையுமே ஒரே டிஸ்பிளே ஒரே எவ்வளோ வராங்க, ஸ்ட்ரெச்டு பை த சேம் அமௌண்ட். ஸோ லெட்ஸ் சி. ஸோ எனக்கு பொறுத்த கொஸ்டின் ஐ ஜஸ்ட் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் ஒன் செகண்ட். கொஸ்டின் ஒரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ ஸ்ப்ரிங் இருக்குது, ரெண்டு சிமிலரான ஸ்ப்ரிங் இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் அதில் ஒரு ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஜாஸ்தியாக இருக்கிறது P, கம்மியாக இருக்கிறது Q. இதில் கூட ரெண்டுலேயுமே நான் ஒரே அமௌண்ட், தட் மீன்ஸ் தட் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை நான் ரெண்டுலேயுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். ரெண்டுலேயுமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ நான் ரெண்டுலேயுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னா வாட் இஸ் கோயிங் டு பி மை சேம் அமௌண்ட் ஆஃப் டி எவ்வளோ எனக்கு வாட் இஸ் கோயிங் டு பி வந்து நம்ம பார்ப்போம். ரெண்டுமே ஒரே அமௌண்ட்னு வச்சுக்கேன். ரெண்டாவது வந்து சேம் ஃபோர்ஸ்னு வச்சுக்கேன். ரெண்டுலேயுமே சேம் ஃபோர்ஸ். வாட் இஸ் கோயிங் டு பி த ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ரிலேட்டட் ஆஸ். ரெண்டுலேயுமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். இதில் எவ்வளோ ஒர்க் டன் இருக்கும், இதில் எவ்வளோ ஒர்க் டன் இருக்கும். ஸோ பேசிக்கலி ஒர்க் டன் பை ஸ்ப்ரிங்கோட ஃபார்முலா என்ன, ஒர்க் டன் பை P இஸ் கோயிங் டு பி half K into Kp into xp square இல்லையா, half Kp into xp square, and WQ is going to be equal to half KQ into xq square. ஏன்னா நம்ம equation வந்து என்ன, half kx square தான் இல்லையா. நம்ம equation என்ன, half kx square தான். அப்போ என்ன, P என்கிற ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி half into Kp into x square and this is going to be half Kq into x square. So let's divide these two. இது ரெண்டுமே டிவைட் பண்ணுவாங்க. ஸோ Wp by Wq is going to be எவ்வளோ வரும், that is going to be half into Kp into xp square divided by half into Kq into xq square. இது கேன்சல் பண்ண முடியுதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கேன்சல் பண்ணுறதெல்லாம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, இதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ யூ கேன் சே இட் இஸ் கோயிங் டு பி Kp divided by Kq. So that means that WQ divided by WP is equal to KQ divided by KP. இப்படி தான் வரும் இல்லையா, KQ divided by KP. இப்போ நான் அதோட முன்னாடி இருக்குது. ஸோ அதனால் I don't think you will be able to see it. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஸோ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியுது இல்லையா. சரி, அடுத்தது வந்து இதில் எது அதிகமாக இருக்குது, KP அதிகமாக இருக்குது, KQ கம்மியாக இருக்குது. ஸோ KP அதிகமாக இருக்குது, KQ கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லலாம், WP அதிகமாக இருக்கும், WQ கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் இட் இஸ் கோயிங் டு பி WP greater than WQ. My first answer is going to be, in my first case from this we can say WP is greater than WQ. சரி, ஆப்ஷன் பார்ப்போம். ஏதாவது ஆப்ஷன் நமக்கு மேட்சிங்காக வருதா. ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை, செகண்ட் ஆப்ஷன் ஓகே, தேர்ட் ஆப்ஷன் இல்லை, ஃபோர்த் ஆப்ஷனும் இல்லை. தட் மீன்ஸ் தட் எனக்கு இந்த மூணு ஆப்ஷன் டிலீட் பண்ணிக்கலாம். ஏன், ஒரு கேஸில் கூட WP greater than WQன்னு சொல்லலை. அப்போ அதனால் I will say this is going to be my answer. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பண்ணுறதுக்காக
பண்ணுறதுக்காக செகண்ட் பி பார்ட்டை பற்றி நம்ம கவலைப்படையே தேவையில்லை. இப்போ நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்க, நான் செகண்ட் பார்ட்டை பற்றி பார்க்கவே மாட்டேன், நான் அடுத்த கொஸ்டினுக்கு போயிருவோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறேன், அதனால் மட்டும் நான் ஆன்சர் சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இப்போ ஆப்ஷனில் முதல்லே பார்த்து இதுவே கிளியர் பண்ணிட்டு அடுத்தது கேஸ் பி எல்லாம் பார்க்கவே தேவையில்லை. புரியுதா ஏன்னு? ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. வை ஐ செட் யூ ஷுட் நாட் லுக் ஃபார் பி, ஏன்னா ஆப்ஷன் அப்படி, ஓகேவா? ஆனால் ஆப்ஷனில் வந்து ரெண்டு WP கிரேட்டர் தென் WQ இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, செகண்ட் பார்ட் கூட பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? சரி, ஸோ நம்ம செகண்ட் பார்ட் பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் எப்படி வரும் அது? செகண்ட் பார்ட்டில் எப்படி வரும்? ஸோ லெட்ஸ் see இல்லையா? செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோர்ஸ் ரெண்டு இடத்துலையுமே சேமாக இருக்கு இல்லையா? என்ன சொல்கிறாங்க? ரெண்டு இடத்துலையுமே ஃபோர்ஸ் சேமாக இருக்குது. ஸோ லெட் மீ see மை ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன். ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்குது, P இருக்குது, Q இருக்குது. KP இஸ் கிரேட்டர் தென் KQ அப்படின்னு வரும்போது லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் த ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் டன் பை P is equal to half into KP into XP square இல்லையா? half into KP into XP square, and அதே மாதிரி WQ is going to be half into KQ into XQ square, அப்படி தான் வரும் இல்லையா? ஸோ இதை நான் ஜஸ்ட் ஐம் கோயிங் டு rearrange it in a different way, ஒரு சின்ன rearrangement. So that is going to be half into KP into XP into XP. பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம், இந்த XP ஸ்கொயரை நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். எப்படி? இது XP, இது XP அப்படின்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், ஓகேவா? தெளிவாக இருக்கா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்ன வரும்? half into KQ into XQ multiplied by again XQ, அப்படி தான் வரும். அதுவும் தெளிவாக இருக்கு இல்லையா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக இருக்கு இல்லையா? இனி இது ஏன் நான் இப்படி பண்ணேன் அதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன் இப்படி பண்ணேன்? ஏன்னா திஸ் இஸ் ரெப்ரசன்டிங் ஃபோர்ஸ், ஏன்னா ஃபோர்ஸ் என்ன ஈக்குவேஷன்? KX தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர்ஸ் அண்ட் இந்த ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி சேம் அக்கார்டிங் டு மை பார்ட் பி கண்டிஷன். சரி, ஸோ லெட்ஸ் டிவைட் பண்ணி பார்ப்போம். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? WP divided by WQ is going to be half into KP into XP into XP divided by half into KQ into XQ into XQ. ஸோ இதை என்ன கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டுமே கேன்சல் பண்ணலாம். ஸோ மை ஃபைனல் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு XP டிவைடட் பை XQ. இட் இஸ் கோயிங் டு பி XP டிவைடட் பை XQ. இதில் லெட்ஸ் ஆக்சுவலி ஃபைண்ட் அவுட், தட் மீன்ஸ் தட் இப்போ லாஸ்ட் வரும்போது வாட் இஸ் கோயிங் டு பி மை சிச்சுவேஷன்? WP by WQ is equal to XP divided by XQ. இப்படி தான் இருக்குது. இதில் எது அதிகமாக இருக்கும், எந்த ஒர்க் டன் அதிகமாக இருக்கும் அது தெரியணும்னா எனக்கு இந்த XP XQல யார் அதிகமாக இருக்கும்னு பார்க்கணும் இல்லையா? இந்த XP XQல யார் அதிகமாக இருக்கும், இது we'll just go back to the basics of spring force இல்லையா? For a given value of spring force, ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் என்ன? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் வந்து F is equal to KX, ஓகேவா? ஸோ ஃபார் a given value of force, ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா எனக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும். தட் மீன்ஸ் தட் ஃபார் அ கிவன் வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ், இப்போ பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரே ஃபோர்ஸ் தான் வரும் இல்லையா? ரெண்டு கேஸ்லையுமே யார் வரும்? ஒரே ஃபோர்ஸ் தான் வரும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் FP இப்படின்னா இல் ஜஸ்ட் ரைட் இட் ஆஸ் அ ஃபார்முலா. இட்ஸ் இது கான்செப்ட் படியும் சொல்லலாம், ஃபார்முலா படியும் சொல்லலாம். ஸோ FP இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு KP into XP and FQ is equal to KQ into XQ, அப்படி தான் வரும். இதில் if I divide both of them, இதை நான் both டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே என்ன வரும்? சேம் தானே, ரெண்டுமே ஃபோர்ஸ் சேம் தானே. ஸோ யூ கேன் சே KP into XP is equal to KQ into XQ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ we can say KP by KQ is equal to XQ by XP இல்லையா? யூ கேன் சே இது என்ன, ஏன் இப்படி நான் இந்த ஈக்குவேஷன் இஸ் டூயிங் ஜஸ்ட் பை டெஃபினிஷன். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஈக்குவேட்டட் த போத் பிகாஸ் ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸுமே சேம்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இதை படி பார்த்தீங்கன்னா KP by KQ is equal to XQ by XP. இதில் KP அதிகமாக இருக்குது, KQ கம்மியாக இருக்குது, தெரியும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது XQ அதிகமாக இருக்கணும், XP கம்மியாக இருக்கணும். ஸோ தட் மீன்ஸ் தட் XQ will be greater than XP. XQ will be greater than XP. கிளியராக இருக்கா? when XQ is greater than XP, so compare these two. இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது what can we say? இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது what can we say? we can say WQ will be greater than WP. அப்போ நீங்கள் கேட்பீங்க எப்படி சார்? ஏன்னா XQ greater than XPன்னு சொல்லும்போது இதோட வேல்யூ வந்து less than 1 இருக்கணும். ஸோ இது less than 1 ஆகணும்னா WQ should be greater than WP. கிளியராக இருக்கா? இந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ less than 1 இருக்கணும். ஏன்? XQ should be greater.
denominator is greater than numerator. அப்போ இங்கேயும் எப்படி இருக்கணும்? denominator should be greater than numerator. So WQ will be greater than WP. Match ஆகுதா? Match ஆகுது. So perfect. Okay, perfect. Okay, clear-ஆ இருக்குல்ல? So இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக clear-ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். So we are moving on to the next question. அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போவோமா? Let's move on to the next question. சிம்பிளாக இருக்குல்ல இந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கன்ஃபியூஷன் இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆப்ஷனில் கூட ரெண்டு பார்ட் ஆஃப் த கொஸ்டினாக இருந்தாலும் ஒரு பார்ட் பண்ணாலே நமக்கு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஆப்ஷன்ஸ் நமக்கு ரெண்டு கண்ணு இருக்குது. ஒரு கண்ணு கொஸ்டினில் இருக்கணும், இன்னொரு கண்ணு ஆப்ஷனில் இருக்கணும். ஓகேவா? அப்படி தான் நமக்கு கரெக்டாக மூவ் பண்ண முடியும். இல்லைனா நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். ஓகே, தட்ஸ் இட். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle of mass 10 gram moves along a circle of radius 6.4 centimeter with a constant tangential acceleration. A particle of mass 10 gram, ஓகே, ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, அதோட மாஸ் வந்து 10 கிராம் இருக்குது. அது ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்குது. மைண்டில் வச்சுருங்க, என்னது? சர்க்குலர் மோஷன். அதோட ரேடியஸ் வந்து 6.4 சென்டிமீட்டர். கான்ஸ்டன்ட் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன்னா ஏ இருக்குது, ரெண்டு ஆக்சிலரேஷன் இருக்கும் இல்லையா? அதில் டான்ஜென்ஷியல் இருக்குது, டான்ஜென்ஷியல் அண்ட் சென்ட்ரிபெட்டல் இருக்குது. அதில் டான்ஜென்ஷியல் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். What is the magnitude of this acceleration? Okay, if the kinetic energy of the particle becomes equal to 8 into 10 raised to minus 4 by the end of the second revolution after the beginning of the motion. ஐயோ, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, ஒரு வாட்டி கூட படிப்போம். ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, அந்த பார்ட்டிகளோட மாஸ் வந்து 10 கிராம். அது சர்க்குலர் மோஷனில் போகிறது, அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குது, அது கான்ஸ்டன்ட் ஆகுது. இந்த பாடி சுற்றிட்டே இருக்குது, அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்டில் இதோட கைனடிக் எனர்ஜிக்கு இந்த வேல்யூ எந்த பாயிண்டில்? அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன் ஆஃப்டர் பிகினிங் ஆஃப் த மோஷன். ஓகே, ஸோ மோஷன் ஆரம்பித்து செகண்ட் ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அதோட kinetic energy என்னவா வரும்? 8 into 10 raised to minus 4 வரும். இப்போ கிளியராக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் தட் இப்போ கொஸ்டின் ஒரு வாட்டி கூட படிக்கும்போது எனக்கு என்ன புரியுது? எனக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குது. அந்த சர்க்குலர் மோஷனில் இருக்கிற பாடிக்கு 2 ரெவல்யூஷன் முடிக்கும்போது அதோட kinetic எனர்ஜியோட வேல்யூ இருக்குது. எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? இதோட ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்காக எனக்கு மாஸும் ரேடியஸும் கூட இருக்கக்கூடாது. கிளியராக இருக்குல்ல? சரி, ஸோ கொஸ்டினுக்கு போவோம். ஸோ இது சால்வ் பண்ணோன்னா எனக்கு எப்போவுமே ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் இல்லையா? எனக்கு ஆக்சிலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். தட் டூ வி ஆர் டாக்கிங் அபவுட் த സെർച്ച് ചെയ്ത് നോക്കിയാൽ എനിക്കൊരു ഡൗട്ട് ഉണ്ട്. Into tangential acceleration into displacement is equal to 8 into 10 raised to minus 4.
ஸோ மறுபடியும் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் கூட we can see energy is related to acceleration. ஓகேவா, நமக்கு எனர்ஜி இருக்குது அண்ட் இட் இஸ் தேர் ஆஸ்கிங் அபவுட் ஆக்சிலரேஷன். அதில் தான் நமக்கு ஒரு டவுட் வரும். ஓகேவா, ஸோ ஆனால் இதில் என்னென்னா எனக்கு இந்த பாடியோட மூமெண்ட்டை பற்றியெல்லாம் பேசுகிறதுனால ஐ திங்க் இட் வில் பி பெட்டர் இஃப் வி குட் கனெக்ட் இட் டு வாட், இஃப் வி குட் கனெக்ட் இட் டு த கான்செப்ட் ஆஃப் ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகேவா, ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் படி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் படினா எனக்கு நெட் ஒர்க் டன் ஷுட் பி கனெக்டட் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா, ஸோ கைனடிக் எனர்ஜி டைரக்டாக கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன், திஸ் சைடு இஸ் ஓகே. அடுத்தது எனக்கு நெட் ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியுமா, தட் இஸ் த கொஸ்டின். ஸோ நெட் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும், எனக்கு ரெண்டு விதமான ஃபோர்ஸ். சர்க்குலர் மோஷன்னா சர்க்குலர் மோஷனில் எந்த விதமான ஃபோர்ஸ் இருக்கும், ரெண்டு விதமான ஃபோர்ஸஸ். அது என்னது, டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் இருக்கும், அதே மாதிரி சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது, ஏன்னா சர்க்குலர் மோஷன் நடக்கிறதுனால there will be no displacement. ஓகேவா, ஏன்னா சர்க்குலர் மோஷனில் இந்த டைரக்ஷனில் தான் யார் வரும், இந்த டைரக்ஷனில் தான் எனக்கு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், அதில் ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஆனால் இந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னால இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஹேவிங் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னால எனக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியுமா, கொஸ்டினில் ஏதாவது இருக்கா, இருக்குது. செகண்ட் ரெவல்யூஷன் எண்டிங்கை பற்றி பேசுகிறாங்க. செகண்ட் ரெவல்யூஷன் எண்டிங் எல்லாம் சொல்லும்போது there is a possibility of finding out the distance that is traveled. ஓகேவா, so that means that எனக்கு force distance ஓட கான்செப்ட் இருக்கு, கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ இருக்கு. so I think we can try for work energy theorem. என் மைண்ட் என்ன சொல்றாருன்னா ஜெஸ்ஸின்னு சொல்லுதா என் மைண்டு, இல்லை எனக்கு ஜெஸ்ஸின்னு எல்லாம் சொல்லலை, ஒர்க் எனர்ஜி தியரம் என் மைண்டு சொல்றாங்க. so let's go for ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகே, so ஒர்க் எனர்ஜி தியரம்னு எடுக்கும்போது நெட் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். so net work done is going to be, what is going to be in my net work done, what is going to be my net work done, that is going to be equal to work done by யார் இருக்கு, tangential force இருக்கு, work done by centripetal force இருக்கு. ஆனால் work done by centripetal force will be equal to 0 because there is no displacement. ஆனால் work done by tangential force is going to be what, it is going to be mass into tangential acceleration, that is going to be my tangential force. இல்லையா, என்ன கொஸ்டினில் ஆக்சிலரேஷன் கொடுக்கல, டைரெக்டாக கொடுக்கல, ஆனால் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ரைட் இட் டவுன். ஓகே, தட் இஸ் கோயிங் டு பி மை அன்னோன். மாஸ் இருக்கு, டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் இல்லையா. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கு, இது செட் தட் தே ஆர் ஹேவிங் 2 ரெவல்யூஷன்ஸ். 2 ரெவல்யூஷன் சொல்லும்போது இட் இஸ் கோயிங் டு பி 2 into 2 pi r, that is going to be 2 into 2 pi r. அதானே வரும், ஜஸ்ட் செக் ஒரு நிமிஷம். ஆமாம், 2 into 2 pi r தான் வரும். ஸோ 2 into 2 pi rல r தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா மாஸும் தெரியும், ஆரும் தெரியும், மீதி எல்லா போர்ஷன் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் மட்டும் தான் தெரியல. சரி, ஓகே, வாட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு, இதுக்கு என்ன வேணும், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி which is equal to kinetic energy final minus kinetic energy initial kinetic energy என்ன வரும், 0 வரும். and the change in kinetic energy is going to be equal to 8 into 10 raised to minus 4 joule. கிளியராக இருக்குது, தெளிவாக இருக்குது, டைரக்ட் இக்குவேஷனாக வரும். ஸோ லெட்ஸ் டூ த கேல்குலேஷன். இனிமேல் நம்ம என்ன பண்ண போதும், கேல்குலேஷன் பண்ண போதும். ஏன்னா டைரக்டாக இருக்கு இல்லையா, எல்லாமே எனக்கு டைரக்டாக கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சால்வ் த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், இட் இஸ் கோயிங் டு பி மாஸ் இன்டு டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் இன்டு என்ன வரணும், இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி 2 into 2 pi r is equal to 8 into 10 raised to minus 4. So mass எவ்வளோ வரும், it is going to be said that 10 grams. So it is going to be 10 into 10 raised to minus 3 into 80 into 4 into pi into r என்ன வரும், 6.4 centimeters. So 6.4 into 10 raised to minus 2 is equal to 8 into 10 raised to minus 4. அப்படி தான் வரும். ஸோ 10 raised to minus 3 போயிடும், 10 raised to minus 4 போயிடும், இங்கே ஒரு 10 கீழே எழுதினா போதும். தட்ஸ் இட், நத்திங் மோர். ஓகேவா, அப்போ கிளியராக இருக்குது. ஸோ வி ஹவ் கேன்சல்ட் எவ்ரி திங் தட் வி கேன். அடுத்தது வந்து இங்கே கேன்சலேஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 2 and இங்கே 10 நமக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து யார் வரும், இட் இஸ் கோயிங் டு பி 2 and this is going to be equal to 3.2. so your 80 is going to be equal to 3.14 into, sorry, it is going to be equal to 1 by pi into 1 by 3.2, 1 by pi into 1 by 3.2 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 1 by 3.14 into 1 by 3.2 சொல்லலாம் இல்லையா. 1 by 3.14 into 1.3.2. so this will be approximately equal to 0.33. ஆப்ஷன் பார்ப்போம், ஆப்ஷன் என்ன இருக்கு, ஆப்ஷனில் ஏதாவது இருக்கா, நல்ல க்ளோஸான வேல்யூஸ் ஏதாவது இருக்கா.
ஆமாம், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வேல்யூ வருமே. இட் இஸ் கோயிங் டு பி சம்வேர் அரவுண்ட் 0.1 ஜூல், 0.1 நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 0.33 இல்லையா? இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0.33 இன்ட்டு ஒரு 0.33 வச்சுக்கலாம். 0.33 இருக்காது, 0.3 இன்ட்டு 0.3 வச்சுக்கலாம். ஏன்னா 0.1/3 இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1/3 0.33 வருது. 1/3 விட அதிகமாக இருக்குல்ல, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 0.3. இது கூட 1/3 விட அதிகமாக இருக்குது. ஸோ நான் 0.3 எடுக்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது அதில் end up getting 0.09, which is approximately equal to 0.1 meter per second square. So your answer is going to be option A. நான் அதை அப்படி அப்ராக்சிமேட் பண்ணிட்டேன்னு தெரியுதா? மறுபடியும் I just say it again. கேன்சலேஷன் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேன்சலேஷனுக்கு அப்புறம் எனக்கு என்ன மிச்சம் வந்துச்சு? இங்கே ஒரு பை இருக்குது, இங்கே ஒரு 3.2 இருக்குது. ஸோ இது இப்படி எழுதும்போது this is like this, and இந்த 1.3.14 எல்லாம் கேல்குலேட் பண்ண போகுதுன்னா எவ்வளோ கேல்குலேஷன் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆப்ஷன் பார்த்துட்டோம், சரி ஆப்ஷன்ஸ் கிட்ட க்ளோஸாக தான் இருக்குது, சரி வீல் சி எப்படி எவ்வளோ க்ளோஸ் ஆக முடியும்னு. ஸோ 3.1/3.14 சொல்லும்போது it will be approximately 0.3. ஏன்னா 1/3 is equal to 0.33 இல்லையா? 1/3 is equal to 0.33. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆகணும் இல்லையா? ஸோ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ இட் ஷுட் டிக்ரீஸ் கொஞ்சம். ஸோ எவ்வளோ வரும்? இது 0.3 கிட்ட வரும், இதுவும் கிட்டத்தட்ட 0.3 கிட்ட வரும். ஸோ இட் will be approximately 0.09. ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குன்னா it may go up to 0.1, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகிறதுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ we'll say my answer is going to be approximately 0.1 meter per second square. தெளிவாக இருக்கா? கிளியராக இருக்கா? ஸோ திஸ் இஸ் how you use the concept of work energy theorem in this particular question. இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன அப்ளை பண்ணலாம்? work energy theorem அப்ளை பண்ணலாம், which is going to be relatively very simple method of doing it. alright, சரி. again நீங்கள் என்ன பார்க்கணும்னு டேக் அவே என்ன எடுக்கணும்னா kinetic energy இருக்குது, அதே மாதிரி acceleration, velocity எல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் directly you can connect it to what? kinetic energy and work done. அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, let's move on to the next question. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் ஐ திங்க் இட்ஸ் ரிலேட்டிவ்லி சிம்பிள். ஏ பிளாக் ஆஃப் மாஸ் 10 கிலோகிராம். ஆமாம், இது வரைக்கும் கிராமில் இருக்குது, இப்போ 10 கிலோகிராம்லேயே வந்துட்டாங்க, நல்லாயிருக்கு. ஸோ மாஸ் வந்து 10 கிலோகிராம் இருக்குது. எக்ஸ் டைரக்ஷனில் அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் பண்ணிட்டே இருக்குது. ஸோ ஆக்சிலரேஷன் 0 தான். இது சப்ஜெக்டட் டு ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம். ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் நல்லா கவனிக்கணும். ஏன்னா ரிட்டார்டிங் ஃபோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அதுக்குன்னு ஒரு நெகட்டிவ் சைன் அதிகமாக வரும். அதனால் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் எப்போவுமே மைண்டில் செப்பரேட்டாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ டியூரிங் இட்ஸ் ட்ராவல் ஃப்ரம் x is equal to 20 to x is equal to 30. ஸோ x is equal to 20லேருந்து 30 தான் வரும். கைனடிக் எனர்ஜி பற்றி கேட்குறாங்க. சரி, மாஸ் இருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸு எல்லாமே இருக்குது. என்ன கான்செப்ட்? ஒர்க் எனர்ஜி தியரமே தான் கடைசியில், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இனிஷியலி மூவிங் இன் எக்ஸ் டைரக்ஷன் சொல்கிறதுனால எனக்கு என்ன வரும்? ஸோ ஐ கேன் பேசிக்கலி சே மை ஈக்குவேஷன் இஸ் கோயிங் டு பி யுவர் நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ வீல் ஃபைண்ட் அவுட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம நெட் ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை நெட் ஒர்க் டன்? நெட் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறத விட நெட் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வேறு ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது இல்லையா? என்ன ஃபோர்ஸ் இருக்குது? இந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் இட் அவுட். இஸ் கோயிங் டு பி எஃப் டாட் டிஎஸ் இல்லையா? இன்டெக்ரல் எஃப் டாட் டிஎஸ். ஏன்னா எனக்கு வேல்யூ எல்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பண்ணது இல்லையா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு இன்டெக்ரல் என்ன தான் வரும்? 0.1 இன்டூ எக்ஸ் வரும் இல்லையா? 0.1 இன்டூ எக்ஸ் dx integrating from 20 to 30, integrating from 20 to 30. so integral எவ்வளோ வரும் வேல்யூ? அது கொஞ்சம் பெருசாக போச்சு எழுதுனது. so I'll just reduce the size. Okay, so when I'm doing it, what is going to be my answer? It is going to be 0.1 x square by 2 and distribute integrated from 20 to 30, integrated from 20 to 30. so that is going to be equal to 0.05 into 30 square எவ்வளோ வரும்? 900. 20 square எவ்வளோ வரும்? 400. 900 minus 400 is going to be 500. so directly நீங்கள் 500 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். so it is going to be equal to 25 joules. it is going to be equal to 25 joules. அடுத்தது வந்து என்ன ஃபோர்ஸ்? இது ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்னால யூ ஹேவ் டு புட் அ நெகட்டிவ் சைன். ஸோ ஐம் புட்டிங் a நெகட்டிவ் சைன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட். அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் சார் நெகட்டிவ் சைன் போட்டீங்க? ஏன்னா இது என்ன ஃபோர்ஸ்? ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். அதனால் வேறு ஒன்றுமே இல்லை. புரியுதா? அதனால் ஐம் புட்டிங் நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? அது ஏன் நெகட்டிவ் கொடுக்குறோன்னா இட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். திஸ் ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். நம்ம அப்போ அப்படி தான் இருக்கணும் இல்லையா? how will I say work done is negative? when the displacement of the body is opposite to the direction of force. எந்த டைரக்ஷனில் பாடி மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க? ஏன்னா அது ரிட்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைரக்ஷனில் போகிற மோஷன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் அது என்ன ஃபோர்ஸ் ஆகிடும்? ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்
ஆகிடும் இல்லையா. அது ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் ஆகணும்னா அப்படி தான் வரும், இல்லைனா அது ஆக்சலரேட்டிங் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஐம் புட்டிங் எ நெகட்டிவ் சைன். ரொம்ப முக்கியம், அந்த நெகட்டிவ் சைன் இல்லைனா ஆன்சரே கிடைக்காது. அதனால் சரி, ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வேணும்னா யூ நீட் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இல்லையா. ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ வரும், half into mass எவ்வளோ 10, velocity எவ்வளோ 10, so it is going to be half into 10 into 10 square, which is going to be equal to 500 joules. 500 joules வரும், ஆமாம் 500 joule தான் வரும். Initial kinetic energy is equal to kinetic energy. So what is going to be my final kinetic energy? அதுதான் கொஸ்டினில் கேட்குறதே இல்லையா. So let's find it out. What is going to be my work done? My net work done minus 25 joules is equal to my kinetic energy final minus kinetic energy initial இல்லையா. kinetic energy final minus kinetic energy initial. இப்போ நான் கரெக்டாக இருக்கு இல்லையா. அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் கண்ணுக்கு தெரியுது இல்லையா எல்லாம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வாட், minus 25 is equal to kinetic energy final minus 500. ஏன்னா this value is equal to 500 joules இல்லையா. Now let's find it out. What is going to be my final kinetic energy? My final kinetic energy is going to be equal to 500 minus 25, which is equal to 475 joules. 475 ஒரு ஆன்சர் இருக்கா எனக்கு? இருக்கு. So let's choose the answer 475 joules. My answer is 475 joules. தெளிவாக இருக்கா, கிளியராக இருக்கா? இந்த கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக்அவே தான், ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் வரும்போது நான் இங்கே மைனஸ் இடு மறக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஃபர்கெட் டு புட் எ மைனஸ். அந்த மைனஸ் நமக்கு டைரெக்டாக கொஸ்டினுக்கு வரமாட்டோம், டைரெக்டாக இட் வில் நாட் கெட் இட். ஓகேவா, டைரெக்டாக கேல்குலேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த மைனஸ் நீங்கள் புல், இஃப் யூ டோன்ட் புட் த மைனஸ், நீங்கள் இந்த மைனஸ் சைன் புட் பண்ணலான்னா அதோட மீனிங் என்னென்னா நீங்கள் போர்டை ஆக்சலரேட் பண்ணுறேன், அதான் அதோட மீனிங்காக வரும். ஆனால் கொஸ்டினில் தெளிவாக ரிட்டார்டிங்னு சொன்னதில் மைனஸ் சைன் புட் பண்ணுறது தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு ரிமெம்பர். இல்லைனா இட் இஸ் கோயிங் டு பி அன் ஆர்டினரி கொஸ்டின். ஆனால் இந்த கொஸ்டின் கூட பரவாயில்ல, ஏன்னா நமக்கு இந்த ஈவன் இந்த மைனஸ் புட் பண்ணலனாலும் யூ வில் நாட் ஹேவ் அன் ஆப்ஷன் ஃபார் 525. உங்களுக்கு இந்த இது ஆட் பண்ண, இப்போ நீங்கள் இப்போ நெகட்டிவ் சைன் போடலன்னு வச்சுக்கேன், இங்கே 25 வரும், இங்கே 25 வரும், இது இப்படி வரும்போது 525 ஆப்ஷன் வரும். 525 ஆப்ஷன் இல்லாததுனால பரவாயில்ல. ஓகே, அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு 4, அப்போ உங்களுக்கு இந்த நெகட்டிவ் நீங்கள் புட் பண்ணலனாலும், நீங்கள் கன்சிடர் பண்ணலனாலும் நீங்கள் யூ வில் ரீதிங்க். ஓகே, ஆனால் 525 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிடுவாங்க, அப்போ உங்களுக்கு மார்க் கம்மியாயிடும். கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் வை ஐ செட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? நம்ம? சரி, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து எ பர்சன் ஹோல்டிங் எ ரைஃபிள். ஓகேவா, ஒரு ஆள் இருக்குது அண்ட் ஹீ இஸ் ஹோல்டிங் எ ரைஃபிள்னா கன்னு தான். ஸோ அண்ட் ரைஃபிள் ரெண்டுமே சேர்ந்து அவரோட மாஸ் வந்து 100 கிலோகிராம். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அதோட மாஸ் வந்து எவ்வளோ வரும், 100 கிலோகிராம் வரும். அண்ட் இட் ஸ்டாண்டிங் ஆன் அ ஸ்மூத் சர்ஃபஸ். ஸ்மூத் சர்ஃபஸ்ன்னு சொல்லும்போது ஃப்ரிக்ஷன் இல்லை, ஃப்ரிக்ஷன் இஸ் 0. அண்ட் 10 ஷாட்ஸ். ஓகே, 10 ஷாட்ஸ் எடுக்கிறாங்க அவர். ஓகே, அண்ட் இன் 5 செகண்ட்ஸ், 5 செகண்டில் 10 ஷாட்ஸ். தட் மீன்ஸ் இட் இஸ் ஃபயரிங் 10 bullets in 5 seconds. Okay, each bullet has a mass of 10 gram and with a muzzle velocity of 800. அப்போ muzzle velocity னா என்ன? It is the velocity of the bulletக்கு தான் நம்ம muzzle velocity னு சொல்லுவாங்க. And the final velocity acquired by the person and the average force exerted on the person are. Okay, so நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது final velocity of the person and average force on the person. மொத்தமே பர்சனை பற்றி தான். ஸோ பர்சனோட வெலாசிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா கன்னோட வெலாசிட்டி தான் பர்சனுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பேசிக்கலி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? கன்னோட வெலாசிட்டி தான். ஓகேவா? ஸோ இட் லுக்ஸ் லைக் எ ப்ராப்ளம் ஆஃப் மொமெண்டம் இல்லையா, இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் கான்செப்ட். ஸோ வில் ஃபைண்ட் அவுட் த கான்செப்ட் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அந்த கான்செப்ட் தான் வரும். ஸோ பேசிக்கலி லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் இனிஷியல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டமோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0. ஏன்? வை? பிகாஸ் த வெலாசிட்டி ஆஃப் கன் ஆஸ் வெல் அஸ் புல்லட். இப்போ இந்த சிஸ்டம்னு சொன்னீங்கன்னா என்னதான் சிஸ்டம் இருக்கும்? கன்னும் புல்லட்டும் சேருது தான் சிஸ்டம். ஸோ கன்னோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன? பிஃபோர் ஃபயரிங் 0. புல்லட்டோட வெலாசிட்டி என்ன? பிஃபோர் ஃபயரிங் 0. ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாஸ் ஆஃப் புல்லட் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் புல்லட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் கன் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் கன் வில் பி ஈக்குவல் டு 0. அதனால் இனிஷியல் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு 0. கிளியராக இருக்கா? அடுத்த கொஸ்டினில் நம்ம we will be looking into find out the final momentum. ஃபைனல் மொமெண்டம்னா என்ன? இதே மாதிரி தான் மாஸ் ஆஃப் கன் இன்டு
final velocity of gun plus mass of bullet into final velocity of bullet. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னது? இங்கே எனக்கு n புல்லட்ஸ் இருக்குது. ஒரு புல்லட் இல்லை, ஆனால் n புல்லட்ஸ் வரும். ஸோ அவ்வளோ மொமெண்டம் கிரியேட் ஆகும். அந்த மொமெண்டம் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு திஸ் ஒன். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஐடியா. அண்ட் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் த ஃபைனல் மொமெண்டம். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் கன்னோட மாஸ் எவ்வளோ வருது? 100 கிலோகிராம் வருது. கன்னோட வெலாசிட்டி என்ன? தெரியாது. அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கன்னோட வெலாசிட்டி வந்து vg. அடுத்தது மாஸ் ஆஃப் புல்லட் என்ன? 10 கிராம். ஸோ 10 into 10 raised to -3 into velocity of bullet என்ன? 800 meter per second. எவ்வளோ புல்லட் ஃபயர் பண்ணுறாங்க? 10 bullets ஃபயர் பண்ணாங்க இல்லையா? 10 ஷாட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மல்டிப்ளைட் பை 10. சிம்பிள் தான். கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லைல்ல. ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. ஸோ அப்படி பார்க்கும்போது லெட்ஸ் டூ த கேன்சலேஷன்ஸ் தட் வி கேன் டூ. கேன்சல் பண்ணுறதுல வந்து இந்த 2 0, இந்த 0, இந்த 10 raised to -3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வில் end up getting this value to be equal to 80. So this is going to be the equation. என்ன வரும்? Your equation is going to be 100 into Vg plus 80 is going to be equal to my final momentum. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? initial momentum is equal to final momentum. அப்படின்னு பார்க்கும்போது 100 Vg plus 80 is equal to 0, or you can say your velocity of gun is going to be equal to -0.8 meter per second. It is going to be equal to -0.8 meter per second. So எனக்கு என்ன கிடைச்சிட்டாங்க? I got the velocity of the gun. இனிமே நம்ம velocity of gun is going to be same as velocity of person also. ஓகேவா? velocity of gun is going to be equal to velocity of person. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். ஏன் சார் இந்த நெகட்டிவ் சைன் வராங்க? நெகட்டிவ் சைன் ஏன் வந்துட்டாங்க? நெகட்டிவ் சைன் வரதோட ரீசன் வந்து என்ன? நெகட்டிவ் சைன் இஸ் present because ஜஸ்ட் எனக்கு இங்கே ஸ்பேஸ் கம்மியானதுனால ஐம் ஜஸ்ட் ரெடியூசிங் த சைஸ் அண்ட் கீப்பிங் இட் ஹியர். ஓகேவா? என் பின்னாடி இருக்குது. அண்ட் பட் ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ இது பார்க்கணுன்னா ஜஸ்ட் ரிவைண்ட் த வீடியோ அண்ட் பாஸ் த வீடியோ அண்ட் ரீட் எவ்ரி திங். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அதில் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -0.8 வந்திருக்காங்க. ஏன் நெகட்டிவ் சைன் வந்துச்சு? ஏன்னா புல்லட்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் எடுத்துட்டோம்னா கன்னோட டைரக்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும் அந்த கான்செப்ட்டில். ஓகே, now let's find out the concept of force applied. Force என்ன கேட்டிருக்காங்க? average force exerted on the person. ஓகேவா? ஸோ force exerted on person சொல்கிறது force is going to be change in momentum with respect to time. Change in momentum with respect to time தான் என்ன வரும்? that is going to be my force. ஸோ change in momentum சொல்லும்போது நமக்கு இனி என்ன மைண்டில் வரும்னா நம்ம சிஸ்டத்தை பற்றி யோசிப்பாங்க. இதை பற்றி யோசிக்க ட்ரை பண்ணுவாங்க. சிஸ்டத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்ம யாரை பற்றி யோசிக்கணும்? we are supposed to think about the person. ஏன்னா we are trying to find out the force exerted on the person. So change in momentum யாரை பற்றி சொல்லணும்? we have to find the final momentum minus initial momentum divided by time, and in the final momentum will not be this final momentum. இது இருக்காது. ஏன்? because we are talking about the person and we are not talking about the system. alright, நம்ம சிஸ்டத்தை பற்றி பேசலை. யாரை பற்றி பேசுகிறாங்க? பர்சனை பற்றி பேசுகிறாங்க. so let's find it out. பர்சனோட final velocity என்ன? final momentum என்ன வரும்? he will have a velocity of, அவரோட final velocity என்ன? கன்னோட தான் எடுக்கணும். so it is going to be 100 into 0.8. it is going to be 100 into 0.8 minus அவரோட initial momentum என்ன? 0. ஏன்னா அவர் மூவ் பண்ணல. in how much time? in 5 seconds. எவ்வளோ டைம் இருக்குது? 5 seconds தான். so it is going to be 80 divided by 5, which is going to be equal to 16 Newton. so என்னை பொறுத்த வரைக்கும் force எவ்வளோ வரும்? force is going to be 16 Newton and velocity is going to be -0.8 meter per second. so it is going to be 16 Newton and -0.8. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே நமக்கு இல்லை. so I think there is a mistake in typing. so this is going to be the correct answer, or you can take this to be the correct answer and change it to 16. ஓகேவா? either இந்த ஃபோர்ஸை நீங்கள் 16 நியூட்டன் மாற்றணும், இல்லைனா இந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் 0.8 மீட்டர் per second மாற்றணும். இதில் ஏதோ ஒன்று நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? எனிவே the correct answer is -0.8. your correct answer is going to be -0.8 meter per second is the velocity, and 16 Newton happens to be your force, and 16 Newton happens to be the force. This is the correct answer for this question. clear இருக்கா? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? இந்த கொஸ்டினில் இம்பார்ட்டண்டான டேக்அவே என்னன்னா, நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம்னு ஒரு கொஸ்டினில் வந்துட்டீங்கன்னா நம்ம எப்போவுமே யூ கேன் டேக் யுவர் திஸ் கான்செப்ட் கேன் பி அப்ளைட் இன் ஒன் பொசிஷன். அந்த கான்செப்ட் ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் நம்ம என்னென்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம எதுக்கு மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்களோ அவரோட சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இருக்கணும். அப்போ நம்ம சிஸ்டம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான சிச்சுவேஷன்ஸ் கொஸ்டினில் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த கொஸ்டினில் கன்ஃபியூசிங்கான சிச்சுவேஷன்னா ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினில் நம்ம ஒரு இனிஷியல் மொமெண்டம்
மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்கும். அது நம்ம சிஸ்டத்தோட கண்டுபிடிப்பாங்க. ஆனால் செகண்ட் செக்ஷனில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பர்சனோடது. ஸோ ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன? த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் a system increases if the work is done. எப்போ work is done on the system by a conservative force. சிம்பிள் கொஸ்டின் தான், சிம்பிள் தியரட்டிக்கல் கான்செப்ட் தான். ஏன்னா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் ஆகணும்னா யார் வேணும்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வேணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது ரெண்டுமே இல்லை. அடுத்தது பை த சிஸ்டம் பண்ணோமா ஆன் த சிஸ்டம் பண்ணோமா? பை த சிஸ்டம் பண்ணும்போது எப்போவுமே எனர்ஜி டிக்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா த சிஸ்டம் இஸ் ஸ்பெண்டிங் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் டிக்ரீஸ். இப்போ நமக்கு இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஸோ வி ஹேவ் டு பி டன் ஆன் த சிஸ்டம். கிளியராக இருக்குல்ல? அந்த கான்செப்ட் ஓரளவுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து இட் இஸ் கோயிங் டு பி a body of mass 1 kilogram. ஒரு பாடி இருக்குது, பாடியோட மாஸ் எவ்வளவு? 1 கிலோகிராம். இட் இஸ் த்ரோன் அப் வித் வெலாசிட்டி ஆஃப் 20 மீட்டர் per second. 20 மீட்டர் per secondல பாடியை த்ரோ பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு ஹைட்டில் 18 மீட்டர் ஹைட்டு வரும்போது இட் இஸ் மொமெண்டர்லி கம்ஸ் டு ரெஸ்ட் அட் ஹைட் ஆஃப் 18 மீட்டர். அப்போ 18 மீட்டர் ஹைட்டு வரும்போது அந்த பாடி ரெஸ்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ ஹவு மச் எனர்ஜி இஸ் லாஸ் டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன்? ஏர் ஃப்ரிக்ஷனால் எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு? ஸோ தட் இஸ் த ஐடியா. சரி, ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அகேன் வி கேன் யூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஒர்க் எனர்ஜி தியரம் இல்லையா? லெட்ஸ் யூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் பொறுத்த வரைக்கும் ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் டபிள்யூ நெட். டபிள்யூ நெட்னு வரும்போது வாட் இஸ் கோயிங் டு பி மை நெட் ஒர்க் டன்? என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது இந்த பாடியில்? net work done is going to be work done by gravitational force plus work done by air friction. அப்படி தான் வரும். And we can say your work net is going to be equal to change in kinetic energy. So let's find out the value of change in kinetic energy. That is going to be half mv square minus half m into u square. So v னு சொல்றது என்ன? Final velocity. இந்த questionல என்ன சொல்றாங்க? It comes to rest attaining a height of 18 meters. So finally அதோட velocity என்ன வரும்? 0 வரும் இல்லையா? So that is going to be equal to 0 minus half into m into m எவ்வளோ வேல்யூ வரும்? ஐயோ, m ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். It is going to be 1 into velocity எவ்வளோ இருக்கு? Initially it was thrown with a velocity of 20 square. So it is going to be equal to 20 square. So your total work done is going, net work done is going to be minus 200 joule இல்லையா? It is going to be equal to minus 200 joule. That is going to be my net work done. கிளியரா இருக்கா? டவுட் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் தேவையானது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ஐம் ஜஸ்ட் மூவிங் இன் டு மை பிஹைண்ட். ஓகேவா? இட் இஸ் கோயிங் பிஹைண்ட். அடுத்தது வந்து பார்க்கும்போது இந்த டபிள்யூ நெட்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு மைனஸ் 200 இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஒர்க் டன் ப்ளஸ் ஏர் ஃப்ரிக்ஷன் ஒர்க் டன். ஆனால் இந்த பாடி மேலேக்கு போகிறதுனால என்ன பண்ணலான்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏர் ஃப்ரிக்ஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் அண்ட் த பாடி இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் ஒர்க் டன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஏர் ஃப்ரிக்ஷன் கூட ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் தான் வரும் இல்லையா? ஏர் ஃப்ரிக்ஷன் வில் பி ஆக்டிங் opposite to the direction of motion. So air friction எப்படி இருக்கும்? It will be downwards, it will be the negative because displacement upward இருக்கு. So we can say that both air friction as well as your gravitational work done is going to be negative. ரெண்டுமே என்னவா இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ஜஸ்ட் மைண்டில் செட் பண்ணேன் அந்த ஐடியா வர்றதுக்காக. ஓகேவா? இது நெகட்டிவாக இருக்கும், இதுவும் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இங்கே நெகட்டிவ் ஆன்சர்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. ஸோ தே மஸ்ட் பி வில் சி எப்படி வரும்னு பார்ப்போம். ஸோ எனிவே லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் கிராவிடேஷனல் ஒர்க் டன். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? அண்ட் இட் ஷுட் பி மல்டிப்ளைட் by a minus 1. Okay, why? And a cos 180. Okay, so it is going to be multiplied by minus 1. So it is mass into acceleration due to gravity into 118 into 18 into minus 1. So your answer is going to be minus 180 joule. So minus 180 joule தான் என்ன வரும்? It is the work done by gravitational force. So work done by air friction என்ன வரும்? It is going to be minus 200 plus 180. That is going to be equal to minus 20 joule. அது எங்கேருந்து கிடைச்சிச்சு எனக்கு இந்த equation? I substituted in this equation. Okay, இந்த minus 180 எங்கிறது இங்கே substitute பண்ணுவாங்க. So this will go to the other side and become plus 180. அவ்வளோதான். So your answer is going to be minus 20 joule. ஆனால் minus 20 ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லை. So I'll choose the best option which is 20 joules. அதான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன சார் இந்த பெஸ்ட் ஆப்ஷன்? இருக்கிற நாளில் ஏதோ ஒன்று தானே நம்மளால் சூஸ் பண்ணுவோம். நமக்கு பிடிச்ச ஆன்சரை நாங்கள் எழுத முடியுமா? இல்லையே. என்னது இது? மல்டிபிள் சாய்ஸ் தான். மல்டிபிள் சாய்ஸில் நமக்கு பிடிச்ச ஆன்சரை நம்மள எழுதுவோம். இல்லை, இருக்கிறதுலேயே நல்ல ஆன்சர் என்னன்னு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் டைரக்ஷன் கன்சிடர் பண்ணாமல் இல்லை அந்த நெகட்டிவ் சைன் கன்சிடர் பண்ணாமல் தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. தட் இஸ் கோயிங் டு பி 20 joules. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன? வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் a height of 60 meter at the rate of 15 kilogram per second to operate a turbine. The losses due to frictional force are 10% of the input energy. So let's read the question once again so that we will be able to understand the concept very clearly. Okay.
சரி ஓகே ஃபைன். வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் a height of 60 மீட்டர், 60 மீட்டர் மேலே இருந்தால் கீழே வருது. அண்ட் இட் இஸ் கமிங் at a rate of 15 கிலோகிராம் per second. அது 15 கிலோகிராம் per second. ஸோ மாஸ் ரேட் எனக்கு தெரியுது. லாஸஸ் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. பவரை பற்றி தான் கேட்குறாங்க. பவர்னு சொன்னால் என்ன? Power is equal to work done per unit time. Yeah, it is going to be work done per unit time. And in this case, என்ன பொறுத்த வரைக்கும் water is falling down from a height னு சொல்லும்போது it is going to be gravitational force into work done. So it is going to be your gravitational force into displacement divided by time தான் வரும் இல்லையா? Gravitational force into displacement by time, and gravitational force is going to be m into g into displacement divided by time தான் வரும். And you can basically rewrite this equation as m by t into g into s னு you can rewrite it. So in the m by t னு சொன்னா it is the mass flow rate. It is going to be 15 kilogram per second. நான் ஏன் இப்படி மூவ் பண்ணுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் பவர் இந்த மாதிரி எழுதி why did I come to this one? Because it is given in kilogram per second. ஸோ எனக்கு டைரெக்டாக இங்கே 15 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் without thinking anything. அதனால தான் நான் அப்படி எழுதுனேன். I hope the concept is very much clear to you. So அப்படின்னு பார்க்கும்போது that is going to be how much? It is going to be 15 into g is going to be 10 into displacement is going to be 60 meters. So your answer is going to be how much? It is going to be 9000 watts. ஆனால் எனக்கு 9000 வாட்ஸ்னு ஒரு ஆன்சர் இல்லையே, இல்லைன்னா 9 கிலோவாட்னு இல்லையே. ஏன்னா you have something called as frictional power coming into picture which drains around 10% of input energy. நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறாங்களோ அதில் இந்த 10% யார் எடுக்கும்? ஃப்ரிக்ஷன் எடுக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் 10% எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு என்ன ஆகிடும்? இதோட 90% தான் உங்களுக்கு டெலிவர் ஆகிடும். ஸோ டெலிவர்டு பவர் எவ்வளோ வரும்? இட் இஸ் கோயிங் டு பி 90% of 9000 watts, which is going to be 8100 watts, which is equal to 8.1 kilowatt, which is equal to 8.1 kilowatt, which is going to be your right answer. கரெக்டான ஆன்சர் அதுதான் வரும். கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ ஷால் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் நம்ம இம்பார்ட்டன்ட் டேக் வேணும்னா கிலோகிராம் பர் செகண்ட் கொடுத்தது பவரை எப்படி கனெக்ட் பண்ணிட்டேன் அதுதான் முக்கியம். ஓகேவா? எப்படி நம்ம இந்த பவரும் இந்த கிலோகிராம் பர் செகண்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன்னு இருக்குது தான். ஸோ இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆனதுனால நமக்கு இந்த எம் பை டி வந்துச்சு. எம் பை டியை டேரெக்டாக 15 கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த ஆன்சரில் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஏன் அந்த மாதிரி? இப்போ நான் என்ன பிரச்சனைனா இங்கே 9 கிலோவாட்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா இந்த ஃப்ரிக்ஷனை பற்றி கவனிக்காமல் டேரக்ட்லி 9 கிலோவாட் சப்ஸ்டியூஷன் பண்ண அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. டேரெக்டாக நல்லா தெளிவாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் போகணும். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கா? ஸோ ஷல் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஸோ எஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். பாடி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப் ஆஃப் கொஸ்டின், அப்படி தான் நம்ம மைண்டில் வைக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாடி ஆஃப் மாஸ் 1 கிலோகிராம் பிகின்ஸ் டு மூவ் அண்டர் அன் ஆக்ஷன் ஆஃப் எ டைம் இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ பாடி இருக்குது, அந்த பாடியோட மாஸ் வந்து 1 கிலோகிராம். இது பிகின்ஸ் டு மூவ்னு சொல்லும்போது இதோட இனிஷியல் வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0. அது நமக்கு மைண்டில் செட் ஆகிடும். ஓகே, இந்த பாடியோட மாஸ் வந்து 1 கிலோகிராம் அண்ட் இட் பிகின்ஸ் டு மூவ்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலி அதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 ஆகிடும். அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் எ டைம் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ்னு சொன்னீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட ஈக்குவேஷனில் எனக்கு டைம் இருக்குது அண்ட் த ஃபோர்ஸ் இஸ் கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் எ வெக்டர். ஃபோர்ஸை நம்ம என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? வெக்டர் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. And IJR unit vectors along x axis and y. What will be the power developed by the force at time t? So நம்மகிட்ட கேட்குறது வந்து பவர் தான். ஸோ கொஸ்டினில் கேட்குறது பவரை பற்றி. என்னதான் நமக்கு கொடுத்துருக்காங்க? நமக்கு கொடுத்த விஷயம் ஒன்று, த பாடி பிகின்ஸ் டு மூவ், இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க, மாஸும் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸோட ஈக்குவேஷனும் கொடுத்துருக்கு. சரி, வில் ட்ரை டு டூ வாட் வி கேன் சி இல்லையா? இப்போ முதல்ல வாட் இஸ் இட் தட் ஐம் சப்போஸ் டு ஃபைண்ட் அவுட்? ஐம் சப்போஸ் டு ஃபைண்ட் அவுட் பவர். பவர்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி ஒர்க் டன் டிவைடட் பை டைம். ஒர்க் டன் டிவைடட் பை டைம். ஸோ இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்டான மெத்தட்ஸ் இருக்கும் நமக்கு இல்லையா? ஸோ ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஐ கேன் யூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஒர்க் எனர்ஜி தியரம். அது ஒரு வழி தான். ஒர்க் எனர்ஜி தியரம்னு சொல்லும்போது வாட் இஸ் த கான்செப்ட் தட் ஐ can apply? What is it that I can apply? Work energy theorem is change in kinetic energy is work. அந்த மாதிரி தான் அப்ரோச் வரும். ஸோ அந்த அப்ரோச் படி பார்க்கும்போது எனக்கு சேஞ்ச் இன் kinetic energy வச்சு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுனா அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குமா? இல்லை, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. அது அவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு தோணலை. ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட். ஏன்னா அதுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு இல்லையே. வெலாசிட்டி வேணும், அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ நத்திங் இஸ் கிவன். ஓகே, இருக்கிறது ஒரே ஒரு மாதம் இனிஷியல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபைனல் kinetic எனர்ஜி கண்டுபிடிக்கிறது மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லாமல் we will not be able to do anything. ஓகே, சரி. அடுத்தது what will be power developed by the force at a given time? ஸோ பவர்னு சொல்லும்போது ஸோ another thing that I can do is that எனக்கு இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், தட் இஸ் கோயிங் டு பி ஒன் இல்லையா? இப்போ இந்த கொஸ்டினில் கூட
கூட we had that force into displacement divided by time. So இந்த questionல பாத்தீங்கன்னா we wrote it as m by g and converted that into m by t. அதோட ரீசன் வந்து எனக்கு கிலோகிராம் per second கொடுத்ததுனால தான் நம்ம அந்த அப்ரோச் எடுத்துட்டோம். இதே மாதிரி இங்க எனக்கு என்னன்னா இங்க ஃபோர்ஸ் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல, மாஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் what I can do is that I am going to write it as force into velocity. அது டிஃபரெண்டான ஒரு வழி. எப்படின்னா I am going to combine this s by t into v. s by t மாத்தி நான் என்னவா மாத்த போறோம், velocity மாத்த போறோம். So force into velocity is going to be my equation. கிளியரா இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு வி, அதுதான் எனக்கு ஒரு இக்குவேஷனாக வரப்போகுது. ஸோ இந்த இக்குவேஷன் வந்தீங்கன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் தட் ஐம் சப்போஸ், எனக்கு இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது வழி வேணுமே. அந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு என்னென்ன டைம் டிபெண்டன்சி கொடுத்ததுனால தான் எனக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியா என்னன்னா, எனக்கு இப்போ ஐ கேன் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா த திங் தட் ஐ கேன் டூ, அண்ட் என்னோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்லையும் டி இருக்கு. தட் மீன்ஸ் தட் எனக்கு டீயோட டேர்ம்ஸ்லேயே ஆன்சர் போதும். புரியுதா? நான் இப்போ எந்த வழியாக போகணும்னு போகும்போது இது எனக்கு ஒரு வழி. ஸோ இந்த வழி வச்சு என்ன பண்ணணும்னா எனக்கு வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் கிடைக்கணும். இங்கே டைமோட டிபெண்டன்சி இருக்கு, ஆன்சர் கூட டைமில் தான் வேணும், எனக்கு டைமோட ஃபங்க்ஷனாக தான் வேணும். அது கூட எனக்கு ஒரு க்ளூவாக எடுத்து வாட் ஐ எம் திங்கிங் இஸ் தட் ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் வெலாசிட்டி இஃப் ஐ எம் ஏபிள் டு ஃபைண்ட் ஆக்சிலரேஷன். இல்லையா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வெலாசிட்டி. அது இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் பவர். ஸோ இங்கே கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சிலரேஷன் எப்படி எனக்கு கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னென்ன இருக்குது? ஃபோர்ஸ் இருக்குது, மாஸ் இருக்குது. போதுமே. ஐ கேன் ரைட் இட் as f divided by a dt இப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஐ கேன் ரைட் as f divided by a இல்லையே, f divided by m. ஃபோர்ஸ் பை m தானே மாஸ் வரும். ஒரே ஒரு நிமிஷம் ஐ வில் பி ரைட்டிங் பிஹைண்ட் மீ இல்லையா? ஸோ இல்லை, அப்போது ஐ வில் பி ரைட்டிங் பிஹைண்ட் மீ, அது வேணாம். அப்போ ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்டெக்ரல் எஃப் பை எம் இன்டூ டிடி, அது அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஐ கேன் ரைட் இட் as இன்டெக்ரல் எஃப் பை எம் இன்டூ டிடின்னு கூட எழுதலாம். ஸோ ஹவு கேன் ஐ ரைட் இட்? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி, இது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட் தட் ஐ எம் கோயிங் டு கெட்? இன்டெக்ரல் வாட் இஸ் கோயிங் டு பி மை எஃப் இஸ் கோயிங் டு பி 2ti plus 3t square j divided by 1 தான் வரும் இல்லையா? என்னது? 1 is going to be the mass of the body. mass 1 கிலோகிராம்னு கொஸ்டினில் கொடுத்ததுனால நான் அந்த டைரெக்டாக 1 கிலோகிராம்னு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இஃப் ஐ இன்டெகிரேட் திஸ் ஒன், வாட் இஸ் இட் தட் ஐம் கோயிங் டு கெட்? ஐ வில் கெட் 2ti plus 3t square j dt. இதுதான் எனக்கு இப்போ என்னவா வரும்? திஸ் இஸ் கோயிங் டு பி த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சிலரேஷன். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃபோர்ஸ் பை மாஸ். ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் ஐ ரோட் இட் ஹியர், மாஸ் இங்கே எழுதிட்டோம். நவ் when I divide it I am going to end up with acceleration. So what is going to be my expression for acceleration? இதுதான் going to be my expression for acceleration. இப்போ எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. I'll just reduce the size இல்லையா? அப்போ தான் எனக்கு இங்கே எழுதுறதுக்கான தேவையான இடம் கிடைக்கும். So this is going to be the expression. So இந்த expression வச்சு if I am integrating, what is it that I'll get? I'll get it to be 2 into t square by 2 plus 3 into t cube by 3. இதுதான் எனக்கு எக்ஸ்பிரஷனாக வரும் இல்லையா? ஸோ இன்டகிரேஷன் முடிச்சதுக்கப்புறம் this is going to be the expression. This is going to be the expression. So 2 எனக்கு கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லை? So I can cancel out the 2, I can cancel out the 3. So the expression is going to be, final expression is going to be what? It is going to be t square I plus t cube j. This is going to be the expression for என்னது? For acceleration. That is the expression for acceleration. Sorry, acceleration இல்லை, velocity. That is the expression for velocity. கிளியராக இருக்கா? பக்காவாக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்கா கிளியராக இருக்குது. எப்படி வந்துச்சு இந்த எக்ஸ்பிரஷன்? வந்து வெலாசிட்டி ஐ கேன் ரைட் as இன்டெக்ரல் ஏடிடி, ஏ ஆக்சிலரேஷன் நான் ஃபோர்ஸ் பை மாஸ்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் கொஸ்டினில் இருக்குது, மாஸோட வேல்யூ வந்து கொஸ்டினில் இருக்குது. ஸோ ஐ யூஸ் இட் அண்ட் ஃபவுண்ட் அவுட் த வேல்யூ ஃபார் எக்ஸ்பிரஷன் ஃபார் வெலாசிட்டி. தெளிவாக இருக்கா? கிளியராக இருக்கா? ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமே, கொஸ்டின் நம்பர்ஸ் நான் சொல்லலை, டைம் ஸ்டாம்ப் வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் கமெண்ட் வித் டைம் ஸ்டாம்ப். நான் கொஸ்டின் நம்பர்ஸ் நான் அடுத்த கொஸ்டின்லேருந்து அடுத்த வீடியோலேருந்து போடுறேன். இந்த வீடியோக்கு நான் அது போடல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா நீங்கள் டைம் ஸ்டாம்ப் கனெக்ட் பண்ணி கூட டவுட் போடுங்க. ஓகே, ஸோ v is equal to t square plus t cube j. நவ் எனக்கு தெரியுமே, எனக்கு பவர் என்ன வேணும்? ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி தானே. ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் எனக்கு தெரியுமே. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை பவர்? பவர் இஸ் கோயிங் டு பி ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி, ஃபோர்ஸ் இன்டு f dot v. அப்படி தான் வரும் இல்லையா? ஸோ f இன்டுன்னு போடுறது பதிலாக ஐ கேன் ரைட் as f டாட்னு போடலாம் இல்லையா? f dot sன்னு போடலாம். and this is going to be f dot v. so f dot v is going to be what? It is going to be 2t into I plus 3t square j dot t square I plus t cube j. இப்படி தான் வரும் இல்லையா? It is going to be t square I dot t cube j. So now that is going to be very easy. Why? It is going to be
2t cube I plus 3t raised to 5j. That is going to be my expression. அது எப்படி I component multiply பண்ணும்போது 2t cube வருவாங்க, 3t square and t cube multiply பண்ணும்போது 3t raised to 5 வருவாங்க. So that is how I'll end up getting the option. I'll end up getting the option D here. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேக்அவே இருக்குது. என்னதான் அந்த டேக்அவே? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் வர ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வருது. அது என்னென்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து we will have to modify certain things இல்லையா? நம்ம இதுவரைக்கும் படித்த எல்லா கான்செப்டும் அப்ளை பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சேஞ்ச் வரணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் அந்த அப்ரோச் வருது இல்லையா? இப்போ இந்த கொஸ்டினில் எஃப் இன்டு வி இல்லைனா எஃப் டாட் வி, எஃப் இன்டு வின்னு இல்லை, ஐ கேன் ரைட் அஸ் எஃப் டாட் வி. தட் வில் பி a better way to write it இல்லையா? I am going to write as f dot v. ஸோ இந்த கான்செப்ட் ஒரு ஃபார்முலாவாக நம்ம படிச்சிருக்காங்களான்னு இல்லையே. பவருக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபார்முலாவெல்லாம் படிக்க தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி ஐடியா வரும்போது வில் ஹேவ் டு யூஸ் திஸ் கான்செப்ட். இதே கான்செப்ட் வந்து வேறொரு விதமாக இல்லையா, இதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட், ஒர்க் டன் டிவைடட் பை டைமிங்கிறது செப்பரேட்டான ஒரு ஸ்டைல் இங்கே இந்த கொஸ்டினில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம மைண்டில் செப்பரேட்டாக நம்ம ஒவ்வொரு டேக்அவே மாதிரி நம்ம வச்சா தான் நமக்கு கரெக்டாக அது யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக நோட் பண்ணி வைக்கணும். ஒவ்வொரு கொஸ்டின்லேருந்து என்ன டேக்அவே கிடைக்குதுன்னு நீங்கள் செப்பரேட்டாக நோட் பண்ணி வைக்கணும். இந்த டேக்அவேஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்ஸை செப்பரேட்டாக பண்ணி வைக்கணும். அந்த ஷார்ட் நோட்ஸை வச்சு தான் நீங்கள் இனிமேல் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் பண்ணும்போது அந்த ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். கிளியராக இருக்கா? ஸோ தட் இஸ் ஹவ் யூ, நீங்கள் நல்லா எஃபர்ட் எடுத்து படித்தா தான் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஜஸ்ட் அப்படியே படிச்சுட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஃபெக்ட் வராது. அதோட யூ வில் நாட் பி ஏபிள் டு பிரிங் இட் டவுன். ஓகேவா? தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ லெட்ஸ் கோ ahead and do the next question. அடுத்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், சூப்பரான ஒரு கொஸ்டின். எப்படி அந்த அப்ரோச் எடுக்கணும்னு இருக்கிறது. The heart of a man pumps 5 liters of blood through the arteries per minute. Okay, so 5 liters of blood through per minute. இதுதான் நமக்கு முக்கியம். At a pressure of, ப்ரெஷர்லாம் கொடுத்துருக்காங்களே, இந்த டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க, தென் வாட் இஸ் த பவர் ஆஃப் த ஹார்ட். மறுபடியும் யாரை பற்றி கேட்குறாங்க? பவரை பற்றி கேட்குறாங்க. பவரில் வந்து லிட்டரு, மினிட்டு, எம்எம் ஆஃப் மர்க்குரி, என்னென்னவா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐயோ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் சார் எப்படி நம்ம கொண்டு வருவாங்க? நம்ம படித்த இக்குவேஷன் என்ன? நம்ம படித்த இக்குவேஷன் வந்து என்னது? நம்ம படித்த இக்குவேஷன் வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் ஒர்க் டன் பை டைம், இல்லைனா ஃபோர்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதுல எல்லாம் எப்படி சார் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் கொண்டு வருது? இதெல்லாம் கஷ்டமாக இருக்குயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம கரெக்டாக நல்லா பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. சரி, பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, லெட்ஸ் சி. நமக்கு என்ன வரும்? ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை பவர்? பவர் இஸ் கோயிங் டு பி ஒர்க் டன் டிவைடட் பை டைம். மறுபடியும் வாட் இஸ் கோயிங் டு பி ஒர்க் டன்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். அப்படி தான் வரும் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எனக்கு யூஸ் ஆகும் அதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 liters per minute, அப்போ டைம் இங்கே வருது, ஆனால் இங்கே லிட்டர்ஸ் வருது. ஸோ லிட்டர்ஸ்னு சொல்கிறது இட் இஸ் கோயிங் டு பி a unit of volume இல்லையா? இட் இஸ் கோயிங் டு பி a unit of volume. ஸோ தட் மீன்ஸ் தட் வால்யூத்தோட யூனிட் வந்து மீட்டர் கியூப் per second தான். ஸோ ஹவு கேன் ஐ கனெக்ட் திஸ் மீட்டர் கியூப் per second ஹியர்? இங்கே எப்படி எனக்கு மீட்டர் கியூப் per second இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம்? நம்ம மைண்ட் அப்படி ஒர்க் ஆகணும். ஒரு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் படிக்கும்போது நம்ம எடுத்து அந்த யூனிட் கன்சிஸ்டன்சியோட கான்செப்ட் வச்சு கூட யூ கேன் யூஸ் தட் கான்செப்ட். அந்த மெத்தடில் நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு மீட்டர் கியூப் per second இருக்கு, எனக்கு இங்கே ஒரு மீட்டர் per second இருக்கு. ஸோ இதுக்கு கம்மி என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஹியர்? எனக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் தான் வருது. என்ன டிஃபரன்ஸ் வருது? மீட்டர் ஸ்கொயரோட டிஃபரன்ஸ். ஸோ மீட்டர் ஸ்கொயர் என்ன சொல்றது? இதோட யூனிட் ஏரியாவோட யூனிட். யாரோட யூனிட்? ஏரியாவோட யூனிட். ஸோ ஏரியாவோட யூனிட்டும் ஃபோர்ஸும் எப்படி கனெக்ட் பண்ணி இஃப் ஐ எம் ஏபிள் டு பிரிங் இன் சம்திங் தென் ஐ வில் பி ஏபிள் டு யூஸ் திஸ் ஈக்குவேஷன். புரியுதா? எனக்கு மீட்டர் கியூப் per second தான். இந்த கொஸ்டின்ல இருந்தால் எனக்கு என்ன புரியுது? 5 liters per minute சொல்லும்போது we are talking about volume flow rate. எவ்வளவு வால்யூம் ஒரு செகண்ட்ல, அதோட யூனிட் வந்து மீட்டர் கியூப் per second இருக்கும். ஃப்ளூயிட்ஸ்ல நம்ம படிச்சிருக்காங்க. ஸோ மீட்டர் கியூப் per second என்கிற யூனிட் நம்ம எதில் வரும்? This is something that will come up in volume flow rate. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மீட்டர் per second இருக்குது. ஒரு மீட்டர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் எப்படியாவது ஃபோர்ஸில் கொண்டு வரணும். ஸோ தேர் ஹவு கேன் ஐ பிரிங் இன்? அகெயின் ஃபோர்ஸும் மீட்டர் ஸ்கொயரும் கனெக்ட் பண்ணுற ஏதோ ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று படிச்சிருக்காங்களா? ஆமாம், ஃப்ளூயிட்ஸ் என்கிற சாப்டரில் படிச்சிருக்கோம். அது என்னது? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ஏரியா, இல்லை ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ நமக்கு என்ன சொல்லலாம்? ஐ கேன் ரைட் திஸ் ஃபோர்ஸ் as ப்ரெஷர் இன்டு ஏரியா இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்.
ஸோ புரியுதா அந்த ஐடியா வருது பார்த்தீங்களா ஸோ எனக்கு ஒரு ஏரியா வரும் எனக்கு இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும் எனக்கு இங்கே ஒரு டைம் வரும் ஸோ ஏரியா இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஸோ ஏரியா இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்போது வாட் இஸ் தட் கோயிங் டு பி த யூனிட் இஸ் கோயிங் டு பி மீட்டர் திஸ் இஸ் கோயிங் டு பி ப்ரெஷர் இஸ் கோயிங் டு பி நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அது அங்கே இருக்கட்டும் இன்டு மீட்டர் ஸ்கொயர் இன்டு மீட்டர் டிவைடட் பை செகண்ட் கிளியராக இருக்கா ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மீட்டர் ஸ்கொயர் இன்டு மீட்டர் என்னவா வரும் தட் இஸ் கோயிங் டு பி மீட்டர் கியூப் per second so that means that you will get the unit consistency to be pressure into meter cube per second so that means that in the meter cube per second எனக்கு questionல இருக்கு என்னது 5 liters per minute அது யூனிட் டிஃபரெண்டா இருக்கு லிட்டர்ஸ் நம்ம மீட்டர் கியூபா மாத்தணும் டைம் மினிட் நம்ம செகண்டா மாத்தணும் அவ்வளவுதான் அது ஓகே அது அங்கே இருக்கும் ஆனால் ஸ்டில் யூ ஹேவ் தட் ஐடியா மீட்டர் கியூப் அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான இங்கே நிறைய வேல்யூஸ் இருக்கு என்னது 150 மில்லிமீட்டர் இது ஏன் நான் இந்த மாதிரி யோசிச்சேன்னா இதுல இருந்து தான் நான் ஆரம்பிச்சிட்டோம் இது ஏன் யூஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு இங்கே ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுனால ஐ வெண்ட் இன் தட் மெத்தட் கிளியரா இருக்கா ஆனால் ப்ரெஷரோட ஈக்குவேஷன் என்ன வரும் எஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு h இன்டு ரோ இன்டு ஜி அந்த ஈக்குவேஷன் கூட வரும் இல்லையா ஸோ பேசிக்கலி திஸ் ப்ரெஷர் ஈக்குவேஷன் திஸ் ஈக்குவேஷன் கேன் பி கம்ப்ளீட்லி ரீரிட்டன் இல்லையா இந்த ஈக்குவேஷன் ஐ எம் கோயிங் டு ரீரைட் as a very interesting way pressure can be rewritten as h rho g இல்லையா pressure can be rewritten as h rho g கிளியரா இருக்குல்ல அதே மாதிரி this I will write as volume by time I will write it as volume by time volume எப்படி வரும் this a into s is going to be my volume and t will remain as it is as my time so h rho g into v by t என்கிற ஃபார்முலாக்கு I change the formula of power into this one அந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன் அதுதான் முக்கியம் ஓகேவா அந்த ஃபார்முலா நம்ம எப்படி மேனிப்புலேட் பண்ணிட்டேன் அந்த மேனிப்புலேஷன் தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஹவு ஐ மேனிப்புலேட்டட் த ஃபார்முலா ஸோ தட் இட் வில் பி யூஸ்ட் வித் த டேட்டா தட் இஸ் கிவன் டு மீ எனக்கு கொடுத்த டேட்டா படி அது எப்படி எனக்கு யூஸ் பண்ண முடியும் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம இங்கே ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டோம் அண்ட் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் இட் இல்லையா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஆர் ஏபிள் டு பெர்ஃபார்ம் இன் இட் நவ் லெட்ஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட் அடுத்த கான்செப்ட் என்ன வி ஹேவ் டு சப்ஸ்டிடியூஷன் தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் லெட்ஸ் சப்ஸ்டிடியூட் என்ன வரும்னு பார்ப்போம் ஸோ ஹெச்சோட வேல்யூ என்ன இட் இஸ் கோயிங் டு பி 150 மில்லிமீட்டர்னு சொல்லும்போது 150 இன்டு 10 raised to -3 அடுத்து டென்சிட்டி கொடுத்துருக்கிறது வந்து 13.6 இன்டு 10 raised to 3 ஜியோட வேல்யூ வந்து 10 அடுத்தது வால்யூம் கேட்குறாங்க வால்யூம் என்ன 5 லிட்டர்ஸ் தான் 5 லிட்டர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் லிட்டர் டு மீட்டர் கியூப் இஸ் 5 இன்டு 10 raised to -3 மீட்டர் கியூப் டிவைடட் பை எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க 60 மினிட்ஸ் 1 மினிட் தான் 1 மினிட் செகண்டாக மாற்றும் போது எப்படி இட் இஸ் கோயிங் டு பி 60 செகண்ட்ஸ் ஸோ திஸ் இஸ் த கேல்குலேஷன் கிளியராக இருக்கா அந்த கேல்குலேஷன் வந்து ரூட் பார்த்தீங்களா ஹெச் ரோ ஜி இன்டு வி பை டி என்கிற இக்குவேஷனில் ஒவ்வொரு டேட்டாவும் நமக்கு இருக்கு இது பார்க்கும்போது ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ப்ரெஷர்ஸ் பவர் ஸோ பவரை இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி இந்த ஃபார்முலாவாக மாற்றணும் ஏன் நம்ம அப்படி மாற்றிட்டீங்க எப்படி அந்த ஐடியா நமக்கு வந்துச்சு இந்த 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் நம்ம அப்படி மாற்றிட்டாங்க எப்படி அந்த ஐடியா ஒன்றுமே தெரியாத சுச்சுவேஷன்லேருந்து எப்படி அந்த ஐடியா எனக்கு வந்துச்சு அதுதான் பார்க்கணும் அதுக்குன்னு இது எப்படி எனக்கு யூஸ் ஆயிடுச்சு தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளியராக இருக்குல்ல லெட்ஸ் ஸ்டார்ட் கேன்சலேஷன் இல்லையா இது ரெண்டுமே கேன்சல் பண்ண முடியும் ஓகே அடுத்தது வந்து என்ன கேன்சல் பண்ண முடியும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் இது கேன்சல் பண்ணும்போது ஒரு 2 வரும் இங்கே என்ன வரும் இங்கே ஒரு 5 வரும் மறுபடியும் நான் இங்கே கட் பண்ணும்போது again I'll get a 5 so this is going to be what this is going to be cancellation எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் you are getting 5 into 5 into 5 into 10 raised to -3 into 13.6 that is going to be your multiplication so on the multiplication I'll write down the multiplication for you people so that is going to be 5 into 5 is going to be 25 into 5 is going to be 125 113.6 into 0.125 இதுதான் வரும் இல்லையா 0.125 னா எவ்வளவு வரும் let me see and the calculation you can just approximate it to 0.1 னு சொல்லும்போது it will be somewhere around 1.5 and 1.7 ரெண்டு வேல்யூஸ் இருக்கு இதில் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா you will have to do the multiplication வேற வழி கிடையாது நமக்கு இந்த வேற ஒரு வழியும் கிடையாது நமக்கு okay there is no other go for you so இது நம்ம 2 வச்சு மல்டிப்ளை பண்ணா 0.25 வரும் இல்லையா so 1 by எப்படி சொல்லலாம் 1/8 னு கூட சொல்லலாம் இல்லையா I can write as 1/8 னு சொல்லும்போது it is going to be 0.125 இல்லையா so divided by 8 is the key so when you divide it by 8 and you remove this you will get what is going to be the answer
1.56 எவ்வளோ வாட்டி போவோம் கரெக்ட் தான் 7 டைம்ஸ் போவோம் 1.7 is going to be the answer கிளியராக இருக்குது ஸோ நீங்கள் கேட்பீங்க எப்படி சார் இந்த வேல்யூ வந்துச்சு எப்படி சார் இந்த வேல்யூ வந்துச்சு how did I get the value the 1 இந்த 8 என்கிற வேல்யூ எனக்கு எப்படி வந்துச்சு 8 என்கிற வேல்யூ கிடச்சது 0.125 is going to be 1/8 என்கிற ஐடியா எனக்கு மைண்டில் இருக்குது ஸோ எனக்கு மல்டிப்ளை பண்ண பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக எனக்கு பிடிக்காது நான் என்ன பண்ணிட்டோன்னா நான் மைண்டில் 0.5னா எவ்வளோ 1/2 0.25னா 1/4 ஆனால் பாதி இருக்கிறோம்ல 0.125னா அதோட பாதி 1/8 அதான் ஐடியா ஸோ அந்த டிவைட் பண்ணும்போது டைரெக்டாக எனக்கு ஆன்சர் வரும் ஏன் நான் இது அப்ராக்சிமேட் ஒரு அளவுக்கு மேலே அப்ராக்சிமேட் பண்ணலன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 1.5 இருக்குது 1.7 இருக்குது இல்லைனா நான் இது அப்படியே என்ன சொல்லியிருக்கோம் 13.6 into 0.125 ஸோ இது 1.3 விட கொஞ்சம் அதிகம் அப்படி சொல்லி நான் 1.5 கூட செலக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா இங்கே 1.5 1.7 சொல்லும்போது இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் நமக்கு கெஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அப்ராக்சிமேட்லாம் பண்ண முடியாது நம்ம டேரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை எனக்கு இங்கே 1.5க்கு பதிலாக வேறு ஒரு பெரிய வேல்யூ இருக்குன்னு வச்சுக்க ஸோ ஐல் கோ ஆன் வித் 1.7 ஓகேவா அந்த கால்குலேஷன் நான் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ கால்குலேஷன் பண்ணாமல் நமக்கு முடியாதுன்னு இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அமைச்சிட்டாங்க கிளியராக இருக்குல்ல ஸோ யூ காட் த பவர் ஆஃப் த ஹார்ட் டு பி 1.7 வாட்ஸ் கிளியராக இருக்கு ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர் இந்த லாஸ்ட்டில் கால்குலேஷன் கூட எப்படி நம்ம பண்ணிட்டோன்னு இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த 13.6 by இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கால்குலேட்டரெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை கால்குலேஷன் ஐ டிட் நாட் ஈவன் ரைட் எனி கால்குலேஷன் லைக் திஸ் இப்போ நீங்கள் இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணிட்டேன்னு வச்சுக்க 13.6 into 125 நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கால்குலேஷன் நீங்கள் பண்ணணும் அது இல்லாமல் மைண்ட் அப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் நம்ம மைண்ட் அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கணும் ஓகேவா கிளியராக இருக்கா ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ ஃபைன் ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டினுக்கு போமா again a very simple question one coolie takes 1 minute to raise a suitcase through a height of 2 meters and the second coolie takes 30 seconds to raise the same suitcase to the same height the powers of the two coolies are in the ratio so ரெண்டு பேரோட பவரை பற்றி கேட்குறாங்க so anyway we will write down person number 1 and person number 2 so நமக்கு என்ன இதோட force எவ்வளோ வரும் force is going to be gravitational force இல்லையா that is going to be gravitational force தான் வரும் it is equal to gravitational force ஆனால் அவர் அதோட opposite directionல தான் force apply பண்ணுவாங்க but still you can say the force will be equal to gravitational force இல்லையா ஏன்னா கீழே mg இருக்கும் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக he will have to apply a force and then will be something more than that அதுக்கு இன்னொரு f net வரும் that and all is there அப்படி இருக்கும் that depends so gravitation fg எடுத்துக்கலாம் and the next case also fg will be equal to gravitational force is going to be equal to mg எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும் ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து 2 மீட்டர் இல்லையா ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் ஹைட் ஆஃப் 2 மீட்டர் தான் செகண்ட் பர்சனும் அதே சேம் சூட் கேஸ் தான் சேம் சூட் கேஸ்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குமே ஒரே mg and same heightனு சொல்லும்போது again ரெண்டு பேருக்குமே ஒரே டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும் ஸோ ஹியர் again you will get s to be equal to 2 meter again you will get s to be equal to 2 meter அடுத்தது வந்து டைம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஆளுக்கு வந்து it is going to take how much time 1 minuteனு சொல்லும்போது 60 seconds இருக்கும் செகண்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் it is going to be equal to how much 30 seconds now we can compare the value of power in the first case it is going to be mg into 2 divided by 60 and in the second case it is going to be mg into 2 divided by 30 now let's find out P1 by P2 now let's find out P1 divided by P2 is going to be equal to mg into 2 divided by 60 whole divided by mg into 2 divided by 30 இது ரெண்டுமே cancel பண்ணும்போது I'll end up getting 30 divided by 60 which is equal to 1:2 and I have got my option A waiting for me here எனக்கு வெயிட் பண்றாங்க அங்க யாரு ஆப்ஷன் A எனக்காக வெயிட் பண்றாங்க இல்லையா ஆன்சர் is equal to 1/2 கிளியரா இருக்கா ஸோ இதில் ஒருவேளை உங்களுக்கு வரப்போகிற ஒரு டவுட் என்னென்னா இந்த ஃபோர்ஸ் வந்து எம்ஜி என்கிற ஃபோர்ஸ் தான் வருமா இல்லை அதை விட அதிகமான ஃபோர்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி அ டிபேட்டபிள் திங் ஓகேவா அது கொஞ்சம் டிபேட்டபிளான கான்செப்ட் தான் பரவாயில்ல வில் சி இன் டு தட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் கிடையாது ஏன்னா இது ரெண்டுமே ரைஸ் பண்ணோன்னா வி ஹேவ் டு அப்ளை த சேம் ஃபோர்ஸ் என்கிற அசம்ஷனில் நம்ம போயிடும் ஓகே ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர் அண்ட் யர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 1:2 So shall we move on to the next question அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா so let's move on to the next question ரொம்ப இம்பார்ட்டன்டான question extremely important question let's read the question again a different type இந்த questionல இருந்து என்ன important takeaway இருக்கு simple question தான் direct question தான் அவ்வளோ பெருசான takeaways எல்லாம் இல்லை ஆனால் முன்னாடி இருந்த questions அப்படி கிடையாது ரொம்ப important takeaways இருந்த question தான் this is actually a direct question okay fine அடுத்தது வந்து an object flying in air with velocity கொடுத்திருக்காங்க suddenly breaks into two pieces okay fine again it is going to be connected to what conservation of momentum concept தான் சரி இந்த கொஸ்டின் இப்படி படிக்கும் போதே நமக்கு அந்த கான்செப்ட் என்னன்னு புரியணும் என்ன நம்ம படிக்காத கான்செப்ட்னா அது அப்படியே எனக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம சொல்றது புரியுதா இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறதுன்னு இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம்னு மைண்டில் வைக்கக்கூடாது அது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம ஒரு கொஸ்டின் எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஐயோ அது ஏதோ நீங்கள் ஏதோ பெரிய தப்பு பண்ணுறதுனால தானே
சார் நீங்கள் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மைண்ட் அப்படி ஓகேவா. இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம படித்து அந்த கான்செப்ட் எனக்கு கரெக்டாக தரவாக தெரியாத கான்செப்ட்னா அந்த கொஸ்டின் இந்த இனிஷியல் ஃபேஸில் ஸ்கிப் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேவா. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் நீங்கள் டார்கெட் பண்ணுறோன்னா உங்களோட டார்கெட் மார்க் எவ்வளோன்னு இருக்கிற வீடியோவில் நான் ஏற்கனவே வீடியோ என்ன சொல்கிறது நம்ம சேனல் இருக்குது. ஸோ அது படித்தாலே நீங்கள் அது பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஐடியா வரும். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஃபார் as you are concerned ஓகே, மறுபடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லூஸ் அ லாட் ஆஃப் மார்க்ஸ். ஸ்டில் உங்களுக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்கும். அப்போது என்னென்னா நீங்கள் மார்க் லூஸ் பண்ணும்போது ரெண்டு விதமாக நீங்கள் மார்க் லூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்டன் பண்ணி தப்பு பண்ணி நீங்கள் மார்க் யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் யூ கேன் மேக் அன் ஆன்சர் ராங் அண்ட் லூஸ் மார்க்ஸ். யூ கேன் ஸ்கிப் அ கொஸ்டின் அண்ட் லூஸ் மார்க்ஸ் ஓகேவா. நீங்கள் அட்டன் பண்ணி மார்க் லூஸ் ஆகும்போது தப்பு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மிஸ் ஆகுறது உங்களுக்கு கிடைக்கிறது -1னா லைக் மீன்ஸ் தட் யூ வில் லூஸ் 5 marks effectively. அதே மாதிரி மற்றது பார்த்தீங்கன்னா யூ வில் பி லூசிங் ஒன்லி 4 marks. தட் இஸ் இட். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு அந்த டைம் அடிஷ்னலி கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின்ஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அதிகமான டைம் கிடைக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் படித்து அது இந்த டாப்பிக்லேருந்து தான் அவங்க கேட்டுட்டாங்க, அந்த டாபிக் எனக்கு தெரியாத டாபிக்னு தட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா. இப்போ இந்த கொஸ்டின் படித்து இப்போ ஒருவேளை நான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஒரு டாபிக் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அந்த கான்செப்ட் நான் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா ஓகே இந்த கொஸ்டின் படித்தேன் திஸ் சீம்ஸ் டு பி ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் இது எனக்கு அவ்வளோ நல்லா தெரியாது, நான் அதை அடுத்த வாட்டி பார்ப்போம் நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்ப்போம்னு சொல்லி I'll move on to the next question. புரியுதா. அந்த ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த ஐடியாவோட அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நீங்களோட பவர்ஃபுல்லான ஏரியாவில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் யூ வில் அட்டெண்ட் இன் தி எக்ஸாம். மற்றபடி என்னென்னா நீங்கள் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி கடைசியில் 2 சான்சஸ் தான் 3 சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது, அப்போ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. இல்லைனா உங்களுக்கு தப்பான ஆன்சர் கிடைக்கும், ஏதோ ஒரு ஆன்சர் கிடைச்சி நீங்கள் தப்பு மார்க் பண்ணி உங்களுக்கு 5 மார்க் வேணும். ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒன்றுமே அட்டன் பண்ணலன்னு உங்களுக்கு 4 மார்க் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் தப்பு பண்ணிட்டோன்னா உங்களுக்கு 5 மார்க் மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 4 மார்க் கிடைப்பாங்க. ஸோ ஆனால் என்னென்னா இந்த தெரியாத டாப்பிக்னால எப்போவுமே ப்ராபபிலிட்டி வில் பி ஹையர் டு லூஸ் மார்க்ஸ் ரேதர் தேன் கெயின் மார்க்ஸ். ஸோ அதனால் அந்த ப்ராபபிலிட்டியோட கான்செப்டில் நான் என்ன சொல்கிறேன்னா இஃப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் த டாபிக் இட் இஸ் ஓகே டு ஸ்கிப் இட். ஏன்னா நீங்கள் அங்கே டைம் சேவ் பண்ணுறாங்க. அந்த டைம் சேவ் பண்ணதிலோட உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தட் இஸ் த ஐடியா. ஓகே, அந்த ஐடியா உங்களுக்கு மைண்டில் வேணும். அதனால ஸ்கிப் பண்ணுறது கூட தப்பான ஒரு விஷயம்னு நம்ம மைண்டில் வைக்கக்கூடாது. ஸ்கிப் பண்ணுறது ஓகே தான். ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த क्वेश्चन again. An object flying in the air with velocity கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ அண்ட் சடன்லி பிரேக்ஸ் இன்டு 2 பீசஸ்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலி வி ஆர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் அ பாம்பு மாதிரி ஏதோ இருக்கும்னு வைக்கிறேன். ஓகேவா. அப்போது ஸ்மால் பார்ட் ஆஃப் இஸ் அ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, லார்ஜர் பீஸ். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி கொஸ்டின் ஆஃப் மொமெண்டம். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் இனிஷியல் மொமெண்டம் கண்டுபிடிப்போம். ஸோ இனிஷியல் மொமெண்டம்னு சொல்லும்போது மாஸ் ஆஃப் த பாடி இல்லையா, கம்பைன்டு மாஸ் வேணும். ஆனால் ரேஷியோ 1:5 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இஃப் ஐ எம் டேக்கிங் 1:5 ஐ கேன் டேக் 6 units to be my mass இல்லையா. ஐ கேன் டேக் 6 units to be my mass, total mass. So I am taking it as 6 into the velocity is going to be 20I plus 25J minus 12K. That is going to be my initial momentum. So that is going to be 120I plus 6 into 25 சொல்லும்போது 150J minus 6 into 2 72K. That is going to be my initial momentum. அது அங்கேயே இருக்கட்டும். That is going to be my momentum. நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? I have to find out the final momentum இல்லையா. ஃபைனல் மொமெண்டம் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? It is cut in the ratio 1:5 and the smaller piece has this much velocity. So smaller piece ஓட மாஸ் எவ்வளோ வரும்? That is going to be 1 unit. So it is going to be 1 into velocity எவ்வளோ வராங்க? This is going to be the velocity. So it is going to be 100I plus 35J minus 8K. ப்ளஸ் மாஸ் எவ்வளோ வரும்? செகண்ட் பீஸோட லார்ஜர் பீஸோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 5 இல்லையா. இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 5 தான் வரும். ஸோ 5 இன்டு வெலாசிட்டி என்ன எனக்கு தெரியாது. ஸோ ஐம் ரைட்டிங் இட் அஸ் வி வெக்டர். இதுதான் எனக்கு ஃபைனல் மொமெண்டம் வரும். ஆனால் நமக்கு தெரியும் ஒரு சிஸ்டமாக நம்ம அதை பார்த்தீங்கன்னா இனிஷியல் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். நம்ம அது ஒரு சிஸ்டமாக பார்க்குறதுனா திஸ் இனிஷியல் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் கோயிங் டு பி மை இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 100I plus 35J minus 8K plus 5 into V vector is equal to எவ்வளோ வரும்? That is going to be equal to 120I plus 150J minus 72K. So இதிலிருந்து I'll be actually taking it to the other side. If I'm taking it to the other side, 5V vector எவ்வளோ வரும்? That is going to be equal to how much? 120I minus 100I. It is going to be 120 minus 100 into I
ப்ளஸ் இங்கே என்ன வரும் 150 minus 35 என்ன வரும் 150 minus 35. So it is going to be 150 minus 35 into j plus யார் வரும் minus 72 வரும் இங்கே plus 8 வரும் இல்லையா. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி minus 72 plus 8 into k. இப்படி தான் எனக்கு வரும். ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர் அப் டு சம் எக்ஸ்டென்ட் இல்லையா. minus 72 k plus கரெக்டு தானே, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களான்னா இல்லையே, இல்லை தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். ஸோ நவ் இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ் ஒன், இது நான் இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி ஹவு மச் 120 minus 100 is going to be 20i plus this is going to be 150 minus 35 is going to be 115. This is going to be 115j plus minus 72 plus 8 எவ்வளோ வரும் minus 72 plus 8 is going to be minus 64. It is going to be minus 64. minus sign டைரக்டாக போட்டுக்கலாம் எனக்கு இல்லையா. ஸோ minus 64k தான் வரும் divided by, so that is going to be my 5v vector. That is going to be my 5v vector. அடுத்தது வந்து பார்க்கும்போது what is going to be my final answer? What is going to be my final answer? What is going to be my v vector? v vector என்ன தான் வரும்? So my v vector is going to be the divided by 5 பண்ணோம் இல்லையா. So 20 by 5 னு சொல்லும்போது it is going to be equal to 4i. ஓகே, எனக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கு. 115 by 5 னு சொல்லும்போது it is going to be equal to 23 இல்லையா. It is going to be 23j minus 64 by 5 னு சொல்லும்போது it is going to be 13 point something. ஐயோ, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லையே, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லையே, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களான்னு. நம்ம 16 சொல்லும்போது 16 into 5 எவ்வளோ வரும் 50 plus 30 it is going to be 80 வந்திருக்கணும். 80 வரணும்னா இது 72 plus 8 வரணும். ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டாங்களான்னா இனிஷியல் மொமெண்டத்தில் minus 12k இருக்குது, இங்கேயும் minus 72k வரும், அது கரெக்டு தான். ஃபைனல் மொமெண்டம் கால்குலேட் பண்ணும்போது கூட minus 8 வரும். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல்னு பண்ணும்போது ஸோ minus 8 will when going to the other side will become plus தான் வரும். ஸோ minus 72 plus 8னு சொல்லும்போது it will always be equal to 64. ஐ திங்க் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இங்கே தப்பு இருக்கும், இல்லைனா இந்த பாயிண்டில் தப்பு இருக்கும், ஏதோ ஒன்றில் தப்பு இருக்குது. இங்கே ப்ளஸ் 12k ஆனாலும் பரவாயில்ல, தட் will also be கரெக்ட் தான். இல்லை இங்கே ப்ளஸ் 8k ஆனாலும் it will be fine. I think it should have been plus 12k. அது அப்படி தான் வரணும். ஐ திங்க் இட் ஷுட் ஹவ் பீன் ப்ளஸ் 8k. அது ப்ளஸ் 8k இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக வந்திருப்பாங்க. ப்ளஸ் 8kனா என்ன ஆகும்னா இங்கே ப்ளஸ் 8 வரும், இந்த பக்கம் போகும்போது minus 8 ஆகிடும். ஸோ இட் வில் பி minus 80 and I'll get minus 16k. ஆனால் என்னென்னா இங்கே ஐ திங்க் இட் இஸ் அ பிரிண்டிங் மிஸ்டேக், இங்கே ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம். ஐ திங்க் இட் இஸ் லைக் தட். ஓகேவா, இல்லை ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கரெக்டாக வந்திருக்கு இல்லையா. சரி சரி. ஸோ ஐ திங்க் யுவர் ஆன்சர் ஆஸ் இட் லுக்ஸ் லைக் ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி 64 by 5 into k. ஆனால் இஃப் இட் வாஸ் மைனஸுக்கு பதிலாக இங்கே ப்ளஸ் இருக்குன்னா யூ would have got this option. So I think it should have been plus here. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது அப்படியே ட்ரை பண்ணிடுங்க. That's it. So I am taking this as my correct answer, this as my correct answer, and I am modifying this question in such a way that I am going to make this a plus here. ஓகேவா, இங்கே ஒரு ப்ளஸ்ஸாக மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ you will make enough changes according to that. ஓகே, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிடுங்க. இங்கே ப்ளஸ் 8k வரும், இங்கே உங்களுக்கு minus 8 வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு minus 18 வந்திருக்கும் இல்லையா. It should have been minus 80 and your answer will be 16. Your answer will be 16k. ஓகே, கிளியராக இருக்குல்ல, நான் என்ன சேஞ்ச் பண்ணிட்டேன்னு இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கா? சிம்பிளான கொஸ்டின், சிம்பிள் ஆன்சர். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இதுலேருந்து இம்பார்ட்டண்டான டேக்அவே இதுதான். when the masses are given as a ratio, masses ஒரு ரேஷியோ கொடுக்கும்போது நான் என்ன மாஸ் எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா that is very important. ஓகேவா, ஏன்னா this is the total mass and this is going to the sum of masses. ஓகே, smaller piece and larger piece. தெளிவாக இருக்குது, கிளியராக இருக்குது, டவுட் எல்லாம் இல்லை, பக்காவாக இருக்குது. ஸோ we are moving on to the next important question. Two bullets are fired horizontally and simultaneously towards each other with other from rooftops of two buildings. சரியா வரல, ஒரு வாட்டி கூட படிங்க. ரெண்டு புல்லட் இருக்குது. ஓகே, we have two bullets and fired horizontally, okay, simultaneously towards each other from rooftops of two buildings 100 meter apart from the same height of 200 meter with the same velocity of 25 meter per second. ஓகே, ஐடியா வருது. ஸோ எனக்கு ரெண்டு பில்டிங் இருக்கும், சாரி, எனக்கு இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ ஐ எம் ஃபயரிங் ஒன் புல்லட் ஃப்ரம் திஸ் சைட் லைக் திஸ் அண்ட் அதர் புல்லட் ஃப்ரம் திஸ் சைட் லைக் திஸ். இதுதான் கொஸ்டின். ஓகேவா, ஸோ தே ஆர் ஆக்சுவலி அப்பார்ட் ஃப்ரம் ஹவு மச் 100 மீட்டர் அப்பார்ட்டில் இருக்குது அண்ட் தே ஆர் த ஹைட் ஆஃப் சேம் விச் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 200 மீட்டர் அண்ட் தே ஆர் கம்மிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர் வித் த சேம் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர் பர் செகண்ட். திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 25 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் இன்ஃபர்மேஷன். கரெக்டு தானே? கரெக்டு தான். ஓகே, அண்ட் வென் அண்ட் வேர் வில் த புல்லட்ஸ் கொலைடு பண்ணணும். புல்லட்ஸ் கொலைடு பண்ணோன்னா
இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு டைமை பற்றி கேட்குறாங்க, ஹைட்டை பற்றி கேட்குறாங்க. ஓகே ஃபைன், தட் மீன்ஸ் தட் எனக்கு டைம் எந்த டைமில் இவர் கனெக்ட் பண்ணுவாங்க, இவர் கொலைடு பண்ணுவாங்க, அதே மாதிரி அவரை எவ்வளோ ஹைட்டில் கொலைட் பண்ணுவாங்க. ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ அந்த ரெண்டு விஷயங்கள் கிடைக்கணும்னா எனக்கு முதல்ல இதோட ஐடியா வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹொரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். இது பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜியோட கொஸ்டின் மாதிரி தெரியல. ஐ திங்க் இட் இஸ் அ ப்ரொஜெக்டைல் மோஷன் கொஸ்டின். ஓகே, இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனோட கொஸ்டின் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நமக்கு பண்ணலாம் இல்லையா? இட்ஸ் ஓகே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் ஒரு வெலாசிட்டி இருக்கும், that is going to be 25i இருக்கும் இல்லையா? and the horizontal component is going to be 25i and the initial vertical component is going to be equal to 0. So we know how to do it. So I am going to take in the x component. I am going to take the x component idea first. So if I am taking the x component idea, நம்மளை பொறுத்த வரைக்கும் what is going to be so எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா it will meet together இல்லையா? இவர் மீட் பண்ணுறது வந்து இவ்வளோ தூரத்துலன்னு வச்சுக்க, x1 இல்லைனா இந்த தூரம் வந்து x2ன்னு வச்சுக்க. ஸோ மீட் பண்ணுற மாதிரினா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ரெண்டு பேரும் ஒரே டிஸ்டன்ஸில் மீட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் ரெண்டுமே ஒரே டைம் தான் எடுக்கும். ஏன்னா they are fired simultaneously. ரெண்டு பேருமே simultaneously fired ஆனதுனால when they meet they would have covered the same time, not the same distance. same distance இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எடுத்த டைம் வந்து சேமாக இருக்கும். so what is going to be, let this distance be x1. ஒரு சைடில் போகிற டிஸ்டன்ஸ் x1, இன்னொரு சைடில் போகிற டிஸ்டன்ஸ் x2னா what can we say is that we can say x1 will be equal to, x1 is talking about this one, so that is going to be 25 into t and x2 will be again equal to 25 into t. ரெண்டுமே 25 into t வரும். அது எந்த ஃபார்முலா 25 into t ன்னு சொல்கிறது? what is that formula? distance covered is equal to velocity into time. இல்லைனா displacement is equal to velocity into time. velocity எவ்வளோ இருக்கு? it is fired with 25. so horizontal component is going to be 25. it is going to be constant. நமக்கு தெரியும் horizontal directionல there is no acceleration. acceleration இல்லாதனால horizontal component will always remain constant. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கும். ஆனால் இது எவ்வளோ தூரம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் இவர் மீட் ஆகும்னு தெரியாது. ஆனால் ரெண்டு பேருமே எடுக்க போகிற டைம் வந்து சேமாக இருக்கும். ஏன்னா மீட் பண்ணுறதுன்னா ரெண்டு பேருமே சேம் டைமில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க. ரெண்டு பேருமே ஒரே டைமில் சைமல்டேனியஸ்லி ஷார்ட்னா ஒரு ஆளுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்குது, ஒரு ஆளோட ஸ்பீடு அதிகமாக இருக்குனாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரின்னு வச்சுக்க. ஐம் டேக்கிங் 2 pens here. இந்த மாதிரி ரெண்டு பென் கையில் வச்சுக்கிறேன். ஒரு ஆளோட வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்னா அவர் பக்கத்தில் அவர் இந்த மாதிரி மீட் ஆகிடும். இல்லை இவனோட வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்னா இட் வில் பி மீட்டிங் லைக் திஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமோட டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் டைம் வந்து எப்போவுமே என்ன இருக்கும்? சேமாக இருக்கும். ரெண்டு பேருமே ஒரே வெலாசிட்டினா நடுவில் வந்து மீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸோ இது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மீட் பண்ணுற மாதிரி தான் மைண்டு தெரியுது. ஆனால் ஒரு விஷயம் நம்மளால் சொல்ல முடியும், and that is that x1 plus x2, we can say that x1 plus x2 will be equal to 100 meter. அது ஏன்? பிகாஸ் இவரோட டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். அதனால ஓகேவா, x1 plus x2 எப்போவுமே 100 இருக்கும். ஸோ ஃப்ரம் தட் ஐ கேன் சே தட் 50t will be equal to 100 or I can say t is equal to 2 seconds. we can say t is equal to 2 seconds. அப்படியோட மீனிங் என்னன்னா 2 செகண்டில் தான் இவர் என்ன ஆகும்? மீட் பண்ணுவாங்க. கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது ரெண்டுமே ஈக்குவல் வெலாசிட்டி ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ஆளோட வெலாசிட்டி வந்து 25, இன்னொரு ஆளோட வெலாசிட்டி 10னா இது என்ன இருக்கும்? 25tயும் 10t இருக்கும். ஸோ இங்கே எனக்கு 50tக்கு பதிலாக 35t வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இட் இஸ் நாட் நெசசரி தட் போத் ஹேவ் டு பி ஃப்ரம் சேம் வெலாசிட்டி. அதுக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? தட் இஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரே ஹைட்டுன்னு சொல்லவும் தேவையில்லை. ரெண்டும் டிஃப்ரெண்டான ஹைட்ஸ்லானாலும் பரவாயில்ல. நம்ம ஹொரிசாண்டல் காம்பனன்ட் மட்டும் எடுத்தால் போதும். வெர்டிகல் காம்பனன்ட் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு ஹொரிசாண்டல் மோஷன். ஓகேவா? அந்த ஐடியா நமக்கு இருக்கு இல்லையா? எக்ஸ் செப்பரேட்டாக பார்க்கணும், ஒய் செப்பரேட்டாக பார்க்கணும். அப்படி ஸோ நவ் யூ காட் த டைம். அந்த டைம் கிடைச்சிங்கன்னா அதோட மீனிங் என்னென்னா, வாட் டஸ் தட் மீன்? இட் மீன்ஸ் தட் தே வில் பி மீட்டிங் டுகெதர் ஆஃப்டர் 2 seconds. அந்த மாதிரி எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ தே வில் நாட் கொலைட்னு இருக்கிறது இல்லை. தே will collide and they will collide after 2 seconds சொல்லும்போது I can say that A is not an option and D is not an option. ஆனால் இது ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம். So for that I have to find out what height கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஹைட்டில் தான் இவர் மீட் பண்ணுவாங்கன்னு இருக்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லையா? இவர் எவ்வளோ ஹைட்டில் தான் மீட் பண்ணுவாங்கன்னு இருக்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக what is it that I can do? அது கண்டுபிடிக்கணும். I have to go for vertical motion. I have to go for vertical motion. So vertical motionல we can see that my initial velocity equal to 0 வரும். என்னோட initial velocity எவ்வளோ வரும்? Initial velocity is going to be equal to 0 and my acceleration is going to be 10 meter per second square. acceleration is going to be 10 meter per second square. எவ்வளோ தூரம் டைம் இருக்கும் மீட் பண்ணுறதுக்கு? 2 செகண்ட் டைம் இருக்கும். ஸோ எஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எஸ் எவ்வளோ வரும்? ut plus half at square. u 0 ஆயிடுச்சுன்னா half into 10 into 2 square is going to be 4. so you can say they will meet after covering a distance of 20 meter. they will meet after covering a distance of 20 meter. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தானே வரணும். கொஸ்டின் படிங்க கரெக்டாக.
கொஸ்டின் படிங்க. சீதா ஆப்ஷன் எடுக்கணுமா? 2 செகண்ட் அண்ட் 20 மீட்டர் கிடச்சிச்சு. 2 செகண்ட் அண்ட் 20 மீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷுட் யூ சூஸ் டு சி? இப்போ நான் இந்த மாதிரி கேட்டதுனால நீங்கள் சொல்லுவாங்க இல்லை சார் சி இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, பின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மைண்டில் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே 180 மீட்டர் தான் தெரியுது இல்லையா? என்ன தெரியுது? 180 மீட்டர். ஸோ என்னன்னா this is meet, it has covered a distance of 20 மீட்டர் தான். if it has covered a distance of 20 மீட்டர்னா அது எவ்வளோ ஹைட்டில் மீட் ஆகும்? it will be meeting at a height of 180 மீட்டர். புரியுதா? it has covered a distance of 20 மீட்டர்னா அதோட மீனிங் வந்து it is meeting at a height of 180 மீட்டர்னு தான் அதோட மீனிங் வரும். ஸோ it is going to meet at a height of 180 மீட்டர் after a time of 2 seconds. தெளிவாக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக செட்டாக கிளியராக இருக்கும் இல்லையா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து a particle of mass 5m at rest suddenly breaks on its own into 3 fragments. 2 fragments of mass m move along perpendicular directions with speed v each. The energy released during the process is okay. பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 5m. மறுபடியும் என்ன கான்செப்ட் தான்? நம்ம இதோட கான்செப்டே தான். என்ன சொல்கிறாங்க? நம்மளோட மொமெண்டம் கன்சர்வேஷனோட கான்செப்டே தான். ஸோ லெட்ஸ் பிரிங் இன் த ஐடியா. எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 5m. ஸோ முதல்ல இனிஷியல் மொமெண்டம் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த கான்செப்ட் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம். ஸோ என்ன தான் இனிஷியல் மொமெண்டம் வரும்? இனிஷியலி வாட் இஸ் த மாஸ்? மாஸ் இஸ் ஈக்குவல் டு 5m அண்ட் இட் இஸ் அட் ரெஸ்ட்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலி மை மாஸ் இஸ் 5m இன்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்னோட இனிஷியல் மொமெண்டம் வந்து 0 தான். அதில் கன்ஃபியூஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ணுவாங்க இல்லையா? சடன்லி இட் பிரேக்ஸ் இன்டு 3 ஃப்ராக்மெண்ட்ஸ். அப்போ 3 பார்ட்ஸாக கிளியர் பண்ணுவாங்க. 2 இல்லை 3 பார்ட். ஓகேவா? 3 பார்ட். அது என்ன ஆகிடும்? ஜஸ்ட் ப்ரோக் இன்டு 3 ஆஃப் தெம். 2 ஃப்ராக்மெண்ட்ஸோட மாஸ் வந்து எம் தான். ஸோ எனக்கு 3 ஃப்ராக்மெண்ட் இருக்குன்னா அதில் 2ஓட மாஸ் வந்து எம் அண்ட் எம் தான். அப்போ 3ஆவதோட மாஸ் எவ்வளோ வரும்? மீதி 3m இருக்கு இல்லையா? ஸோ 3m தான் வரும். அண்ட் தே மூவ் அலாங் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் வித் ஸ்பீடு v. ஓகேவா? அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதோட 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து மியூச்சுவலி இந்த இட் மூவ்ஸ் அலாங். The 2 fragments move along perpendicular directions. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 3 fragments இருக்குது. ஜஸ்ட் ரைட் இட் டவுன். எனக்கு என்னவோ அதை எழுதுறதா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட்டோட மாஸ் வந்து எம், செகண்டோட மாஸ் வந்து எம், தேர்டோட மாஸ் வந்து 3m வரும். அது கொடுக்கல, ஆனால் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா இது எம் இது எம் ஆயிடுச்சுன்னா மீதி எங்களும் இருக்கும் 5mல 3m தான் இருக்கும். அதனால் இது ரெண்டுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஸோ இது ஐ டைரக்ஷனில் போகுதுன்னா இது ஜே டைரக்ஷனில் போகுது. ஸோ அதோட ஸ்பீடு வந்து v தான் சொல்கிறாங்க. ஸோ vi அண்ட் vjன்னு சொல்லலாம். ஏன்னா தே ஆர் மூவிங் இன் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மூணாவதோட வெலாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது. அதை நான் v வெக்டர்னு ஐம் ஜஸ்ட் கிவிங் த நேம் டு பி v வெக்டர். ஓகே. அண்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் த ப்ராசஸ். ஸோ பேசிக்லி நமக்கு அந்த எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் த ப்ராசஸ்னு சொல்லும்போது இந்த பிரேக்கினால, இப்போ ஒரு பாம்புனா அந்த பாம்பு வெடிக்கிறதுனால எவ்வளோ எனர்ஜி வெளியில் வரும்னு. ஸோ இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக தான் இருக்கும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அது that energy will be given in the form of என்னது? will be given in the form of kinetic energy இல்லையா? இது யாருக்கு கொடுப்பாங்க? it will be given to the masses in the form of kinetic energy. ஸோ டோட்டல் எனர்ஜி ரிலீஸ்டுனா அப்போ முதல்ல ஒரு எனர்ஜி இல்லாமல் சும்மா இருக்கிற ஆளை திடீர்னு அங்கே பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த எனர்ஜி ஃபுல்லி யாருக்கு கொடுக்கும்? அந்த 3 மாஸுக்கு கொடுக்கும். கிளியராக இருக்கா? ஸோ அந்த மாஸோட கைனடிக் எனர்ஜி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கிளியராக இருக்குல்ல? ஐடியா கிளியராக இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட். ஸோ கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா இதோட கைனடிக் எனர்ஜிக்கு மாஸ் வெலாசிட்டி தெரியும், மாஸ் வெலாசிட்டி தெரியும், இதோட மாஸ் தெரியும், வெலாசிட்டி தெரியாது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதோட வெலாசிட்டி தான் நான் கண்டுபிடிக்கணும். கிளியராக இருக்கா? ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். அதுக்குன்னு எனக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம்? இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஸோ ஹேவ் டு ரைட் தி இக்குவேஷன் ஃபார் இனிஷியல் மொமெண்டமோட இக்குவேஷன் நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ வி ஹேவ் டு ரைட் டவுன் தி இக்குவேஷன் ஃபார் ஃபைனல் மொமெண்டம் இல்லையா? வி ஹேவ் டு ரைட் டவுன் தி இக்குவேஷன் ஃபார் ஃபைனல் மொமெண்டம் which is going to be equal to, I am going to write as m1 v1 plus m2 v2 plus m3 v3. அப்போ நீங்கள் கேட்பாங்க என்ன சார் இந்த m1 v1 m2 v2 தோ m1 v1 m2 v2 m3 v3. கிளியராக இருக்கா? சிம்பிள் தான். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி m into vi plus m into vj plus 3m into v vector. இப்படி தான் வரும். that will be equal to v vector. that will be equal to my final momentum. but நமக்கு தெரியும் initial momentum is equal to final momentum. so we can write this equation as m into vi plus m into vj plus 3m into v vector is equal to 0. அப்போ நீங்கள் கேட்பாங்க எப்படி சார் இந்த 0 நம்பர் வந்துச்சு? initial momentum is equal to final momentum. initial momentum is equal to final momentum வரும்போது I can cancel out the 3m's here
here. So I'll end up getting my value of v vector to be equal to minus vi minus vj. That is going to be minus vi minus vj. So what is going to be my magnitude of v vector, or illana v3 nu podalani, I am calling it as a v3. If I am calling it as a v3, then what is going to be my magnitude of v3? Magnitude of v3, I just missed out a number. So this is going to be 3 into v3 vector is equal to minus vi minus vj. அப்படி தான் வரும் இல்லையா, minus vi minus vj. So that means that v3 vector எவ்வளவு வரும்? That is going to be minus v by 3 into I minus v by 3 into j. That is going to be my equation for v3. அப்போ v3 ஓட equation உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. அடுத்தது என்ன வேணும்? We have to find out the value of kinetic energy. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We have to find out the value of kinetic energy. Kinetic energy கண்டுபிடிக்கணும்னா எனக்கு v3 ஓட magnitude தேவைப்படும் இல்லையா? I need to find out the magnitude of v3. So let's find out the magnitude of v3. இங்க இடம் கம்மியானதுனால I think it will be better for us to write in a new page wherein I am going to write my magnitude of v3 is equal to square root of minus v by 3 the whole square plus minus v by 3 the whole square. அப்படி தான் வரணும் இல்லையா? So there is going to be how much? This is going to be root of v square by 9 plus v square by 9, which is going to be equal to root of 2v square divided by 9, which is equal to root of v into 3. It is going to be root 2 into v by 3. That is going to be the magnitude of v3. அடுத்தது என்ன வேணும்? I need to find out the magnitude of அடுத்தது what is it that we have to find out the value of kinetic energy, total kinetic energy. So kinetic energy will be equal to half into m1 into v1 square plus half into m2 into v2 square plus half into m3 into v3 square. So v1 ஓட m1 ஓட வேல்யூ என்ன? m1 ஓட வேல்யூ வந்து m தான் இல்லையா? It is equal to m and this is vector form இல்லையா? இது என்னது? vector form. vi என்கிற வெக்டரோட வெலாசிட்டியோட இப்போ v1 பார்த்தீங்கன்னா v1 is equal to vi தான் வரும் இல்லையா? அதோட மேக்னிடியூட் எவ்வளவு வரும்? that will be equal to v. ஏன்னா அவ்வளவுதானே, ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கு. So it is going to be v. So it is going to be v square plus மறுபடியும் m into v square, same வேல்யூ தான் வரும். v2 is also going to be equal to v. ஆனா v3 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா this is going to be 3m into v3 ஓட வேல்யூ என்ன தான் வரும்? It is going to be root 2 by v இல்லையா? It is going to be root 2 v by 3 the whole square. It is going to be root 2 v by 3 the whole square. கிளியரா இருக்கா? கொஞ்சம் பெருசாச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? So it is going to be root 2 v by 3 the whole square. Now what is your answer going to be? This sum, இதோட sum வந்து mv square வரும். So let it be there. இது வந்து பார்த்தீங்கன்னா this is going to be half into 3m into 2v square divided by 9 வரும் இல்லையா? It is going to be 2v square divided by 9. So கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. So 2 உங்களுக்கு கேன்சல் பண்ணிக்கலாம், 3 and 3 கேன்சல் பண்ணிக்கலாம். So this is going to be how much? This is going to be mv square plus m into v square divided by 3. So it is going to be how much? 4mv square divided by 3. That is going to be the total energy. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. So I am going to select option A as my correct answer. அந்த ஐடியா கிளியரா இருக்கா? இதுல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டேக் அவே என்ன? What is the most important take away from this question? இந்த क्वेश्चनல நமக்கு क्वेश्चंस இந்த இனிஷியல் மொமெண்டம் கொடுக்கும்போது மொமெண்டம் எந்த ஃபார்ம்ல கூட கொடுக்கலாம், வெக்டர் ஃபார்ம்ல கூட கொடுக்கலாம். அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் சொல்லும்போது எப்பவுமே சூஸ் I and J. ரெண்டு வெக்டர் வெலாசிட்டிஸ் பெர்பெண்டிகுலர்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்? நம்ம I காம்பனன்ட் அண்ட் J காம்பனன்ட் தான் செலக்ட் பண்ணணும். கிளியரா இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவா கிளியரா இருக்குல்ல? அடுத்தது வந்து 3m into v தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம என்ன சொல்லணும்னா அடுத்து என்னன்னா எனர்ஜி ரிலீஸ்ட பத்தி கேட்கறாங்க. எனர்ஜி ரிலீஸ் தான் அடுத்து இம்பார்ட்டன்டான டேக்அவே. எனர்ஜி ரிலீஸ்னு சொல்லும்போது ஒரு பாடி அது அப்படியே இஃப் இட் இஸ் பிரேக்கிங் அவுட்னா பாம்பு வெடிக்கிற மாதிரியே மைண்ட்ல செட் பண்ணுங்க. ஸோ பாம்பு வெடிக்கும் போது உள்ள நிறைய எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த எனர்ஜி தான் ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வழியா இட் இஸ் பிரேக்கிங் அவுட் அண்ட் பிரேக் பண்ணும்போது என்னவா இருக்கும்? இந்த பாம்போட பார்ட்டிகல்ஸ் இல்லைன்னா அது எவ்வளோ பீஸாக கட் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாருக்குமே கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி த எனர்ஜி ரிலீஸ் டியூரிங் த ப்ராசஸ். கிளியரா இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? டோன்ட் திங்க் ப்ராக்டிகலி சூடு இருக்கும் ஹீட் இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. இந்த எனர்ஜினா கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும் யாருக்கு இந்த கேஸில். ஓகேவா? கிளியராக இருக்கா? ஸோ தட் இஸ் த ஐடியா. ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் வந்து மூவிங் பிளாக் ஹேவிங் மாஸ் எம். ஓகே, ஒரு மூவிங் பிளாக் இருக்குது, அதோட மாஸ் எவ்வளோ வருது? எம் வருது. கொலைட்ஸ் வித் another ஸ்டேஷனரி பிளாக் ஹேவிங் மாஸ் 4m. ஓகே, அப்போ எனக்கு ரெண்டு மாஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து மாஸ் இஸ் ஈக்குவல் டு எம் அண்ட் செகண்ட் மாஸை பொறுத்த வரைக்கும் mass is equal to 4m. Mass is equal to 4m.
அடுத்தது வந்து the lighter block comes to rest after collision. So before collision என்னன்னு முதல்ல பார்க்கணும் இல்லையா? A moving block having mass m collides with another stationary block having mass 4m. Okay, so this is going to be stationary. I'm sorry, u2 தான் வரணும் இல்லையா? u2 னு சொல்றது initial, so that is going to be equal to 0. and that was stationary, collides with another stationary block. இதுக்குன்னு ஒரு velocity இருக்கும். so u1 is equal to, நான் u னு கொடுக்குறேன், I'm just giving a value, எனக்கு தெரியாத வேல்யூ என்னன்னு. the lighter block comes to rest after collision. so இதுதான் lighter block. so after collision னு சொல்லும்போது v1 தான், அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்போ v2க்கு velocity இருக்கும். so if the initial rest after collision, அதுதான் இருக்கு. when the initial velocity of the lighter block is v, then the value of coefficient of restitution will be, ஒரு வாட்டி கூட I'll just read the question once again. I think எனக்கு இந்த லாஸ்ட் இந்த போர்ஷனில் எனக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. அந்த டவுட் வரும்போது நான் என்ன பண்ணுவார்னா, நான் முதல்ல இருந்தே படிப்பாங்க, அப்போ நமக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். a moving block having mass m collides with another stationary mark of mass 4m. stationary சொன்னதுனால இது 0. the lighter block comes to rest after the collision. when the initial velocity of the lighter block is v, when the initial velocity of the lighter block was v னு தான் கூப்பிடணும், then the value of coefficient of restitution will be, coefficient of restitution பற்றி கேட்குறாங்க. so what is coefficient of restitution? அதோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். it is going to be the velocity of separation divided by velocity of approach இல்லையா? it is going to be velocity of separation divided by velocity of approach, that is going to be v2 minus v1 divided by u2 minus u1. இதுக்குன்னு I have to put it in a which one, ஒரு modulus functionல போடணும் இல்லையா? I have to put it in a modulus function. so modulus function போடும்போது it will be better if I put it individually எனக்கு modulus போட்டுக்கலாம். so what is that going to be? v2 minus v1 is going to be and u2 minus u1 இருக்கும். so for that let me, இப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிட்டாங்க, ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனில் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், எனக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் மிஸ்ஸிங். அது என்னது? this v2 தான் எனக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. so I need to find out the value of v2 கண்டுபிடிக்கணும்னா I can use the concept of initial momentum is equal to final momentum வரலாம் இல்லையா? so initial momentum is going to be m1 u1 plus m2 u2, that is going to be my initial momentum. so let's find out the value of initial momentum. initial momentum is going to be m1 u1 plus m2 u2, and that is going to be equal to m into v, that is going to be m into v. what is going to be my final momentum? my final momentum is going to be m1 u v1 plus m2 into v2. now initial momentum சொல்றது this is going to be 0 and this is going to be 4m into v2. now we know that initial momentum will be equal to final momentum. we know that initial momentum will be equal to final momentum. from that I can write down the equation to be 4m into v2 is equal to m into v. m cancel பண்ணுவாங்க, so v2 is equal to v by 4, that is going to be the value of v2. important ஆன information v2 ஓட வேல்யூ கிடைச்சிட்டாங்க. so next நான் என்னதான் கண்டுபிடிக்கணும்? I am supposed to find out the value of what? I am supposed to find out the value of v2 e இல்லையா? so e is going to be v by 4 minus 0 ஓட modulus divided by, how did I get v by 4 minus 0 னு எப்படி கிடைச்சிட்டாங்க? v2 ஓட வேல்யூ வந்து v by 4, v1 ஓட வேல்யூ வந்து 0. ஸோ அதனால v2 minus v1ல v by 4 minus 0 கிளியராக இருக்குல்ல? அடுத்து வந்து u2 minus u1, u2 ஓட வேல்யூ என்ன? 0, இதோட வேல்யூ என்ன? v. so this is going to be 0 minus v-க்கும் நான் மாடுலஸ் சைன் போடுவாங்க. so that is going to be how much? v by 4 divided by v. and the negative sign மிஸ் ஆகிடும். எங்கே மிஸ் ஆகிடும்? because of that. so v cancel ஆகிடுச்சு. I'll end up getting the value to be equal to 1 by 4, which is equal to 0.25. தோ இங்கே எனக்கு ஆன்சர் வெயிட் பண்ணுறாங்க. கிளியரா இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. ஸோ இதுதான் நம்மளோட ஐடியா ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட ஐடியா தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலாவில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு இருக்கிறது ரைட்டிங் டவுன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா இது எழுதுறதுக்கு தான் எனக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு. அது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுறாங்க, நான் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்காக போகிறோம். கிளியராக இருக்கா? அப்படி தான் நம்ம அப்ரோச்சே இருக்கணும். நம்ம அப்ரோச் எப்படி இருக்கணும்? நம்ம அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம இந்த கிவன் டேட்டா கரெக்டாக எழுதும், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த கிவன் டேட்டா நம்ம கரெக்டாக எழுதினா தான் நமக்கு என்ன வரும், தட் இஸ் கோயிங் டு ஹிட் மீ. ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் இ டு பி ஈக்குவல் டு 1/4 which is equal to 0.25. கிளியராக இருக்குல்ல? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ், வி ஷால் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். A ball is thrown vertically downwards. A ball thrown downwards from a height of 20 meter with an initial velocity v0. நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்குது. த்ரோன் தான், வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் தான், ஹைட்டு வந்து 20 மீட்டர், இனிஷியல் வெலாசிட்டி வந்து v0. ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லையா?
it collides with the ground and loses 50% of its energy in collision. Okay, so collide பண்ணும்போது 50% of the energy அதை lose பண்ணிட்டாங்க in collisionலயே and rebounds to the same height. ஓ rebound வருது கூட same height தான். ஸோ அப்போ initial velocity என்னன்னு தான் கொஸ்டினில் கேட்குறது. ஸோ they are asking about the question about initial velocity. ஆல்ரைட், சரி, வில் ட்ரா த டயக்ராம். ஒரு டயக்ராம் போட்டுறது நல்லாயிருக்கும். ஸோ இனிஷியல் பாயிண்ட், ஹைட்டோட பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கேன். ஏ வந்து இட் வாஸ் த்ரோன் டவுன் அண்ட் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் பி. இட்ஸ் த பாயிண்ட் பி. பியில் ஹிட் பண்ணும்போது அதோட அண்ட் இட்ஸ் கம்ஸ் அப் இந்த மேலேக்கு வர ஆரம்பிக்கும் போது அதோட எனர்ஜி எவ்வளோ மிஸ் ஆகிடுச்சு, இருந்த எனர்ஜியோட பாதிக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ அண்ட் இட் அகெயின் ரீச்சஸ் திஸ் பாயிண்ட். அப்படின்னா இது A1 A2ன்னு போடுறேன். அப்போ நீங்கள் கேட்பாங்க என்ன சார் A1 A2? A1 சொல்கிறது when it was thrown down and A2 சொல்கிறது when it reached that same point. ஓகேவா? ஏன்னா இந்த பாயிண்டில் 2 வாட்டி வரும். முதல் வாட்டினா அது த்ரோ பண்ணும்போது, ரெண்டாவது வாட்டினா அது ரீச் பண்ணும்போது, திரும்பி ரீச் பண்ணும்போது. ஓகே, 2 வாட்டி வரும். ஸோ A1 சொல்கிறது முதல் சிச்சுவேஷன், A2 சொல்கிறது ரெண்டாவது சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அதனால ஓகே, ஒரு அளவுக்கு ஐடியா வந்துச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டு ரைட் டவுன் த கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஒரு ஐடியா, கொஸ்டினை பற்றி ஒரு ஐடியா வந்துச்சு. எனர்ஜியோட கான்செப்ட் தான் வரும். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் A1ல அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும். இந்த ஹைட் வந்து 20 மீட்டர். தட் இஸ் அனதர் இன்ஃபர்மேஷன். இந்த ஹைட் வந்து 20 மீட்டர். ஸோ A1ஓட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா A1ல இட் வில் ஹேவ் 2 எனர்ஜிஸ். அது என்ன வரும்? கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும். அப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன சார் கைனடிக் எனர்ஜி வரும்? கைனடிக் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு half இன்டு மாஸோட வேல்யூ கொடுக்கல இல்லை. ஸோ half இன்டு m இன்டு V0 ஸ்கொயர். தட் இஸ் த வெலாசிட்டி வித் விச் இட் வாஸ் த்ரோன் டவுன். ப்ளஸ் mgh வரணும் இல்லையா? இட் இஸ் கோயிங் டு பி m இன்டு 10 இன்டு 20. m இன்டு 10 இன்டு 20. அப்போ 10 என்ன வரும்? mg இன்டு h. h is given as 20 மீட்டர். ஸோ தட் இஸ் த டோட்டல் எனர்ஜி அட் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? கிளியராக இருக்குல்ல? ஃபைன், லெட் இட் பி. அது அங்கேயே இருக்கட்டும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 200 m ப்ளஸ் m V0 ஸ்கொயர் டிவைடட் பை 2. தட் இஸ் கோயிங் டு பி A1 இனிஷியல் எனர்ஜி. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி இட் இஸ் ரீச்சிங் த பாயிண்ட் பி. பியில் ரீச் ஆகும்போது இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அண்ட் இட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ். மேலேக்கு வரும் இல்லையா? ஸோ மேலேக்கு வரும்போது இட் வில் ஹேவ் ஹவு மச் எனர்ஜி, அதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ மேலேக்கு வர ஆரம்பிக்கும் போது டில் இட் ரீச்சஸ் த பாயிண்ட் A2. இப்போ எப்போனா இது மேலேக்கு வர ஆரம்பிக்கும் போது இதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வச்சு ஹவு மச் கேன் இட் மூவ்? இட் கேன் மூவ் அப் டு A2. ஸோ A2 என்கிற பாயிண்டில் எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருப்பாங்களோ தட் இஸ் கோயிங் டு பி த எனர்ஜி வித் விச் இட் வில் ரீபவுண்ட். கிளியரா இருக்கா? மறுபடியும் ஒரு வாட்டி கூட சொல்றேன். A2 என்கிற பாயிண்ட்ல இந்த பாடிக்கு எவ்வளவு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருப்பாங்களோ, புரியுதா? A1 இல்லை, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் A1. A1 பற்றி நம்ம பேசி செட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து இது பியில் ஹிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரீபவுண்ட் பண்ணுவாங்க. ரீபவுண்ட் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அதான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ தேட் எனர்ஜி வில் பி இனஃப் டு டேக் இட் டு த பாயிண்ட் A2. A2 என்கிற பாயிண்டில் என்னன்னா தட் இஸ் கோயிங் டு பி த ஹையஸ்ட் பாயிண்ட் அட் தட் பாடி இல்லையா? ஸோ A2 என்கிற பாயிண்டில் அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்காது, ஆனால் என்ன இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? இட் இஸ் இனஃப் டு ரீச் த ஹைட் 20 மீட்டர். ஸோ தி எனர்ஜி ஆஃப் த பாடி அட் A2 is going to be, energy at the body A2 எவ்வளவு வரும்? That is going to be equal to m into g into h is going to be 20. This is going to be the energy of the body at that A2. ஆனால் இதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னது? What is going to be the twist? ஏன்னா A1 என்கிற பாயிண்ட்ல இருக்கிற எனர்ஜியோட பாதி தான் இங்கே இருக்கும். புரியுதா? அதோட பாதி தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் ரைட் டவுன் தி ஈக்குவேஷன். அது எப்படி வரும்? தட் மீன்ஸ் தட் தி எனர்ஜி ஆஃப் த பாடி அட் A1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அட் த பாடி அட் A2. புரியுதா? தி எனர்ஜி அட் த பாடி A1 பை 2 இஸ் ஈக்குவல் டு A2. அப்போ நீங்கள் கேட்பாங்க எப்படி சார் அந்த பிகாஸ் இட் லூசஸ் 50% இன் கொலிஷன். 50% இன் கொலிஷன். தட் மீன்ஸ் தட் த பாடி இங்கே இந்த த்ரோ பண்ணும்போது இட் ஹேட் திஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ஹிட் ஹியர். இது இங்கே ஹிட் பண்ணிட்டாங்க. ரீபவுண்ட் பண்ணும்போது இங்கே A1ல எவ்வளோ எனர்ஜி இருந்தாங்களோ அதில் 50% லூஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் தட் A1 பை 2 லூஸ் ஆயிடுச்சு. புரியுதா? A1 by 2 லூஸ் ஆச்சு. லூஸ் ஆனது பிறகு எவ்வளோ மிச்சம் இருக்கும்? இட் இஸ் இனஃப் டு டேக் இட் டு த ஹைட் A2. A2 என்கிற ஹைட்டு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அவ்வளோ எனர்ஜி தான் மிச்சம் இருக்கும். தட் இஸ் வை ரோட் A1 by 2 is equal to A2 என்கிற பாயிண்ட் எழுதுறேன். ஸோ தட் மீன்ஸ் தட் எனர்ஜி அட் A1 by half is equal to energy at A2. Now you can write down the equation. Now இதிலிருந்து you will be able to write down an equation. So this is the basic idea of the question and once the crux of the question and the crux of the question clear இருக்குன்னா we can write down the equation.
Now what is the equation going to be? The equation is going to be a1 சொல்றது is going by 2 னு சொல்லும்போது it is going to be 100m plus m into v0 square divided by 4 is equal to இதில் எவ்வளோ இருக்கும்? a2 இருக்கும். a2 is going to be 200 into m அவ்வளோதான் வரும். So you can cancel out what we can cancel out இல்லையா? m cancel பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்லையும் m cancel பண்ணும்போது you will end up getting the value to be equal to 100 is so you will get the value to be equal to v0 square by 4 is equal to 200 minus 100 இல்லையா? v0 square by 4 is equal to 200 square by 100. That means that your v0 square is equal to 4 into 100, or what is going to be v0? It is going to be 2 into 10, which is equal to 20 meter per second. நீங்கள் கேட்பாங்க எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ இந்த பக்கத்தில் எழுதிங்கன்னா எப்படி என்னால் படிக்க முடியும்? ஒன்றும் இல்லை தம்பி. What did I do? 200 minus 100 எவ்வளோ வரும்? It is going to be 100. So இந்த 4 இந்த பக்கம் போகும்போது எவ்வளோ வரும்? 4 தான் வரும். So 4 into 100 தான் v0 square. அப்போ v0 வேல்யூ என்ன வரும்? அதோட ரூட் எடுத்துருங்க. ரூட் ஆஃப் 400 is equal to 20 meter per second. இங்கே எனக்காக ஆன்சர் வெயிட் பண்ணுறாங்க, which is equal to 20 meter per second. அந்த ஐடியா கிளியராக இருக்கா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான வெரி குட் கொஸ்டின். ஏன்னா திஸ் இஸ் த கண்டிஷன் தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த கண்டிஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். The concept is இது த்ரோ பண்ணும்போது இங்கே ரீபவுண்ட் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி இருக்கும், that energy is enough to take it to the point A2. That means that the energy at rebound will be equal to energy at A2. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். energy at rebound is equal to energy at A2. and rebound ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி இருக்கும், இங்கே த்ரோ பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி இருந்தாங்களோ அதோட பாதி தான் ரீபவுண்டில் வரும். கிளியராக இருக்கா? that is how you wrote this equation. இந்த equation வச்சு தான் you will be able to find out the value of V0. கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நிறைய கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்லாம் பண்ணிங்கன்னா நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த அப்ரோச் தான் நான் எடுக்கணும், இந்த மெத்தடில் தான் நான் யோசிக்கணும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் வில் பி மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லையா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் கிளியர். ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், டைம் ஸ்டாம்ப் வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்போவுமே பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். An explosion breaks a rock into 3 parts in a horizontal plane. ஓகே, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறாங்க மறுபடியும். ஓகே, ராக் இருக்குது. ஸோ மறுபடியும் இட்ஸ் லைக் ஏ பாம்பு இல்லையா? பாம்பு இல்லை, இது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது அந்த எக்ஸ்ப்ளோஷனால் இட் இஸ் பிரேக்கிங் அவுட் இன்டூ ஹவு மெனி பார்ட்ஸ்? இன்டூ 3 parts in a horizontal plane. 2 of them go at right angles to each other. Okay, 2 of them going at right angles to each other. முன்னாடி பண்ண கொஸ்டின் மாதிரியே இருக்கு. The first part ஓட mass 1 kg and it is moving with the velocity of 12 meter per second. Second part ஓட mass வந்து 2 kg and it is moving with the speed of 8 meter per second. Third part flies off at 4 meter per second and its mass is okay. Third part ஓட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, மாஸை பற்றி கொஸ்டினில் கேட்குறேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ I'll write down the 3 parts. So it is going to be 1, 2 and 3. So first part பற்றி பேசும்போது initially it was a single piece இல்லையா? initially it was a single piece. So now I am talking about the after explosion. நான் இதை பற்றி பேசுகிறேன், after explosion பற்றி தான் பேசுகிறேன். அது மைண்டில் இருக்கணும். So m1 is equal to how much? எவ்வளோ இருக்குது? m1 ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குது? ஐயோ சாரி, தெரியாமல் நான் delete பண்ணிட்டேன். So this is going to be 1, this is going to be 2 and this is going to be 3. So m1 is equal to 1 kg, m2 is equal to second part ஓட மாஸ் எவ்வளோ வருது? செகண்ட் பார்ட்டோட மாஸ் வந்து 2 kg வரும். ஸோ 2 kg. தேர்ட் பார்ட்டோட மாஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் v1 எவ்வளோ வரும்? இட் இஸ் கோயிங் ஆஃப் வித் ஸ்பீட் ஆஃப் 12 meter per second. It is going off with a speed of 12 meter per second. This is going off with a speed of 8 meter per second and this is going off with a speed of 4 meter per second. And initially இது எல்லாமே என்னவா இருந்துச்சு? It was initial situation டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா m1 plus m2 plus m3 ஒரு சிங்கிள் பீஸாக இருந்துச்சு. அதோட velocity வந்து 0 தான். So it means that initial momentum will always be equal to 0. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஓகேவா? because initial momentum is equal to 0. That's a very important concept. And let me write down the equation for final momentum. Final momentum ஓட equation எழுதும்போது இன்னொரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. That means that 2 of them are moving at right angles to each other. இது இந்த 12 and 8 are moving at right
right angle. So now velocity, when I am writing the velocity, you should consider that also. And the information கூட நீங்க எடுக்கணும். So how can I make it into right angles? ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? 12y மாத்துங்க, இது 8j மாத்துங்க, இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. That's how it is going to be. Clear ஆ? So let's move on. So we'll write down the final momentum. So what is going to be the equation for final momentum? It is going to be m1 into v1 plus m2 into v2 plus m3 into v3, and that is going to be how much? m1 into v1 is 1 into 12i. I'm writing 12i plus 2 into 8j. Mind la vechirunga. Plus m3 into, I am writing it as v3 னே நான் போடுறாங்க. எனக்கு v3 தான் தெரியும், எனக்கு v என்னன்னு தெரியாது. எனக்கு தெரியும் 4 meter per second தெரியும், ஆனாலும் for the time being I am writing it as v3 itself. மீதி நம்ம we'll see it. Okay, so now what I can say is that now this is going to be final momentum. This whole thing will be equated to 0. So now you can say m3 into v3 vector is going to be minus 12y minus 16j. தெளிவா இருக்கா? Clear தானே? And I am assuming m3 to be equal to m. I am assuming m3 to be equal to m3 அப்படியே இருக்கட்டும். So what is going to be my v3 vector? That is going to be 12 by m3 into I minus 16 by m3 into j. Clear இருக்கா? My v3 is going to be equal to 12 by m3 minus 12 by m3 into I minus 16 by m3 into j. That is going to be my velocity, third vector velocity. ஆனா இந்த velocityல are we given the direction பத்தி ஒன்றும் சொல்லலை. இந்த 4 meter per second மட்டும் சொன்னீங்கன்னா அதோட மீனிங் என்ன? வெக்டருக்கு திரும்பி போயிடுங்க. 4 meter per second velocity பத்தி சொன்னீங்கன்னா we are talking about the magnitude of velocity. நம்ம எதை பத்தி பேசுறோம்? We are talking about the magnitude of velocity. So let's find out. So இதோட magnitude of velocity is going to be equal to how much? Magnitude of velocity is going to be equal to 4. So we'll use that equation இல்லையா? So இந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ண போறோம். So இந்த equationல இருந்து I am going to use that particular concept now. So when I am going to use that concept, it is going to be very interesting way of approaching it. That means that magnitude of v3 is equal to 4 meter per second. That means that I can write minus 12 by m3 the whole square plus minus 16 by m3 the whole square is equal to 4 square. I can write it like this இல்லையா? எனக்கு இப்படி எழுதலாம். ஏன்? Because that is going to be the magnitude of this vector. Magnitude of vector is going to be root of something இல்லையா? ரூட்னு எடுக்கும்போது எனக்கு 4 வரணும். ஸோ அந்த ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண ஒரு ஸ்டெப்லேயே. So it is going to be equal to 4 square. Now எனக்கு I can find out the answer இல்லையா? What is that going to be? 144 by m3 square plus 256 by m3 square is equal to 4 into 4. It is going to be equal to 4 into 4. So what is going to be my m3 square? M3 square is going to be இது ரெண்டோட சம் எவ்வளவு வரும்? இது ரெண்டோட சம் வந்து பாத்தீங்கன்னா that is going to be equal to 256 plus 100 is 356, 360, 400. So it is going to be 400 divided by 4 into 4. Cancel பண்ணுவோம். So I'll end up getting 25, and 25 is not mass. This is a square of mass. So mass எவ்வளவு வரும்? My mass is going to be equal to 5 kilogram. My mass is going to be equal to 5 kilogram. அங்கே இருக்கு ஆப்ஷன் இருக்கு. தப்பெல்லாம் இல்லை. ஸோ மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 5 கிலோகிராம். அந்த அப்ரோச் கிளியராக இருக்கா? மறுபடியும் ஹவு காம்ப்ளிகேட்டட் த கொஸ்டின் இஸ் பிகமிங், ஹவு டிஃப்ரெண்ட் த கொஸ்டின் இஸ் பிகமிங் இல்லையா? நம்ம முன்னாடி பண்ண கொஸ்டினே தான், ஆனால் அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஸ்டைலில் எவ்வளோ சேஞ்ச் வராங்கன்னு பார்த்தீங்களா? ஹவு தே ஆர் சேஞ்சிங் த கொஸ்டின். ஒரே கொஸ்டின் ஒரே கான்செப்ட், ஆனால் நமக்கு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் போடுவாங்க ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா இல்லையா? இப்போ முன்னாடி இருந்த கொஸ்டினில் நமக்கு என்ன, நம்ம டைரெக்டாக இப்போ ஐ திங்க் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒரு சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம பண்ணிட்டோம். ஐ திங்க் திஸ் வாஸ் த கொஸ்டின் இல்லையா? ஆமாம், இந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினில் we were talking about the concept of எனர்ஜியை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க இல்லையா? அதில் எனக்கு √2v/3 கிடச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னிடியூட் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். இந்த கொஸ்டினில் மேக்னிடியூட் கொடுத்து they are asking about the mass. So how different it is, how similar but different. அதான் நம்ம சொல்லணும். இது சிமிலர்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சிமிலரே தான், ஆனால் அவ்வளோ வித்தியாசமும் கிட்டே இருக்குது. ஸோ வித்தியாசம் இருக்குது, சிமிலாரிட்டி இருக்குது, ரெண்டுமே இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் கொஸ்டின். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அப்ரோச்னு. இதில் இம்பார்ட்டண்டான டேக்அவே என்ன? இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் கான்செப்டே தான். ஆனால் இதில் இம்பார்ட்டண்டான டேக்அவே எப்போவுமே இந்த கொஸ்டின்ஸ் இப்படி பண்ணுறீங்க, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். 1, 2, 3ன்னு இருக்கிற செப்பரேட் பண்ணி ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணி இதில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும், ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தேவையில்லாத கொடுக்கறது ரொம்ப கம்மி தான் சான்ஸ். அப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு எப்போவுமே பார்க்கணும். வெக்டரை பற்றி பேசிங்கன்னா யூ ஷுட் யூஸ் த கான்செப்ட் ஆஃப் வெக்டர் ஆல்சோ. வெக்டர் கான்செப்ட் எப்படி இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ண இருக்கிறது இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இந்த கொஸ்டினில் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ங்கிற கான்செப்ட்டில் எப்படி வெக்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு இருக்கிறதோட வெரைட்டி டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இப்போ பண்ணிட்டோம். ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து a solid cylinder of mass 3 kg is rolling on a horizontal surface with a velocity of 4 meter per second. It collides with a horizontal spring of force constant 200 Newton per meter. The maximum compression produced in the spring will be. சரி, ஸோ எனக்கு என்ன இருக்குது, ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்குது. சரி, சாலிட் சிலிண்டர் இஸ் 3 கிலோகிராம் இஸ் ரோலிங் ஆன் அ ஹொரிசாண்டல் சர்ஃபஸ். ஓகே, ஸோ எனக்கு ஒரு மாஸ் 3 கிலோகிராம் வர ஒரு இது ரோல் பண்ணுறாங்க. அது ஒரு ஹொரிசாண்டல் சர்ஃபஸில் அதோட வெலாசிட்டி வந்து 4 மீட்டர் per செகண்ட். ஓகே, அண்ட் த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எனக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதோட கொலைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஐடியா கிடச்சிட்டாங்க. ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலை ரொட்டேட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ஹிட் அ ஸ்ப்ரிங் அண்ட் இட் வில் அப்ளை எ ஃபோர்ஸ். அதனால எவ்வளோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்போ எவ்வளோ கம்ப்ரெஷன் வரும் அதுதான் வேணும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி வி நோ தட் அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். என்ன எனர்ஜி இருக்கும்? ஸோ இட் அந்த கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். இந்த ரோலிங் பால்னு சொல்லும்போது ரோலிங் பால் வில் ஹேவ் 2 விதமான கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் இல்லையா? என்ன விதமான கைனட்டிக் எனர்ஜி இருக்கும்? இட் வில் ஹேவ் டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் ரொட்டேஷனல் கைனட்டிக் energy இல்லையா? so translational kinetic energy ஓட formula வந்து half mv square. This is going to be half I omega square where I is going to be equal to mr square by 2 and omega will be equal to v by r. இதுதான் வரும் இல்லையா ஃபார்முலா. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி, ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி சேர்ந்து ஒரு மொத்தமாக ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அண்ட் தட் எனர்ஜி வில் பி அப்சார்ப்டு பை ஹூம்? த ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங்கோட கைனட்டிக் எனர்ஜி ஸ்ப்ரிங் அதை அப்சார்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த அப்சார்ப் பண்ணுறதை பொறுத்து இட் வில் ஹேவ் அ கம்ப்ரெஷன். ஸோ பேசிக்கலி நம்ம எது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரோலிங் பாலோட கைனட்டிக் எனர்ஜி அண்ட் ஸ்ப்ரிங் எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இது ரெண்டுமே தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த கொஸ்டின். சால்வ் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் we will find out the translational kinetic energy. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? translational kinetic energy and it is given by the equation half into m into v square which is equal to half into mass is 3 and velocity is 4. So half m into 4 square. So the answer is going to be எவ்வளோ வரும்? 3/2 into 4 square தான் வரும். So it is going to be there. அது அங்கே இருக்கட்டும். அதே மாதிரி எனக்கு rotational kinetic energy வரும். rotational kinetic energy is equal to half into m into r square by 2 into omega னு சொல்கிறது is going to be v by r இல்லையா? So v square by r square வரும். So r square cancel ஆகிடும். I will get it to be 1/4 into 3 into 4 square. So basically that is going to be my answer. So எனக்கு 1/2 இருக்கும், 1/4 இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து எனக்கு translational and rotational kinetic energy is going to be. So total energy எவ்வளோ வரும்? That is going to be equal to the sum which is equal to 3/4 into 3 into 4 square அப்படிதான் வரும். So 4 cancel ஆகிடும். 3 into 3 is going to be 9. 9 into 4 is going to be 36 joule of energy is going to be the total energy of இது இந்த ரோலிங் பால். கிளியராக இருக்கா? நான் கொஞ்சம் குவிக்காக பண்ணிட்டேன். ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. വളരെ சிம்பிள் தான், அவ்வளோ சிம்பிளானதான். எம்ஆர் ஸ்கொயர் பை 2னு வரும்போது இங்கே ஆர் ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். எனக்கு 1/4 into 3 into 4 ஸ்கொயர் வரும். தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு இது ரெண்டுமே சம் எடுக்கணும் இல்லையா? ஸோ 3 into 4 ஸ்கொயர் காமன் ஆனதுனால 1/2 plus 1/4 பண்ணால் போதும். ஐ வில் கெட் இட் டு பி 3/4. ஸோ 3/4 into 3 into 4 square is going to give me 36 joule of energy. Clear இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? So now what we will do is that we will equate this to what? இதை எதுவா equate பண்ணணும்? இதை நம்ம equate பண்ணும்போது I have to equate this 36 joule of energy into half into k into x square. Now let's see what is going to be the answer to this one. இதுக்கு நீ என்ன ஆன்சர் வரும்? So 36 is equal to 1/2 into it is going to be 200 into x square. Cancel பண்ணும்போது you will end up getting 100. That means that your x square is going to be equal to 36 divided by 100 or x is equal to 6/10 which is equal to 0.6 meter. அந்த மாதிரி ஒரு ஆன்சர் இருக்கா? இருக்கு எனக்கு இங்கே. ஸோ இந்த கான்செப்ட் கூட உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா டேரெக்டாக 200ஓட வேல்யூ எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னு கரெக்டாக கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு while found out the value of x to be equal to 0.6 meter happens to be my correct answer. Simple question, simple explanation. டேரக்ட் கொஸ்டின் தானே. இதில் இம்பார்ட்டண்டான டேக்அவே என்ன? தேர் இஸ் ரெண்டு விதமான ஒரு பால் ரோல் பண்ணும்போது அதுக்கு ரெண்டு விதமான கைனடிக் எனர்ஜி இருக்கும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஷுட் ரிமெம்பர். ரோலிங்னு சொல்லும்போது அதுக்கு டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் ரெண்டு கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணி ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. அதில் ஒரு மிஸ்டேக் வரும். தட் இஸ் ஒன் மிஸ்டேக் தட் யூ மைட் மேக். அடுத்த மிஸ்டேக் என்னன்னா இந்த அந்த அடுத்த கான்செப்ட் என்னன்னா இதுதான். லைக் என்ன சொல்றது? when this kinetic energy will be absorbed by the spring in the form of potential energy of the spring. ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. அதோட ஃபார்முலா வந்து half kx square. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் த டேக் அவே இஸ் கிளியர். ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? A ball moving with a velocity of 2 meter per second collides head on with another stationary ball of double the mass. If the coefficient of restitution is 0.5 then the velocities after collision will be.
சரி, a ball moving with velocity of 2 meter per second. So a ball இருக்காங்க, ball moving with a velocity of 2 meter per second, collision தான் with another stationary ball தான் and double the mass. Okay, double the mass தான். ஓகே, ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கொலிஷனுக்கு முன்னாடி கொலிஷனுக்கு பின்னாடின்னு தான் பார்க்கணும் இல்லையா. ஸோ லெட் மீ டேக் த இனிஷியல் லெட் மீ டேக் த 2 பால்ஸ் இல்லையா. எனக்கு 2 பால் இருக்குது. ஸோ பால் நம்பர் 1 அண்ட் பால் நம்பர் 2. ஸோ அதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலோட மாஸ் எம்னு வைக்கிறோன்னா செகண்ட் பாலோட மாஸ் வந்து 2mனு எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு பால் இருக்காங்க, அந்த பாலோட டபுள் த மாஸ் தான் செகண்ட் பாலுக்கு வரும். ஸோ அப்படின்னு ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ரெண்டுக்குமே இருக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாலோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து 2 meter per second, collides head on with another ball of double the mass வர மாஸோட it was a stationary தான். அது டபுள் மாஸ் வருது, it was stationary. so 0 meter per second. அடுத்தது V1 பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, V2 பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது என்ன, that is equal to 0.5. so we know what is coefficient of restitution and it is given by E which is equal to 0.5. E is equal to 0.5. so அப்படின்னு சொல்லும்போது what can we say, V2 minus V1 divided by U2 minus U1 is equal to 0.5. so அது அப்படியே இருக்கட்டும், let it be. அது நமக்கு பார்ப்போம் what is going to be the value னு இருக்கிறது இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஏன்னா U2 U1 எல்லாம் எனக்கு இதுக்குன்னு என்ன இருக்கும், there will be a modulus sign also. so you will substitute and you will find out that V2 minus V1 is equal to எவ்வளவு வரும், 1/2 into U2 minus U1 ஓட வேல்யூ என்னதான். so U1 ஓட வேல்யூ வந்து 0, U2 ஓட வேல்யூ வந்து 2. so subtract பண்ணும்போது I'll get modulus of -2 and you will end up getting the value to be equal to 1. you will end up getting the value to be equal to 1. உங்களுக்கு ஒரு வேளை கண்ணுக்கு தெரியலனா I'm just reducing the size, now you can see it இல்லையா. yes, you can see it now. so இதுதான் coefficient of restitution ஓட definition. வேற ஒண்ணுமே இல்ல, substitute பண்ணிட்டேன். and இந்த U2 minus U1 சொல்றது 0 minus 2 is going to be -2. அதோட modulus value எடுக்கும்போது you will get 2 and 2 will get cancelled and you will get the value to be equal to 1. so அது எனக்கு equation 1 வச்சுக்கலாம் because that is a relationship between V1 and V2. that is a relationship between V1 and V2. ஏன்னா நம்மக்கிட்ட கேட்டது கூட அதுதான், V1 V2 ஓட வேல்யூ தானே. ஸோ நமக்கு என்ன வேணும், ஒரு equation கூட வேணும். அந்த equation கிடைச்சிங்கன்னா I'll be able to find out the values இல்லையா. so let's find out. so இன்னொரு equation நமக்கு என்ன எடுத்துக்கலாம், initial momentum must be equal to final momentum. அந்த கான்செப்ட்லேருந்து we'll try to find out இல்லையா. so what is that going to be, m1 into u1 plus m2 into u2 is equal to m1 into v1 plus m2 into v2. so let's try to find out. so m1 ஓட வேல்யூ என்ன வரும், it is going to be equal to m into 2. so it is going to be 2m plus 0 is equal to m into v1 plus 2m into v2. இதில் கேன்சல் பண்ண முடியும், இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது m and m will get cancelled and what is it that you will end up getting, என்ன equation கிடைக்கும், 2v2 plus v1 is equal to 2. அதுதான் எனக்கு ஒரு equation வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 equations ஆயிடுச்சு இல்லையா. என்னென்ன equations வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் equation வந்து v2 minus v1 is equal to 1, அது ஒரு equation. 2v2 plus v1 is equal to 2 என்கிறது ரெண்டாவது equation. இந்த ரெண்டு equationம் நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது இல்லைனா ஆட் பண்ணும்போது what is it that you will end up getting, இந்த ரெண்டு equationலேருந்து you will end up getting 2v2 plus v1 சொல்லும்போது இங்கே v1 இங்கே minus v1 கேன்சல் ஆகிடும் இல்லையா. so we can say that is going to be 3v2 is equal to 3 or you will say v2 is equal to 1 meter per second. v2 ஓட வேல்யூ எவ்வளோ வரும், v2 ஓட வேல்யூ வந்து 1 வரும். v2 ஓட வேல்யூ 1 வந்தீங்கன்னா v1 ஓட வேல்யூ என்ன தான் வரும், you can substitute இல்லையா. பேக் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது you will end up getting v1 is equal to how much, you will get the value of v1 is equal to 0 meter per second. so எனக்கு ஆன்சர் என்ன வேணும், you need the answer to be 0 and 1. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா, இருக்கு, 0 and 1ங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன தான் பண்ணிட்டோம், we understood what is the concept of coefficient of restitution. ஏற்கனவே நம்ம ரெண்டு கொஸ்டின் முன்னாடி கூட பண்ணது தான். ஸோ அதனால் it is not something completely new. ஸோ நான் இந்த ஃபார்முலா எடுக்கும்போது ensure that you put the modulus sign, இல்லைனா தப்பு பண்ணிடுவாங்க. இந்த மாடுலஸ் சைன் கரெக்டாக போடுங்க. அதுலேருந்து ஒரு equation, அடுத்தது இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவாலிட்டிலேருந்து இன்னொரு equation. ரெண்டு equationலேருந்து we were able to find out the value of v1 and v2. சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். ரொம்ப பெருசான நமக்கு தெரியாத மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக்அவேஸ் எல்லாம் இல்லை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், a very good question. okay, so I hope the concept is very much clear to you and we are moving on to the next question dear friends. let's move on to the next question. அடுத்த கொஸ்டின் என்ன தான் வரும், a bomb of mass 30 கிலோ வரும். கடைசியில் ஒரு பாம்பு வந்துட்டாங்க, ஒரு பாம்பு வந்துட்டாங்க. அந்த பாம்போட மாஸ் வந்து 30 கிலோகிராம் அட் ரெஸ்ட் தான். ஓகே, ஸோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ்ப்ளோட்ஸ் இன்டு 2 பீசஸ் ஆஃப் மாஸ் 18 and 12, ரெண்டு பார்ட் இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் 18 கிலோகிராம் இஸ் 6 and the kinetic energy of the other mass. டைரக்ட் கொஸ்டின் தான், சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின். ஸோ எனக்கு இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு what, 30 into 0 which is equal to 0 இனிஷியல் மொமெண்டம்.
final momentum என்ன வரும்? You have two parts இல்லையா, 18 kg and 12 kg. 18 kg ஓட velocity is equal to 16. So 18 into 6 is going to be one part, 12 into v is going to be the other part. So we can say initial momentum is equal to final momentum. So 18 into 6 plus 12 into v is equal to 0. I can say v is equal to 18 into 6 divided by 12 minus 12 இல்லையா. So this will get 2, this will get 3, so your answer is going to be minus 9 meter per second. And the negative sign ஏன் வந்துட்டாங்க? ஏன் negative sign இருக்கு? Negative sign because they are in the opposite direction. ஒரு velocity ஒரு பக்கம் போகுதுன்னா இன்னொரு velocity opposite பக்கம் போகும், அவ்வளோதான் வித்தியாசம். So it is going to be equal to minus 9 meter per second. Now let's go into the concept of question. Questionல என்ன கேட்டிருக்காங்க? கேட்டது வந்து kinetic energy தான். So kinetic energy is going to be half into m into v square, which is equal to half into m is going to be how much? Kinetic energy of the other mass தான் கேட்குறேன். So 12 into அதோட velocity வந்து எவ்வளோ? 9. 12 into 9 square தான் வரும். So you cancel out, you will get 6. So it is going to be 81 into 6 தான் வரும். 81 into 6 is going to be how much? 480 plus 6, which is equal to 486 joules. அந்த calculation நான் எப்படி பண்ணிட்டேன்னு புரியுதா? 8 into 6 is going to be 48. ஒரு 0 ஆட் பண்ணுங்க, 48 வரும். 480 வரும். 480 ஓட 6 ஆட் பண்ணுங்க, it is going to be 486. So it is going to be equal to 486 joules. A direct simple question. இந்த மாதிரி questions தான் இப்போ அதிகமாக நீட்ல கேட்குறாங்க. ஓகேவா? நீட்டில் இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்கும். ஆனாலும் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் ஒரு ஐடியா கூட உங்களுக்கு வேணும். அது ரெண்டுமே சேர்ந்தால் தான் நமக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். A body of mass m moving with a velocity 3 km collides with the body of mass 2m at rest. Now the collides mass, okay, இது வரைக்கும் பண்ணாத ஒரு டைப்பு கொஸ்டின் தான். ஆனால் இதே கான்செப்ட் தான். இது ஒரு பாடி இருக்குது, அதோட மாஸ் வந்து எம், அது அந்த வெலாசிட்டி 3 தான். இன்னொரு 2m அது ரெஸ்ட் தான். ஸோ எனக்கு இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் கிடைச்சிட்டாங்க. ஆனால் கொலைஸ்டு மாஸ்னால் என்ன மீனிங்? இது ரெண்டுமே சேர்ந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. ரெண்டு பாடி இல்லாமல் சிங்கிள் பாடியாக போயிடும். ஜென்ரலாக என்னென்னா ஒரு பாடி ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டாக போயிடும்னு தானே சொல்லுவாங்க. இது என்னென்னா ரெண்டு பாடி இடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒட்டிட்டுறாங்க. ஒட்டுனதுக்கப்புறம் தனி சேர்ந்து தான் போகும், அந்த மாதிரி சுச்சுவேஷன். So initial momentum சொல்றது is going to be equal to m into 3 plus 2m into 0. ஏன்னா செகண்ட் மாஸ் இஸ் அட் ரெஸ்ட் தான், அதனால 2m into 0. ஃபைனல் மொமெண்டம்னு கேட்கும்போது எப்போவுமே ரெண்டுமே சேர்ந்து கொலைஸ்டாக போகும்போது m plus 2m கம்பைன்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 3m. அதோட வெலாசிட்டி வந்து தெரியாது, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், which is equal to v. So I am taking it to be 3m is equal to 3m into v, or we will say v is equal to 1 km per hour. யூனிட் என்னது? கிலோமீட்டர் per hour. ஏன்னா நம்ம வெலாசிட்டி இந்த ப்ராப்ளத்தில் எல்லா யூனிட்டும் வந்து கிலோமீட்டர் per hourனால. ஸோ என்னோட ஆன்சர் வந்து என்ன தான் வரும்? the answer is going to be 1 km per hour. சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? கிளியராக இருக்கா? அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா நமக்கு? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Yes, a shell is fired from a cannon, it explodes in midair, its total momentum. ஒரு ஷெல் இருக்குது, அது கேனன்லேருந்து போகிறாங்க. ஸோ இதோட டோட்டல் மொமெண்டம் எப்போவுமே கன்சர்வ்டு தான். ஸோ இது ரெண்டுமே இல்லை. ஸோ அடுத்து வந்து கைனடிக் எனர்ஜி தான். கைனடிக் எனர்ஜி எக்ஸ்ப்ளோட் பண்ணும்போது எப்போவுமே வெலாசிட்டி இன்க்ரீஸ் தானே ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகிடும்? கைனடிக் எனர்ஜி வில் இன்க்ரீஸ். டைரக்ட் கொஸ்டின் தான், கன்ஃபியூஷனே கிடையாது. ஓகேவா? ஏன்னா மொமெண்டம் கன்சர்வ்டு ஆகிடும். ஏன்னா சிஸ்டம் தான், சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் வில் ஆல்வேஸ் பி கன்சர்வ்டு. ஸோ வி கேன் சே கைனடிக் எனர்ஜி வில் இன்க்ரீஸ். கிளியராக இருக்கா? இன்க்ரீஸ் ஏன்னா explosion தானே, velocity increase. Okay, so let's move on to the next question. அடுத்த question வந்து two identical balls A and B moving with velocities plus 0.5 and minus 0.3 respectively collide head on elastically. Okay, the velocities of the balls A and B after collision will be, okay, elastic collision தான். elastic collision சொல்லும்போது நமக்கு தெரியும், elastic collisionல ஜென்ரலாக என்ன நடக்கும்? இதோட velocities will get exchanged இல்லையா? அதோட velocities என்ன ஆகிடும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ப்ளஸ் 0.5 இருக்கிறது என்னவா மாறிடும்? it will change to minus 0.5 and the velocities will be exchanged for the body. ரெண்டு பாடிக்கும் என்ன ஆகிடும்? velocities exchange ஆகிடும் A and B பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஏயோட வெலாசிட்டி ப்ளஸ் 0.5னா அது யாருக்கு போயிடும்? பிக்கு போயிடும். தட் மீன்ஸ் பி வில் ஹேவ் ப்ளஸ் 0.5 அண்ட் ஏ வில் ஹேவ் மைனஸ் 0.3. ஸோ அது என்னோட ரீசன். த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். த கான்செப்ட் இஸ் இலாஸ்டிக் கொலிஷன்ஸில் என்ன ஆகிடும்? வெலாசிட்டிஸ் வில் கெட் எக்ஸ்சேஞ்ச். இதில் இம்பார்ட்டன்ட் டேக் அவே தான், இன் இலாஸ்டிக் கொலிஷன்ஸ், elastic collisions என்ன நடக்கும்? velocities will be exchanged. velocity will be exchanged. that is the concept. அது என்னவாயிடும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். கிளியராக இருக்கா? சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். இந்த மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாக நீங்கள் படித்து வச்சுருங்க. ஓகே, டைரக்ட் கொஸ்டினாக படித்து வச்சுருங்க. வேணும்னா நமக்கு இது ப்ராப்ளம் கூட பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி அது எப்படி வரும்னு இருக்கிறது கூட நமக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஸோ லெட்ஸ் ட்ரை இட். ட்ரை பண்ணி பார்க்கணுமா? ஓகே, லெட்ஸ் ட்ரை இட். சரி,
ஸோ என்ன வரும், ரெண்டு ஐடென்டிக்கல் பால்ஸ்னு சொல்லும்போது நான் ஏ எடுக்கிறேன், பி எடுக்கிறேன். ஐம் டேக்கிங் ஏ அண்ட் ஐம் டேக்கிங் பி. ஸோ ரெண்டுமே ஐடென்டிக்கல் ஆனால எம்ஏ இஸ் ஈக்குவல் டு எம்னு வச்சுக்கலாம், எம்பி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எம்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஏன்னு சொல்கிறது என்ன வரும், இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0.5 அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு -0.3. அதுக்கப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த ஐடியா இல்லையா. ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் இட் அவுட் இல்லையா. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி okay, so that is going to be 0.5 m plus minus 0.3 m is equal to m into VA plus m into VB. அப்படி தான் வரும். ஸோ m நம்ம கேன்சல் பண்ணும்போது you should always get VA plus VB must be equal to 0.2. VA plus VB must be equal to 0.2. That means that இந்த VA and VB sum நான் எடுக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ வரணும், 0.2 வரணும். ஸோ அந்த மாதிரி 0.2 வர மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் மை ஆன்சர். ஒவ்வொரு ஆப்ஷனாக எலிமினேட் பண்ணலாம் இல்லையா. I will just eliminate each and every option. So this is not an answer. Again this is also not an answer because அதில் -0.2 வருது, இங்கே என்னென்னா இங்கே 0.8 வருது. ஸோ இது ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே we can eliminate these two. இதுவும் எலிமினேட் பண்ணலாம், இதுவும் எலிமினேட் பண்ணலாம். அடுத்து வந்து இது பார்க்கும்போது இங்கே +0.5 இருக்கும், அதுவும் எனக்கு எலிமினேட் பண்ணலாம். ஸோ the only option that is going to give me VA plus VB is equal to 0.2னு சொல்கிறது என்ன, this is option B. கிளியராக இருக்கா. மறுபடியும் that is another way of solving the question. ரெண்டு சால்விங் தான், either you can directly study this concept இல்லைனா you can actually use this one. Okay, கிளியராக இருக்குல்ல. So shall we move on to the concept? Yes, let's move on to the next question. A force F varies on a particle moving in a straight line varies with distance d as shown in figure. The work done on the particle during the displacement of 12 meter is. Direct simple question இல்லையா. ஏன்னா இதில் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி questionஸில் area under force displacement curve gives the work done. Area எவ்வளோ இருக்கு, this portion will have a length of 4 and this will be 2. So 4 into 2 is going to be 8. So on the rectangle area is going to be 4 into 2 is equal to 8 for rectangle. அடுத்தது வந்து யாரை பற்றி பார்க்கணும், triangle. Triangleனு சொல்லுது half into 5 into 2 இல்லையா. half into 5 into 2, இந்த distance வந்து 5, இந்த distance 2. So half into 5 into 2 is going to be equal to 5. Sum is going to be equal to 13 joule. எனக்கு அங்கே ஆப்ஷன் வெயிட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் D is going to be my correct answer. கிளியராக இருக்கா. சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா. எஸ். Vectors a plus b is equal to a minus b, the angle between the two vectors. இது actually vectors ஓட question தான், work energy power ஓட question கிடையாது. But still we can do it இல்லையா. ஏன்னா magnitude of a plus b is equal to magnitude of a minus b னு சொல்லும்போது நமக்கு தெரியும் that is going to be equal to a square plus b square plus 2ab cos theta is equal to a square plus minus b வரும் இல்லையா. minus b the whole square minus 2ab cos theta இதுதான் வரும். ஏன்னா a plus b and a minus b ஓட வித்தியாசம் என்ன, a plus b a minus b ஓட வித்தியாசம் என்ன, a plus a minus b னு சொல்கிறது is equal to a plus minus b தான் வரும் இல்லையா. a plus minus b. ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும், இந்த a b cos theta b நெகட்டிவ் ஆகும்போது இந்த இடம் மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான் வித்தியாசம். So you can cancel out the terms இல்லையா. So you can cancel out the terms. So you can cancel out either the a square x square cancel b square and minus b the whole square ரெண்டுமே b square தான் வரும். So we can simplify this equation to 4ab cos theta is equal to 0. அதோட மீனிங் என்ன, a 0 ஆக மாட்டோம், b 0 ஆக மாட்டோம், 4ம் 0 ஆக மாட்டோம். அதோட மீனிங் என்ன, cos theta must be equal to 0. அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்ன வரும், it will be equal to 90 degree. Simple question, direct question. D is equal, option D தான் எனக்கு கரெக்ட் ஆன்சராக வரும். நான் குயிக்காக போகிறோம் லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ், ஏன்னா அது சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆனதுனால தான் குயிக்காக போகிறோம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, நீங்கள் எல்லா கொஸ்டினும் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணணும். ஓகேவா, நீங்கள் தனியாக ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து ஆகுது. ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும், ஏன்னா லேட்டஸ்ட் நீட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வருவாங்க. ஸோ ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் வேரிஸ் வித் எக்ஸ் as shown figure. The force is in Newton. Work done by the force from 0 to 6. Direct question, simple question. ட்ரை பண்ணுங்க. நான்லாம் don't wait for me to do it. So it is going to be 3 into 3 plus 1 by 2 into 3 into 3 இல்லையா. So that is going to be equal to how much, 9 plus 4.5 which is equal to 13.5 joules. Direct question. நான் explanation எல்லாம் கொடுக்கல, വളരെ சிம்பிள் தான். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் 3 into 3, ரெக்டாங்கிளோட ஏரியா 3 into 3, இதோட ஏரியா வந்து இதுவும் 3 தான், இதுவும் 3 தான். So 1 by 2 into 3 into 3 சம் எடுக்கும்போது 13.5. சிம்பிள் question, direct question.
அடுத்த question, angle between the two vectors. Simple question தான். Angle between two vectors கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும்? Dot product எடுக்கணும் இல்லையா? So let's take angle between the two vectors is going to be vector A dot vector B divided by magnitude of vector A into magnitude of vector B. So let's take A dot B. A dot B எடுக்கும்போது என்ன வரும்? First வந்து 3 into 3 is going to be equal to 9 plus 4 into 4 is going to be equal to 16 plus 5 into minus 5 is going to be minus 25. So the numerator is equal to 0 தானே வரும். அப்படின்னா cos theta 0 தானே. cos theta 0 னா theta என்ன வரும்? 90 degree. Direct question, simple question. ஓகேவா? Direct and very simple question. ஈஸியான questions தான். இந்த மாதிரி questions எல்லாம் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி question கேட்க மாட்டோம்னாலாம் இல்லை. இந்த மாதிரி questions எல்லாம் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Okay, so let's move on to the next question. ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து a solid cylinder of mass 3 kg is rolling on a horizontal surface with a velocity of 4 meter per second. It collides with a horizontal spring of force constant 200 Newton per meter. The maximum compression produced in the spring will be. சரி, ஸோ எனக்கு என்ன இருக்குது? ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்குது. சரி, சாலிட் சிலிண்டர் இஸ் 3 கிலோகிராம் இஸ் ரோலிங் ஆன் அ ஹொரிசாண்டல் சர்ஃபஸ். ஓகே, ஸோ எனக்கு ஒரு மாஸ் 3 கிலோகிராம் வர ஒரு இது ரோல் பண்ணுறாங்க. அது ஒரு ஹொரிசாண்டல் சர்ஃபஸில் அதோட வெலாசிட்டி வந்து 4 மீட்டர் per second. ஓகே, அண்ட் த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எனக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதோட கொலைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஐடியா கிடச்சிட்டாங்க. ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலை ரொட்டேட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ஹிட் அ ஸ்ப்ரிங் அண்ட் இட் வில் அப்ளை எ ஃபோர்ஸ். அதனால எவ்வளோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்போ எவ்வளோ கம்ப்ரெஷன் வரும் அதுதான் வேணும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி வி நோ தட் அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். என்ன எனர்ஜி இருக்கும்? ஸோ இட் அந்த கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். இந்த ரோலிங் பால்னு சொல்லும்போது ரோலிங் பால் வில் ஹேவ் 2 விதமான கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் இல்லையா? என்ன விதமான கைனட்டிக் எனர்ஜி இருக்கும்? இட் வில் ஹேவ் டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் ரொட்டேஷனல் கைனட்டிக் energy இல்லையா? so translational kinetic energy ஓட formula வந்து half mv square. This is going to be half I omega square where I is going to be equal to mr square by 2 and omega will be equal to v by r. இதுதான் வரும் இல்லையா ஃபார்முலா. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி சேர்ந்து ஒரு மொத்தமாக ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். அண்ட் தட் எனர்ஜி வில் பி அப்சார்ப்டு பை ஹூம்? த ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங்கோட கைனடிக் எனர்ஜி ஸ்ப்ரிங் அதை அப்சார்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த அப்சார்ப் பண்ணுறதை பொறுத்து இட் வில் ஹேவ் எ கம்ப்ரெஷன். ஸோ பேசிக்கலி நம்ம எது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோலிங் பாலோட கைனடிக் எனர்ஜி அண்ட் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இது ரெண்டுமே தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த கொஸ்டின். சால்வ் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் we will find out the translational kinetic energy. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? translational kinetic energy and it is given by the equation half into m into v square which is equal to half into mass is 3 and velocity is 4. So half m into 4 square. So the answer is going to be எவ்வளோ வரும்? 3/2 into 4 square தான் வரும். So it is going to be there. அங்கே இருக்கணும். அதே மாதிரி எனக்கு rotational kinetic energy வரும். rotational kinetic energy is equal to half into m into r square by 2 into omega னு சொல்கிறது is going to be v by r இல்லையா? So v square by r square வரும். So r square cancel ஆகிடும். I will get it to be 1/4 into 3 into 4 square. So basically that is going to be my answer. So எனக்கு 1/2 இருக்கும், 1/4 இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து எனக்கு translational and rotational kinetic energy is going to be. So total energy எவ்வளோ வரும்? That is going to be equal to the sum which is equal to 3/4 into 3 into 4 square அப்படிதான் வரும். So 4 cancel ஆகிடும். 3 into 3 is going to be 9. 9 into 4 is going to be 36 joule of energy is going to be the total energy of இது இந்த ரோலிங் பால். கிளியராக இருக்கா? நான் கொஞ்சம் குவிக்காக பண்ணிட்டேன். ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. വളരെ சிம்பிள் தான், அவ்வளோ சிம்பிளானதான். mr square by 2 வரும்போது இங்கே r square ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். எனக்கு 1/4 into 3 into 4 square வரும். that is going to be equal to இது ரெண்டுமே சம் எடுக்கணும் இல்லையா? So 3 into 4 square காமன் ஆனதுனால 1/2 plus 1/4 பண்ணால் போதும். I will get it to be 3/4. So 3/4 into 3 into 4 square is going to give me 36 joule of energy. Clear-ஆ இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? So now what we will do is that we will equate this to what? இதை எதுவா equate பண்ணணும்? இதை நம்ம equate பண்ணும்போது I have to equate this 36 joule of energy into half into k into x square. Now let's see what is going to be the answer to this one. இதுக்கு நீ என்ன ஆன்சர் வரும்? So 36 is equal to 1/2 into it is going to be 200 into x square. Cancel பண்ணும்போது you will end up getting 100. That means that your x square is going to be equal to 36 divided by 100 or x is equal to 6/10 which is equal to
to 0.6 meter. அந்த மாதிரி ஒரு ஆன்சர் இருக்கா? இருக்கு எனக்கு இங்கே. ஸோ இந்த கான்செப்ட் கூட உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா டேரெக்டாக 200ஓட வேல்யூ எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னு கரெக்டாக கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு while found out the value of x to be equal to 0.6 meter happens to be my correct answer. Simple question, simple explanation. Direct question தானே. இதில் இம்பார்ட்டண்டான டேக் அவே என்ன? there is ரெண்டு விதமான ஒரு பால் ரோல் பண்ணும்போது அதுக்கு ரெண்டு விதமான கைனடிக் எனர்ஜி இருக்கும். that is the most important thing you should remember. ரோலிங்னு சொல்லும்போது அதுக்கு டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் ரெண்டு கைனடிக் எனர்ஜி இருக்கு. ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணி ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. அதில் ஒரு மிஸ்டேக் வரும். that is one mistake that you might make. அடுத்த மிஸ்டேக் என்னன்னா இந்த அடுத்த கான்செப்ட் என்னன்னா இதுதான். லைக் என்ன சொல்றது, when this kinetic energy will be absorbed by the spring in the form of potential energy of the spring. ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு potential energy இருக்கு. அதோட ஃபார்முலா வந்து half kx². அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் த டேக் அவே இஸ் கிளியர். ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? a ball moving with a velocity of 2 meter per second collides head on with another stationary ball of double the mass. If the coefficient of restitution is 0.5, then the velocities after collision will be. சரி, a ball moving with velocity of 2 meter per second. So a ball இருக்காங்க, ball moving with a velocity of 2 meter per second, collision தான் with another stationary ball தான் and double the mass. Okay, double the mass தான். ஓகே, ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கொலிஷனுக்கு முன்னாடி கொலிஷனுக்கு பின்னாடின்னு தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ லெட் மீ டேக் த இனிஷியல் லெட் மீ டேக் த 2 balls இல்லையா? எனக்கு 2 பால் இருக்குது. ஸோ பால் நம்பர் 1 அண்ட் பால் நம்பர் 2. ஸோ அதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலோட மாஸ் எம்னு வைக்கிறோன்னா செகண்ட் பாலோட மாஸ் வந்து 2m எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு பால் இருக்காங்க, அந்த பாலோட டபுள் த மாஸ் தான் செகண்ட் பாலுக்கு வரும். ஸோ அப்படின்னு ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ரெண்டுக்குமே இருக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாலோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து 2 meter per second, collides head on with another ball of double the mass. Double the mass வர மாஸோட it was a stationary தான். அது டபுள் மாஸ் வருது, it was stationary. So 0 meter per second. அடுத்தது v1 பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, v2 பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது என்ன? that is equal to 0.5. so we know what is coefficient of restitution and it is given by e which is equal to 0.5. e is equal to 0.5. so அப்படின்னு சொல்லும்போது what can we say? v2 minus v1 divided by u2 minus u1 is equal to 0.5. so அது அப்படியே இருக்கட்டும், let it be. அது நமக்கு பார்ப்போம் what is going to be the value ன்னு இருக்கிறது. இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா u2 u1 எல்லாம் எனக்கு இதுக்குன்னு என்ன இருக்கும், there will be a modulus sign also. so you will substitute and you will find out that v2 minus v1 is equal to எவ்வளவு வரும்? 1/2 into u2 minus u1 ஓட வேல்யூ என்னதான்? so u1 ஓட வேல்யூ வந்து 0, u2 ஓட வேல்யூ வந்து 2. so subtract பண்ணும்போது I'll get modulus of -2 and you will end up getting the value to be equal to 1. you will end up getting the value to be equal to 1. உங்களுக்கு ஒரு வேளை கண்ணுக்கு தெரியலனா I'm just reducing the size. now you can see it இல்லையா? yes, you can see it now. so இதுதான் coefficient of restitution ஓட டெஃபினிஷனே. வேற ஒண்ணுமே இல்ல, சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். and இந்த u2 minus u1 சொல்றது 0 minus 2 is going to be -2. அதோட மாடுலஸ் வேல்யூ எடுக்கும்போது you will get 2 and 2 will get cancelled and you will get the value to be equal to 1. so அது எனக்கு equation 1 வச்சுக்கலாம் because that is a relationship between v1 and v2. that is a relationship between v1 and v2. ஏன்னா நம்மக்கிட்ட கேட்டது கூட அதுதான், v1 v2 ஓட வேல்யூ தானே. ஸோ நமக்கு என்ன வேணும்? ஒரு equation கூட வேணும். அந்த equation கிடைச்சிங்கன்னா I'll be able to find out the values இல்லையா? so let's find out. so இன்னொரு equation நமக்கு என்ன எடுத்துக்கலாம்? initial momentum must be equal to final momentum. அந்த கான்செப்ட்லேருந்து we'll try to find out இல்லையா? so what is that going to be? m1 into u1 plus m2 into u2 is equal to m1 into v1 plus m2 into v2. so let's try to find out. so m1 ஓட வேல்யூ என்ன வரும்? it is going to be equal to m into 2. so it is going to be 2m plus 0 is equal to m into v1 plus 2m into v2. இதில் கேன்சல் பண்ண முடியும். இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது m and m will get cancelled and what is it that you will end up getting? என்ன equation கிடைக்கும்? 2v2 plus v1 is equal to 2. அதுதான் எனக்கு ஒரு equation வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு equations ஆயிடுச்சு இல்லையா? என்னென்ன equations வந்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் equation வந்து v2 minus v1 is equal to 1. அது ஒரு equation. 2v2 plus v1 is equal to 2 என்கிறது ரெண்டாவது equation. இந்த ரெண்டு equationம் நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது இல்லைனா ஆட் பண்ணும்போது what is it that you will end up getting?
இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து you will end up getting 2v2 plus v1 சொல்லும்போது இங்கே v1 இங்கே minus v1 கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ we can say that is going to be 3v2 is equal to 3 or you will say v2 is equal to 1 meter per second. v2 ஓட வேல்யூ எவ்வளோ வரும், v2 ஓட வேல்யூ வந்து 1 வரும். v2 ஓட வேல்யூ வந்து வந்தீங்கன்னா v1 ஓட வேல்யூ என்ன தான் வரும், you can substitute இல்லையா, பேக் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது you will end up getting v1 is equal to how much, you will get the value of v1 is equal to 0 meter per second. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வேணும், you need the answer to be 0 and 1. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா, இருக்கு, 0 and 1ங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன தான் பண்ணிட்டோம், we understood what is the concept of coefficient of restitution. ஏற்கனவே நம்ம ரெண்டு கொஸ்டின் முன்னாடி கூட பண்ணது தான். ஸோ அதனால் it is not something completely new. ஸோ நான் இந்த ஃபார்முலா எடுக்கும்போது ensure that you put the modular sign, இல்லைனா தப்பு பண்ணிடுவாங்க. இந்த மாடுலர் சைன் கரெக்டாக போடுங்க. அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன், அடுத்தது இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவாலிட்டிலேருந்து இன்னொரு ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து we were able to find out the value of v1 and v2. சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின், ரொம்ப பெருசான நமக்கு தெரியாத மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக்அவேஸ் எல்லாம் இல்லை, ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், a very good question. Okay, so I hope the concept is very much clear to you and we are moving on to the next question, dear friends. Let's move on to the next question. அடுத்த கொஸ்டின் என்ன தான் வரும், a bomb of mass 30 கிலோ வரும். கடைசியில் ஒரு பாம்பு வந்துட்டாங்க, ஒரு பாம்பு வந்துட்டாங்க. அந்த பாம்போட மாஸ் வந்து 30 கிலோகிராம் அட் ரெஸ்ட் தான். ஓகே, ஸோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ்ப்ளோட்ஸ் இன்டு 2 pieces of mass 18 and 12, ரெண்டு பார்ட் இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் 18 கிலோகிராம் இஸ் 6 and the kinetic energy of the other mass. டைரக்ட் கொஸ்டின் தான், சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின். ஸோ எனக்கு இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு what, 30 into 0 which is equal to 0 இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் என்ன வரும், யூ ஹேவ் டூ பார்ட்ஸ் இல்லையா, 18 kg and 12 kg. 18 kg ஓட velocity is equal to 16. So 18 into 6 is going to be one part, 12 into v is going to be the other part. So we can say initial momentum is equal to final momentum. So 18 into 6 plus 12 into v is equal to 0. I can say v is equal to 18 into 6 divided by 12 minus 12 இல்லையா. So this will get 2, this will get 3, so your answer is going to be minus 9 meter per second. And the negative sign ஏன் வந்துட்டாங்க, ஏன் நெகட்டிவ் சைன் இருக்குது, நெகட்டிவ் சைன் பிகாஸ் they are in the opposite direction. ஒரு velocity ஒரு பக்கம் போகுதுன்னா இன்னொரு velocity opposite பக்கம் போகும், அவ்வளோதான் வித்தியாசம். So it is going to be equal to minus 9 meter per second. Now let's go into the concept of question. Questionல என்ன கேட்டிருக்காங்க, கேட்டது வந்து kinetic energy தான். So kinetic energy is going to be half into m into v square which is equal to half into m is going to be how much, kinetic energy of the other mass தான் கேட்குறேன். So 12 into அதோட velocity வந்து எவ்வளோ, 9, 12 into 9 square தான் வரும். So you cancel out, you will get 6. So it is going to be 81 into 6 தான் வரும். 81 into 6 is going to be how much, 480 plus 6 which is equal to 486 joules. அந்த calculation நான் எப்படி பண்ணிட்டேன்னு புரியுதா, 8 into 6 is going to be 48, ஒரு 0 ஆட் பண்ணுங்க 48 வரும், 480 வரும், 480 ஓட 6 ஆட் பண்ணுங்க, it is going to be 486. So it is going to be equal to 486 joules. A direct simple question. இதான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் இப்போ அதிகமாக நீட்டில் கேட்குறாங்க. ஓகேவா, நீட்டில் இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்கும். ஆனாலும் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் ஒரு ஐடியா கூட உங்களுக்கு வேணும், ரெண்டுமே சேர்ந்தால் தான் நமக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். A body of mass m moving with a velocity 3 km collides with a body of mass 2m at rest. Now the coalesced mass, okay, இது வரைக்கும் பண்ணாத ஒரு டைப்பு கொஸ்டின் தான், ஆனால் இதே கான்செப்ட் தான். இது ஒரு பாடி இருக்குது, அதோட மாஸ் வந்து m, அது அந்த வெலாசிட்டி 3 தான், இன்னொரு 2m அது ரெஸ்ட் தான். ஸோ எனக்கு இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் கிடைச்சிட்டாங்க. ஆனால் கொலைஸ்டு மாஸ்னால் என்ன மீனிங், இது ரெண்டுமே சேர்ந்து ஸ்டிக் ஆகிடுச்சு, ரெண்டு பாடி இல்லாமல் சிங்கிள் பாடியாக போயிடும். ஜென்ரலாக என்னென்னா ஒரு பாடி ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டாக போயிடும்னு தானே சொல்லுவாங்க. இது என்னென்னா ரெண்டு பாடி இடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒட்டிட்டுறாங்க, ஒட்டுனதுக்கப்புறம் தனி சேர்ந்து தான் போகும், அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ இனிஷியல் மொமெண்டம்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு m into 3 plus 2m into 0. ஏன்னா செகண்ட் மாஸ் இஸ் அட் ரெஸ்ட் தான், அதனால 2m into 0. ஃபைனல் மொமெண்டம்னு கேட்கும்போது எப்போவுமே ரெண்டுமே சேர்ந்து கொலைஸ்டாக போகும்போது m plus 2m கம்பைன்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 3m. அதோட வெலாசிட்டி வந்து தெரியாது, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், which is equal to v. So I am taking it to be 3m is equal to 3m into v, or we will say v is equal to 1 km per hour. யூனிட் என்னது, கிலோமீட்டர் பர் ஹவர். ஏன்னா நம்ம வெலாசிட்டி இந்த ப்ராப்ளத்தில் எல்லா யூனிட்டும் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்னால. ஸோ என்னோட ஆன்சர் வந்து என்ன தான் வரும், ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 1 km per hour. சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா, கிளியராக இருக்கா? அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா நமக்கு? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Yes, a shell is fired from a cannon, it explodes in midair, its total momentum. ஒரு ஷெல் இருக்குது, அது கேனன்லேருந்து போகிறாங்க. ஸோ இதோட டோட்டல் மொமெண்டம் எப்போவுமே கன்சர்வ்டு தான். ஸோ இது ரெண்டுமே இல்லை. ஸோ அடுத்து வந்து கைனடிக் எனர்ஜி தான். கைனடிக் எனர்ஜி எக்ஸ்ப்ளோட் பண்ணும்போது எப்போவுமே வெலாசிட்டி இன்க்ரீஸ் தானே ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகிடும்? கைனடிக் எனர்ஜி வில் இன்க்ரீஸ். டைரக்ட் கொஸ்டின் தான், கன்ஃபியூஷனே கிடையாது. ஓகேவா? ஏன்னா மொமெண்டம் கன்சர்வ்டு ஆகிடும். ஏன்னா சிஸ்டம் தான், சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் வில் ஆல்வேஸ் பி கன்சர்வ்டு. ஸோ வி கேன் சே கைனடிக் எனர்ஜி வில் இன்க்ரீஸ். கிளியராக இருக்கா? இன்க்ரீஸ் ஏன்னா explosion தானே, velocity increase. Okay, so let's move on to the next question. அடுத்த question வந்து two identical balls A and B moving with velocities plus 0.5 and minus 0.3 respectively collide head on elastically. Okay, the velocities of the balls A and B after collision will be, okay, elastic collision தான். elastic collision சொல்லும்போது நமக்கு தெரியும், elastic collisionல ஜென்ரலாக என்ன நடக்கும்? இதோட velocities will get exchanged இல்லையா? அதோட velocities என்ன ஆகிடும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ப்ளஸ் 0.5 இருக்கிறது என்னவா மாறிடும்? இட் வில் சேஞ்ச் டு minus 0.5 and the velocities will be exchanged for the body. ரெண்டு பாடிக்கும் என்ன ஆகிடும்? velocities எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் A and B பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஏயோட velocity plus 0.5 அது யாருக்கு போயிடும்? பிக்கு போயிடும். that means that B will have plus 0.5 and A will have minus 0.3. so அது என்னோட reason. the concept is very simple. the concept is elastic collisions. இல்லை என்ன ஆகிடும்? velocities will get exchanged. இதில் important takeaway தான், in elastic collisions, elastic collisions என்ன நடக்கும்? velocities will be exchanged. velocity will be exchanged. that is the concept. அது என்னவாயிடும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். கிளியராக இருக்கா? சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். இந்த மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை நீங்கள் படித்து வச்சுருங்க. ஓகே, டைரக்ட் கொஸ்டினாக படித்து வச்சுருங்க. வேணும்னா நமக்கு இது ப்ராப்ளம் கூட பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி அது எப்படி வரும்னு இருக்கிறது கூட நமக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஸோ லெட்ஸ் ட்ரை இட். ட்ரை பண்ணி பார்க்கணுமா? ஓகே, லெட்ஸ் ட்ரை இட். சரி, ஸோ என்ன வரும்? ரெண்டு ஐடென்டிக்கல் பால்ஸ்னு சொல்லும்போது நான் ஏ எடுக்கிறேன், பி எடுக்கிறேன். ஐம் டேக்கிங் ஏ அண்ட் ஐம் டேக்கிங் பி. ஸோ ரெண்டுமே ஐடென்டிக்கல் ஆனால எம்ஏ இஸ் ஈக்குவல் டு எம்னு வச்சுக்கலாம், எம்பி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எம்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஏன்னு சொல்கிறது என்ன வரும்? இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0.5 அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு minus 0.3. அதுக்கப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த ஐடியா இல்லையா? ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் இட் அவுட் இல்லையா? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி okay, so that is going to be 0.5 m plus minus 0.3 m is equal to m into VA plus m into VB. அப்படி தான் வரும். ஸோ m நம்ம கேன்சல் பண்ணும்போது you should always get VA plus VB must be equal to 0.2. VA plus VB must be equal to 0.2. That means that in the VA and VB sum நான் எடுக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ வரணும்? 0.2 வரணும். ஸோ அந்த மாதிரி 0.2 வர மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் மை ஆன்சர். ஒவ்வொரு ஆப்ஷனாக எலிமினேட் பண்ணலாம் இல்லையா? வில் ஜஸ்ட் எலிமினேட் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஆன்சர். அகேன் திஸ் இஸ் ஆல்சோ நாட் அன் ஆன்சர் பிகாஸ் அதில் மைனஸ் 0.2 வருது. இங்கே என்னென்னா இங்கே 0.8 வருது. ஸோ இது ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே we can eliminate these two. இதுவும் எலிமினேட் பண்ணலாம், இதுவும் எலிமினேட் பண்ணலாம். அடுத்து வந்து இது பார்க்கும்போது இங்கே ப்ளஸ் 0.5 இருக்கும், அதுவும் எனக்கு எலிமினேட் பண்ணலாம். ஸோ the only option that is going to give me VA plus VB is equal to 0.2னு சொல்கிறது என்ன? this is option B. கிளியராக இருக்கா? மறுபடியும் that is another way of solving the question. ரெண்டு சால்விங் தான். either you can directly study this concept, இல்லைனா you can actually use this one. okay, கிளியராக இருக்குல்ல? so shall we move on to the concept? yes, let's move on to the next question. A force F varies on a particle moving in a straight line varies with distance d as shown in figure. The work done of the particle during the displacement of 12 meter is. direct simple question இல்லையா? ஏன்னா இதில் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி questionஸில் area under force displacement curve gives the work done. area எவ்வளோ இருக்கு? this portion will have a length of 4 and this will be 2. so 4 into 2 is going to be 8. so the rectangle area is going to be 4 into 2 is equal to 8 for rectangle. அடுத்தது வந்து யாரை பற்றி பார்க்கணும்? triangle. triangleனு சொல்லுது half into 5 into 2 இல்லையா? half into 5 into 2. இந்த distance on the 5, in the distance 2. so half into 5 into 2 is going to be equal to 5. sum is going to be equal to 13 joule. எனக்கு அங்கே ஆப்ஷன் வெயிட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் D is going to be my correct answer. கிளியராக இருக்கா? சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? எஸ்,
vectors a plus b is equal to a minus b, the angle between the two vectors. It's actually vectors or a question, the work energy power or a question கிடையாது, but still we can do it இல்லையா? ஏன்னா magnitude of a plus b is equal to magnitude of a minus b னு சொல்லும்போது நமக்கு தெரியும் that is going to be equal to a square plus b square plus 2ab cos theta is equal to a square plus minus b வரும் இல்லையா? minus b the whole square minus 2ab cos theta இதுதான் வரும். ஏன்னா a plus b and a minus b ஓட வித்தியாசம் என்ன? a plus b a minus b ஓட வித்தியாசம் என்ன? a plus a minus b னு சொல்றது is equal to a plus minus b தான் வரும் இல்லையா? a plus minus b. ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும், இந்த a b cos theta b நெகட்டிவ் ஆகும்போது இந்த இடம் மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான் வித்தியாசம். So you can cancel out the terms இல்லையா? So you can cancel out the terms. So you can cancel out either the a square x square cancel ஆகும், b square and minus b the whole square ரெண்டுமே b square தான் வரும். So we can simplify this equation to 4ab cos theta is equal to 0. அதோட மீனிங் என்ன? a 0 ஆக மாட்டோம், b 0 ஆக மாட்டோம், 4ம் 0 ஆக மாட்டோம். அதோட மீனிங் என்ன? cos theta must be equal to 0. அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? It will be equal to 90 degree. Simple question, direct question. D is equal, option D தான் எனக்கு கரெக்ட் ஆன்சராக வரும். நான் குயிக்காக போகிறோம் லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ், ஏன்னா அது சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆனதுனால தான் குயிக்காக போகிறோம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், நீங்கள் எல்லா கொஸ்டினும் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணணும், ஓகேவா? நீங்கள் தனியாக ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து ஆகுது, ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும், ஏன்னா லேட்டஸ்ட் நீட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வருவாங்க. ஸோ ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் வேரிஸ் வித் எக்ஸ் as shown figure, the force is in Newton, work done by the force from 0 to 6. Direct question, simple question. Try பண்ணுங்க. நான்லாம் don't wait for me to do it. So it is going to be 3 into 3 plus 1 by 2 into 3 into 3 இல்லையா? So that is going to be equal to how much? 9 plus 4.5 which is equal to 13.5 joules. Direct question. நான் explanation எல்லாம் கொடுக்கல, വളരെ சிம்பிள் தான். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் 3 into 3, ரெக்டாங்கிளோட ஏரியா 3 into 3, இதோட ஏரியா வந்து இதுவும் 3 தான், இதுவும் 3 தான். So 1 by 2 into 3 into 3 சம் எடுக்கும்போது 13.5. சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ். சிம்பிள் கொஸ்டின் தான். ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும்? டாட் ப்ராடக்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ லெட்ஸ் டேக் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் இஸ் கோயிங் டு பி வெக்டர் a dot vector b divided by magnitude of vector into magnitude of vector b. So let's take a dot b. A dot b எடுக்கும்போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து 3 into 3 is going to be equal to 9 plus 4 into 4 is going to be equal to 16 plus 5 into minus 5 is going to be minus 25. So the numerator is equal to 0 தானே வரும். அப்படின்னா cos theta 0 தானே. cos theta 0 னா theta என்ன வரும்? 90 degree. Direct question, simple question. ஓகேவா? Direct and very simple question. ஈஸியான questions தான். இந்த மாதிரி questions எல்லாம் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி question கேட்க மாட்டோம்னாலாம் இல்லை, இந்த மாதிரி questions எல்லாம் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, so let's move on to the next question. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு படித்து பார்க்குறேன். எ பார்ட்டிகிள் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் எ ஹைட் எஸ். ஓகே, ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, அந்த பார்ட்டிகிளை நான் எஸ்ங்கிற ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறேன். சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த்துலேருந்து, சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த்துலேருந்து எஸ் ஹைட்லேருந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ஒரு சர்டன் ஹைட்டை வரும்போது, அது என்ன ஹைட்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு சர்டன் ஹைட்டில் அதோட கைனட்டிக் எனர்ஜி இஸ் 3 times இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரி, கைனட்டிக் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி 3 times த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏதோ ஒரு ஹைட்டில். ஹைட்டு ஃப்ரம் த சர்ஃபஸ் என்ன, அதே மாதிரி ஸ்பீட் அட் தட் இன்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அந்த பாயிண்டில், இந்த பாயிண்ட் வரும் இல்லையா, சர்டன் ஹைட் வரும், அந்த பாயிண்டில் கைனட்டிக் எனர்ஜி 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆகிற பாயிண்டில் ஸ்பீடு என்ன, அதே மாதிரி ஹைட் என்ன, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஹைட்டும் கண்டுபிடிக்கணும், ஸ்பீடும் கண்டுபிடிக்கணும். when the certain kinetic energy is 3 times potential energy. சிம்பிள் கொஸ்டின் தான், அவ்வளோ கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது. ஸோ லெட்ஸ் ட்ரை டு சால்வ் இட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம இதோட டோட்டல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்போவுமே அந்த மெத்தட் தான் போகணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி இப்போ இந்த பொசிஷனில் இருக்குது, இந்த பாடி வந்து ஹைட்டில் இருக்குது. எந்த ஹைட்டில் இருக்குது? மேக்ஸிமம் ஹைட்டில், எஸ்ங்கிற ஹைட்டில் இருக்குது. ஸோ அந்த பாயிண்டில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது, தட் இஸ் கோயிங் டு பி த டோட்டல் எனர்ஜி. அதுக்கப்புறம் அது கீழே வர வர அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு kinetic energy, and the least point and the lowest point ல வந்து என்ன ஆயிடும்? complete potential energy will be converted to kinetic energy. அப்படிதான் அந்த situation வரும். so let's see. நான் முதல்ல பார்க்க போறது என்னன்னா, இந்த height s இருக்கு இல்லையா, height s இருக்கு இல்லையா, so அந்த height s ல இருந்து ஆரம்பிக்கும் போது so total energy is going to be equal to mg into s. இது எப்போ? at maximum heightல தான் அது வரும். this is going to happen at maximum height. அடுத்தது வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் வரும்போது இதுக்கு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி டோட்டல் எனர்ஜி அட் எக்ஸ் என்கிற பாயிண்டில் வரும்போது டோட்டல் எனர்ஜி எப்போவுமே இதாக இருக்கும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ½mv² ப்ளஸ் mg இன்டு எக்ஸ், இப்படி கூட வரும் இல்லையா. ஸோ இது எந்த பாயிண்டில்? திஸ் இஸ் கோயிங் டு பி அட் த ஹைட் எக்ஸ், at height
எக்ஸ் ஓகேவா. ஸோ நம்ம ஒரு வாட்டி கூட நான் இந்த கொஸ்டின் கான்செப்ட் ரிப்பீட் பண்ணுறேன். டோட்டல் எனர்ஜி வந்து முதல்ல ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கும்போது என்னவா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அதுக்கு என்ன இருக்காது, அதுக்கு வேறு கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஆனால் அது கீழே வர 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 என்ன ஆகிடும்னா அதோட டோட்டல் எனர்ஜி வந்து கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியலாக மாறிடும். அந்த லோவஸ்ட் பாயிண்ட் தான் ஃபுல்லாக பொட்டன்ஷியல் கைனடிக் ஆகிடும். ஆனால் நடுவில் இட் வில் பி மிக்சர் ஆஃப் தீஸ் டூ. அதில் எக்ஸுங்கிற ஹைட் தான், இப்போ எக்ஸுங்கிற ஒரு ஹைட் நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த எக்ஸுங்கிற ஹைட்டில் நமக்கு என்ன வரும், திஸ் இஸ் கோயிங் டு பி த டோட்டல் எனர்ஜி. ஆனால் இந்த எக்ஸ் ஹைட்டுக்கு இன்னொரு ரிலேஷன் கூட இருக்குது. அது என்னது, that is that the kinetic energy is equal to 3 times the potential energy. That is the relation. So kinetic energy என்ன இருக்கும், that is going to be half mv square and potential energy என்ன வரும், mg into x. So this is the relation. So இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் எனக்கு வேணும். So this is how the whole thing goes. எனக்கு ரெண்டு equations இருக்கும். So ரெண்டு equationsல we are considering these two concepts and this particular concept. நமக்கு இனி என்ன தான் வேணும், we are supposed to find the height from the surface. Height from the surface கண்டுபிடிக்கும் போது that is generally x இல்லையா. So x is equal to வேணும்னா எனக்கு equation போடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா it is in the terms, ஆன்சர் வந்து s ஓட டேர்ம்ஸில் வேணும். பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் s/2 s/4 அப்படி தான் இருக்குது. தட் மீன்ஸ் என்னோட ஆன்சர் வந்து இப்போ இந்த இக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எனக்கு x is equal to v²/3gன்னு சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா v²/6gன்னு சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா that is not what they want. அவருக்கு அந்த மாதிரி வேணும். அவருக்கு எந்த டேர்ம்ஸில் வேணும், s ஓட டேர்ம்ஸில் வேணும். So we have to convert it into the terms of s. So let's see அது எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். ஸோ முதல்ல நான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறோன்னா x is equal to இதில் எனக்கு கேன்சல் பண்ண முடியுது, முதல்ல கேன்சல் பண்ணுறேன். m கேன்சல் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி m கேன்சல் பண்ணும்போது எனக்கு x is equal to v²/6g. 2gலேயே இட் இஸ் கோயிங் டு பி 3 வரும் இல்லையா. ஸோ இந்த 3 கூட இந்த பக்கம் வரும்போது 2 × 3 6 வரும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி v²/6g. அதுதான் எனக்கு எக்ஸ்பிரஷனாக வரும். ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் தட் ஐ கேன் சப்ஸ்டிடியூட் திஸ் v²/6g here and I will be able to find out the expression. அந்த எக்ஸ்பிரஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லெட் மீ ஆக்சுவலி டூ இட் ஃபார் யூ. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின், காம்ப்ளிகேட்டட் இல்லை, இது சிம்பிள் கொஸ்டின். ஆனால் நிறைய கால்குலேஷன்ஸ் வர மாதிரி கொஸ்டின். ஓகேவா, நிறைய கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ லெட்ஸ் டூ த கால்குலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வர போகிற கால்குலேஷன் என்னென்னா, எனக்கு half mv² plus mg into என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு ரைட் v² divided by 6g is equal to mg into s. இது எப்படி வரும், டோட்டல் எனர்ஜி இந்த பக்கம் இருக்குது, டோட்டல் எனர்ஜி இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஐம் ஈக்குவேட்டிங் தீஸ் டூ. கிளியராக இருக்கா, இதுவும் டோட்டல் எனர்ஜி தான், இதுவும் டோட்டல் எனர்ஜி தான். ஸோ இது ரெண்டுமே நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணும்போது ஆனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் v²/6gன்னு போட்டேன், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஐம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் v. அதான் நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா எனக்கு v தானே வேணும். ஸோ v கண்டுபிடிக்கணும் இல்லையா, பிகாஸ் ஐம் சப்போஸ் டு ஃபைண்ட் த ஹைட் as well as speed of the particle. So I'm going to find out the speed, and speed should also be expressed in terms of s ஓட டேர்ம்ஸில் தான் எனக்கு ஸ்பீடும் வேணும். ஸோ அதனால் let me try to find it out. So when I'm trying to find out, let me cancel the things that I can do. எனக்கு மறுபடியும் m தான் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். இங்கே ஒரு g, இங்கே ஒரு g எனக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வேறு ஏதாவது இருக்குமா கேன்சல் பண்ணுறதுக்கு, இல்லை, அவ்வளோதான். ஸோ now I can take the v² common இல்லையா, because v² is present here and v² is also present here. So I'll take the v² common. So when I'm taking v² common, what is going to be the expression that I'm going to end up with? I'm going to end up with the expression, a relatively new expression, v² into 1/2 plus 1/6 இல்லையா. So the expression is going to be v² into 1/2 plus 1/x. இப்படி தான் வரும். So let me see, இது equate பண்ணும்போது எனக்கு என்ன வரும், that is going to be, so this is equal to g into s வரும் இல்லையா. v² into 1/2 plus 1/6 is going to be, this is going to be 3/6. 3 plus 1 is going to be 4. So it is going to be 4/6 இல்லையா. How is it going to be, this is going to become 4/6, and when I take it to the other side, that is going to be equal to 3/2. So basically you can say v² is equal to 3gs divided by 2. v² is equal to 3gs divided by 2, and this implies, now மேலைக்கு போகிறேன், I don't want to go to the next page just for the sake of this explanation. So this is going to be root of 3gs divided by 2. v is going to be equal to root of 3gs divided by 2. That is going to be my expression. So அந்த expression எல்லாருக்குமே clear-ஆ வருதா? Is that expression clear to you? So let me take that expression a little bit smaller and I am bringing it here. Okay va, konjam small panni size reduce panni I am bringing it here.
So you can see the expression. நான் மறுபடியும் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். I think it needs one more explanation. நான் சொன்னது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்க மாட்டேன். I'll just explain it from the beginning. Total energy எல்லாருக்கும் clear, no doubt. இந்த எக்ஸ்பிரஷன் வந்ததும் clear தான். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனில் எக்ஸ் வந்து I substituted it here. அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதில் எம் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே ஜி கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் the expression is going to be இங்கேருந்து v ஸ்கொயர் காமன் எடுக்கும்போது இங்கே 1/2 தான் மிச்சம் இருக்குது. அந்த 1/2 இங்கே வந்துட்டாங்க. இங்கே ஒரு 1/6 மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அது கீழே வந்துட்டாங்க. So when I add these two, I'll end up getting, this is 1/2 plus 1/6 நீங்கள் ஆட் பண்ணுங்க, you will end up getting 4/6 தான் வரும். அந்த 4/6 சொல்கிறது is equivalent to 2/3 இல்லையா? And that 2/3 when I take it to the other side is going to be 3/2. So 3/gs will become 3/2 gs. And when you take the square root, it is going to be root of 3gs by 2. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? root of 3gs by 2 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. So that is going to be option A is going to be my correct answer. நீங்கள் actually s/4 calculate பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆக்சுவலி s/4ங்கிறது கால்குலேட் பண்ண தேவையில்லை. எப்போ? எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில். ஏன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆப்ஷன், இது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் root of 3gs/2 இருக்குது. இங்கே கூட root 3gs divided by 2 ஆக்சுவலி ரூட்டுக்கு வெளியே இருக்குது. அதனால this is also not acceptable. So you can say only this is the acceptable option. அதனால what is it that you can do? You can say A is going to be your correct answer. ஆனால் since we are solving the problem, நம்ம என்ன கூட கண்டுபிடிக்கணும்? We are supposed to find out the value of V also. So அதுக்குன்னு என்ன மெத்தட் எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? Since I want to find out the expression for x, I am going to use this expression. In the expression I use பண்ண போகிறோம். So let's see. The expression is going to be mgs is equal to, the expression is going to be mgs is equal to half mv square plus mg into x. இதுதான் எனக்கு எக்ஸ்பிரஷனாக வரும். And x is going to be, x தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். I want to find out the expression for x. So x is equal to எனக்கு x தான் வேணும். அது v square by 6g இருக்குது. So that is also another option. Okay, you can substitute it here also. என்ன v square is equal to னு சொல்லி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். So that is another option இல்லையா? So I think that will be far more easier. ஏன்னா x is equal to v square by 6g. அதில் v square பதிலாக I can give what? I can give 3gs divided by 2. So it is going to be 3gs divided by 2 into 1/6g would be a better way to express. So அதில் g cancel ஆகிடும். And this is also getting cancelled and you will end up getting s/4. You will end up getting s/4. Simple expression இல்லையா? Simple ஆன expression you are ending up with getting the value of s/4. கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? பக்காவாக இருக்குது. ரொம்ப லெங்க்தியான கொஸ்டின். நம்ம 10 மினிட் எடுத்துட்டோம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கே. So 10 minutes long explanation for this problem. I hope the concept is very much clear to you. We got the expression for s/4 also. Actually பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் s/4 கால்குலேட் பண்ணக்கூடாது, டைரெக்டாக இந்த எக்ஸ்பிரஷன் தான் கால்குலேட் பண்ணணும். கிளியராக இருக்குல்ல? So let's move on to the next question. And the next question is going to be, a particle with total energy E is moving in a potential energy region. Okay, total energy இருக்கு. So it is moving with potential energy U. Motion of the particle is restricted to the region when? Okay, motion of the particle is restricted to the region when? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பாடிக்கு மூவ் பண்ணுறோம் இல்லையா? body is moving means it has what? It has some amount of kinetic energy. That means that your total energy E is going to be a sum of, your E is going to be a sum of kinetic energy plus potential energy. And kinetic energy will always be what? It will always be a positive value. Yeah, it is given by the expression half mv square. V square is going to be always positive. M is also going to be always positive. அதனால kinetic energy எப்போவுமே என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஸோ kinetic energy எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால what we can say is that since you are adding something, a positive expression, so we can say E is always greater than potential energy. So from this expression and this concept you can say E is always greater than U of x. So இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். So option is going to be yes. Option B is going to be your correct answer. Option B is going to be your correct answer. Clear இருக்கா? கிளியராக இருக்கா உங்களுக்கு? I hope the concept is clear to you. So let's move on to the next question. அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போவோம். அடுத்த கொஸ்டின் வந்து, an engine pumps water continuously through a hose. Okay, ஒரு engine இருக்கு and it is pumping water continuously through a hose. Water leaves the hose with a velocity v. Okay, v னு சொல்றது velocityயோட velocity and m is the mass per unit length of water jet. இது நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை இந்த மாதிரி ஒரு யூஸ். என்னது? m is the mass per unit length of water jet. m is the mass per unit length of
water jet. What is the rate at which kinetic energy is imparted to water? அதுவும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, எல்லாமே புதுசாக இருக்குது இந்த கொஸ்டினில். ஏன் சார் இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்க்காத விஷயங்களெல்லாம் ஏன் சார் கொண்டு வரீங்க? அப்படி தான் இருக்கும் எக்ஸாமில். என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே நம்ம படித்தது மட்டும் தான் வருமானா? கொஞ்சம் க்ரியேட்டிவாக உங்களுக்கு புதுசான கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த படித்ததுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் இருக்காது. நம்ம மைண்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோதான் வரும். ஓகே, ஸோ லெட்ஸ் see. என்ன தான் கொஸ்டினில் கேட்டது? ரேட் at which kinetic energy is imparted. ஸோ ரேட் ஆஃப் சொன்னீங்கன்னா that is going to be with respect to time. இங்கே என்ன வருவாங்க? kinetic energy. So இதுலேருந்து what can we say? We can say we want to find kinetic energy with respect to time. That means that my equation is going to be half mv square divided by t. இதுதான் எனக்கு எக்ஸ்பிரஷனாக வரப்போகுது. கிளியராக இருக்கா? ஸோ இதில் it is going to be mass of the body and v is the velocity of the body and t happens to be the time. அப்படி தான் வரும். Now we will come back to this one and we will see என்னென்ன தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து எம்னு சொல்கிறது ஆக்சுவலி இந்த நம்ம ஜென்ரலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற எம் இல்லை. என்னது? m is the mass per unit length of water jet. அப்படின்னா இந்த வாட்டர் ஜெட்டு வந்து x மீட்டர் லெங்த் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ மாஸ் இருக்கும்? m into x. So m is going to be mass per யூனிட் லெங்த் தான். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் தட் இஃப் த லெங்த் சே, ஸோ டோட்டல் மாஸ்னு சொல்கிறது என்னவாக இருக்கும்? இப்போ நான் எம்டி ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்ட்ரடியூசிங் a new term called as mt. If I introduce a term called as mt will be equal to mass into length of the jet. இல்லையா? எல்னு சொல்கிறது என்ன? L is going to be the length of the jet. ஸோ எவ்வளோ தூரம் ஜெட் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் தட் அவ்வளோ தூரம் ஜெட்டு ட்ராவல் பண்ணிட்டே இருக்குது. கிளியராக இருக்கா? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி m into l. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே mv ஸ்கொயருக்கு பதிலாக in this case I am going to replace m with mt. ஏன்னா mt தான் வரணும் இல்லையா? டோட்டல் மாஸ் ஆஃப் த பாடி. டோட்டல் மாஸ் ஆஃப் த பாடின்னு சொல்கிறது இங்கே டோட்டல் மாஸ் ஆஃப் வாட்டர் ஜெட் தான் வரணும். ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வாட்டர் இஸ் கோயிங் டு பி ட்ராவலிங் லைக் திஸ். ஒரு வாட்டர் ஜெட்டாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜெட்டோட லெங்த் எல்லுனா டோட்டல் மாஸ் இஸ் கோயிங் டு பி m into l தான் வரும். கிளியராக இருக்கா? பக்காவாக இருக்குல்ல? இந்த எல் தாண்டதுக்கான டைம் தான் என்னது? டீன்னு சொல்கிறது. டி இஸ் கோயிங் டு த டைம் த்ரூ விச் வாட்டர் ஜெட் இஸ் ஹேப்பனிங். எவ்வளோ நேரம் வாட்டர் ஜெட் இருக்கும், தட் இஸ் த டைம். ஸோ இன் தட் சென்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் நியூ. நவ் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி half into mt is going to be m into l into v square divided by t வரும். This is going to be my expression. இந்த எக்ஸ்பிரஷனில் I am going to actually find out or highlight two terms. It is going to be L and T. L is going to be a distance and T is going to be time. So distance by time க்கு ஏதாவது படிச்சிருக்கா? ஞாபகம் இருக்கா படிச்சது? So you can write it as m into v into v square. ஏன் into v separate நான் போடுறேன்? because this into v is going to be coming from this L by T. This into v is going to be coming from L by T. கிளியராக இருக்கா? so in that sense I can write this is going to be half m into v cube. அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கா எனக்கு? half m into v cube. ஆமாம், அட்டடா இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் வெயிட் பண்ணுறாங்களே எனக்கு. half m into v cube. கிளியராக இருக்கா அந்த கான்செப்ட்? I hope the concept is crystal clear. அந்த ஐடியா ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகே, so I hope the concept is clear. So shall we move on to the next question? அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? So we are moving on to the next question. A particle of mass m1 is moving with a velocity v1 and another particle of mass m2 is moving with velocity v2. Both of them have same momentum. Okay, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் நினைக்கிறேன். m1 என்கிற மாஸ் இருக்குது, அதுக்கு v1 என்கிற வெலாசிட்டி இருக்குது. m2 என்கிற மாஸ் இருக்குது, அதுக்கு v2 என்கிற வெலாசிட்டி இருக்குது. ரெண்டுக்குமே சேம் மொமெண்டம் பட் டிஃப்ரெண்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ தட் மீன்ஸ் தட் எனக்கு மாஸ் 1 இருக்குது, mass 1 இருக்கு, mass 2 இருக்கு. So this is going to be m1 and v1 respectively. This is going to be m2 and v2. So p1 is going to be there, p2 is going to be there. Okay வா? p1 சொல்றது is going to be the momentum of body 1 which is going to be equal to m1 into v1. p2 is going to be the momentum of body 2 which is going to be m2 into v2. e1 is going to be there, e2 is going to be there. ஆனா e1 and e2ல வந்து it is not going to be equal. அது வந்து different ஆன kinetic energy. e1 not equal to e2. And you have m1 and m2 such that m1 is greater than m2. m1 is greater than m2, e1 not equal to e2, p1 equal to p2. So இந்த மாதிரி மூணு ரிலேஷன்ஸ் தான் எனக்கு இருக்கு. So let me bring them closer to each other. இல்லையா? Let's bring them closer to each other. Yes. So this is going to be how the data is given to you. இப்படி தான் உங்களுக்கு data questionல கொடுத்திருக்காங்க. Okay, so இந்த question I just simplified the question. Now let's try to solve the question. இல்லையா? So when I'm trying to solve the question, இதில் e1 not equal to
to E2 னு சொல்றாங்க. So anyway first we'll write P1 into P2 இல்லையா? So P1 is equal to P2. This implies M1 V1 is equal to M2 V2 அப்படி தான் இருக்கும் இல்லையா? And it is given that M1 by M2 is equal to V2 by V1 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கூட வச்சுக்கலாம். இதில் it is given that M1 is greater than M2. That means that in the fractionல if I am looking for my left hand side LHSல பார்த்தீங்கன்னா LHS fractionல numerator is greater than denominator. So இந்த பக்கம் கூட என்னவா இருக்கணும்? Numerator should be greater than denominator. So that is going to be V2 must be greater than V1. V2 must be greater than V1. Clear இருக்கா? So that means that V2 is going to be greater than V1. So let that be an expression there. அங்கே ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், ஒன்றும் பரவாயில்ல நமக்கு. ஓகேவா? Now let's go into the next concept. அடுத்த கான்செப்ட்டுக்கு போவோம். So I am going to keep it there. So that is what I will get from the first concept. என்ன கான்செப்ட்லேருந்து? இந்த கான்செப்ட்லேருந்து. அடுத்தது வந்து எனக்கு E1 E2 இருக்குது. E1 ஆனால் not equal to E2 தான். சரி, so I will write down E1 and E2. So E1 is going to be half into M1 into V1 square and E2 is going to be equal to half into M2 into V2 square. I am going to rewrite this expression. In the expression I am going to rewrite in a small different way. Now I am going to rewrite as half into M1 into V1 into V1. எப்படி இருக்கு? ஒரு சின்ன சேஞ்ச் தான். M1 into V1 into V1 and this I am going to replace as a half into M2 into V2 into V2. எப்படி இருக்கு? ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச். என்ன பண்ணிட்டோம்னா இந்த V1 ஸ்கொயருங்கிறது V1 into V1 சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த V2 ஸ்கொயருங்கிறது V2 into V2 சேஞ்ச் பண்ணிட்டோம். கிளியரா இருக்கா? So when I am actually doing it, I can actually see that this expression can be rewritten as இன்னும் கொஞ்சம் கூட இடம் தேவைப்படும். Okay, so this expression can be rewritten as half into P1 into V1 and this can be written as half into P2 into V2. Clear இருக்கா? This expression can be written in this particular way also. Clear இருக்கும்னு நினைக்கிறேன். I hope the concept is very much clear to you. This expression can be written as half into P1 into V1, half into P2 into V2. So this P2 comes from M2 V2, this comes from M1 V1. Clear இருக்குல்ல? Now let's take the ratio of E1 and E2. Let's take the ratio of E1 divided by E2, which is going to be half into P1 into V1 divided by half into P2 into V2. So you can cancel out a lot of terms. You can cancel out 1 by 2 and 1 by 2. You can cancel out P1 and P2. So this expression is going to be equal to what? V1 divided by V2. This expression is going to be V1 divided by V2. That means that my E1 by E2 can be written as V1 by V2. So that means that my E1 by E2 can be written as, yes, this means that my E1 by E2 can be written as V1 by V2. Now again you can look into this expression. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்றாங்க? V2 is greater than V1 இல்லையா? என்ன சொல்லுவாங்க? V2 is greater than V1. That means that denominator is greater than numerator. So இங்கேயும் என்னவா இருக்கணும்? Denominator should be greater than numerator. So இங்கேயும் என்ன இருக்கணும்? Denominator should be greater than numerator. E2 greater than E1 ஒரு ஆப்ஷன் இருக்கா எனக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இல்லை, செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, E2 greater than E1. ஸோ மீதி ரெண்டு ஆப்ஷன்ஸ் கூட இல்லை. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை எக்ஸ்பிரஷன். கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக இருக்குல்ல? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி a வெரி சிம்பிள் கொஸ்டின். இட்ஸ் நாட் a வெரி சிம்பிள் கொஸ்டின், பட் இட்ஸ் ஸ்டில் a ஈஸி கொஸ்டின். ஆனால் என்னென்னா நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கணும். லைக் வி ஷுட் பி வெரி, நம்ம கவனமாக இருந்தால் தான் நம்ம தப்பு பண்ணாமல் பண்ண முடியும். ஆனால் சிம்பிளான கொஸ்டின், அவ்வளோ டஃப்பான கான்செப்ட் எல்லாம் இல்லை. சிம்பிளான கான்செப்ட் வச்சு பண்ண ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகே, ஐ ஹோப் த கான்செப்ட் is very much clear to you. So shall we move on to the next question? அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? Shall we move on to the next question? Yes, it's going to be a very simple question again. It is regarding a simple pendulum. It is regarding a simple pendulum. So let's take the concept of a simple pendulum of length L. Length L இருக்கிற ஒரு simple pendulum pulled aside from its equilibrium position. So equilibrium position என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். Through an angle theta and then released. The bob is passing through the equilibrium position with the speed. Okay, equilibrium position போகிற ஸ்பீடு என்ன? ஓகே, ஸோ அதுக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இட் இஸ் பெட்டர் டு ட்ரா அ டயக்ராம். ஓகேவா? இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ட்ரா அ டயக்ராம் இன் திஸ் கேஸ். இந்த மாதிரி கேஸில் ஒரு டயக்ராம் போடுறது நம்ம நல்லாயிருக்கும். Let's put in a diagram, dear friends. Let's put in a diagram and I am going to have a bob of length L. இதுக்கு ஒரு circle இருக்கும் and I am going to take it to this side through an angle theta. So this angle என்னவா வரும்? This angle is going to be theta. ஓகேவா? இந்த angle தான் theta.
Now what they are asking is இதை இந்த பொசிஷனுக்கு கொண்டு போய் ஐ எம் ரிலீஸிங். இந்த பொசிஷன் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணும்போது இது எப்படி போயிடும்? இட் வில் மூவ் லைக் திஸ் இல்லையா? ஸோ இந்த பொசிஷனுக்கு வரும்போது வாட் இஸ் த ஸ்பீட்? இதுதான் என்ன இக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ இக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வரும்போது எப்படி ஸ்பீடு வரும்? தட் இஸ் அ கொஸ்டின். ஸோ இதில் பேசிக் ஐடியா உங்களுக்கு என்ன வேணும்னா எப்படி தான் இந்த ஸ்பீடு வருது, எங்கே இருந்ததா? இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த பாடியை அந்த ஹைட், இஃப் ஐ பிரிங் திஸ் பாடி டு திஸ் ஹைட் அண்ட் ஐ எம் லீவிங் இட், அது எப்படி மூவ் பண்ணுறாங்க, எந்த ஃபோர்ஸ்னால் அதை மூவ் பண்ணுறது? இட் இஸ் மூவிங் பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இட் இஸ் மூவிங் அப் பிகாஸ் ஆஃப் it is moving down because of the gravitational force. இது என்ன எனர்ஜி கெயின் ஆயிடுச்சப்போ? it has gained some potential energy. so இந்த potential energy is going to be converted into kinetic energy. so நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? basically you have to find the potential energy at this point. so இந்த பாயிண்ட்ல எவ்வளவு potential energy இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா that potential energy will be converted into kinetic energy. இதுதான் அந்த ஐடியா புரிஞ்சுச்சா? அதோ என்ன எந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும் தான். so when the bob is in this position, it's in equilibrium, there is no energy for this one, you are taking it to a height. ரொம்ப ஹைட்டுக்கு எடுத்துட்டு போறோம். எவ்வளோ ஹைட்டு? இவ்வளோ தான் ஹைட்டு. இந்த ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது it gains a potential energy, and when you leave it, நம்ம ரிலீஸ் பண்ணும்போது this potential energy is getting converted into kinetic energy, and it is this point the whole potential energy would be converted into kinetic energy. இந்த பாயிண்ட்ல இருந்த full kinetic potential energy will be converted into kinetic energy. so that is what we are supposed to find out. now let's try to solve this question. so this length is going to be L, and this length is also going to be L. ஆனால் இந்த லெங்த் வந்து I am going to split it. I am going to split it like this. நான் இதுக்குன்னு ஒரு split up ட்ரா பண்ணுறேன். so when I am drawing a split up like this, இப்படி தான் அது வரும். so இப்படி when I am drawing split up like this, you can see I have formed a right angle triangle here இல்லையா? and in this right angle triangle, this is going to be my hypotenuse, அதோட length வந்து L. so if I am calling it as say points A, B and C, what is going to be my length AB? my AB is going to be equal to L cos theta. my AB is going to be L cos theta. அப்படினா if I am naming this point to be say D, if I am naming this point to be D, what is going to be my BD? my BD is going to be L minus L cos theta. அப்போ நீங்கள் கேட்பீங்க எப்படி சார் L வந்துச்சு? ஏன்னா இந்த பாபோட லெங்த் வந்து L, இந்த லெங்த் Lனா இந்த லெங்த் என்னவா இருக்கணும்? L இருக்கணும். ஸோ இந்த மொத்தம் லெங்த் L, இந்த லெங்த் வந்து L cos theta. so this length is going to be L minus L cos theta. so that is going to be equal to L into 1 minus cos theta. clear ஆ? now what we can say is that this is the height through which the body has moved இல்லையா? potential energy gain பண்ணுறதுக்காக இவ்வளோ ஹைட் தான் இந்த பாடி மூவ் பண்ணிட்டு. ஓகே, இது இந்த டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணிட்டது சரிதான். ஆனால் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் this is the height which it has gained. so the height it has gained is L into 1 minus cos theta. so what is going to be the potential energy of the body at C? potential energy of the body at C is going to be என்னவா இருக்கும்? M into G into L into 1 minus cos theta. clear இருக்கா? that is the idea. in the L into 1 minus cos theta is going to be the height. now this potential energy will be converted into what? it will be converted into kinetic energy at the point D, which is going to be equal to half mv square. now you can equate these two. now what is going to be M into G into L into 1 minus cos theta. now you cancel off the M and M, and you can see V square is equal to 2GL into 1 minus cos theta. 2GL into 1 minus cos theta. எப்படி வந்துச்சு? இந்த 2 இந்த பக்கம் போயிட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணல. so from this what we can say that V is equal to expression என்னவா வரும்? the expression is going to be a very simple expression. the expression is going to be a very simple expression. that is my V will be equal to root of 2GL into 1 minus cos theta. அந்த மாதிரி ஆன்சர் இருக்கா? 2GL into 1 minus cos theta என்ற ஆப்ஷன் இருக்கா? இருக்கே. எங்கே இருக்கு? ஆப்ஷன் டியில் இருக்கு. ஸோ அதை மார்க் பண்ணி அப்படியே அந்த ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சிம்பிளான கொஸ்டின், சிம்பிளாக பண்ணிட்டோம். அவ்வளோ ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? ஆனால் இந்த கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டண்டான டேக்அவே என்ன? இம்பார்ட்டன்ட் டேக்அவே என்னன்னா, ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை பொறுத்த வரைக்கும் ஹைட்னு சொல்கிறது இதுதான். எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் போய் கண்டுபிடிக்கக்கூடாது, ஆர் தீட்டான்லாம் சொல்லி அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடாது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டதுன்னு இல்லை. நம்ம இதோட தியரி படிக்கும்போது, நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜியோட தியரி படிக்கும்போது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணாலும் த டிஸ்டன்ஸ் வில் பி மெஷர். ஃபார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் டிஸ்டன்ஸ் எப்போவுமே நம்ம வெர்டிக்கலாக தான் மெஷர் பண்ணுவாங்க, சைட் டைரக்ஷனில் நம்ம மெஷர் பண்ண மாட்டோம். கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பக்காவாக இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? எஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்.
So next question வந்து a rubber ball is dropped from a height of 5 meter on a plane where the acceleration due to gravity is not shown. On bouncing it rises to 1.8 meter. The ball loses its velocity on bouncing by a factor of. சரி, ஸோ ஒரு மறுபடியும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம படிக்கலாம். ஏற்கனவே பார்த்தது தான், ஆனாலும் அது இன்னும் தெளிவாக கிளியராக நமக்கு வரும். ஸோ ரப்பர் பால் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் a height of 5 meters. ஓகே, ட்ராப்டு பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கும். That means that அந்த பாயிண்டில் ட்ராப் பண்ணுற பாயிண்டில் வந்து கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ எனிவே அந்த ஐடியா மைண்டில் வரணும். அதுக்கப்புறம் அண்ட் இட் கோஸ் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் பவுன்சிங் இட் ரைசஸ் டு 1.8 மீட்டர். அப்படின்னா there is going to be some losses இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏலேருந்து தான் பாடி ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்க. assume that the body is being dropped from the point ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் எனக்கு கிரவுண்டு வரும். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் எ ஹைட் ஆஃப் 5 மீட்டர் and it is going to come down and get strike here. ஓகேவா, இது இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் பண்ணுற வெலாசிட்டி வந்து v1 அப்படின்னு அசியூம் பண்ணிடுங்க. இது ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் தட் இட் அகெயின் ரைசஸ் அப் இல்லையா? அது மறுபடியும் இட் ரைசஸ் அப் டு ஹைட் ஆஃப் ஹவு மச்? இட் இஸ் ரைசிங் அப் டு ஹைட் ஆஃப் 1.8 மீட்டர். அப்போது and it is rising up with a velocity of say v2. அப்போ எனக்கு ரெண்டு வெலாசிட்டி இருக்குது. v1ங்கிற வெலாசிட்டி இருக்குது. that is going to be the velocity with which the body will strike down. ஓகேவா, இங்கேருந்து ட்ராப் பண்ணுற பாடி இங்கே எவ்வளோ வெலாசிட்டியில் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா that is going to be v1. இது எந்த வெலாசிட்டியில் பவுன்ஸ் பண்ணுறதுன்னா it is going to be called as v2. now let's find out the value v1 and v2. ஏன்னா கேட்டது என்ன? the ball loses its velocity on a bouncing by a factor of. ஃபேக்டர்னு கேட்கும்போது லாஸ் ஃபேக்டர் என்னன்னு தான் கேட்குறாங்க. that means that எனக்கு இப்போ ஒரு v1 இருக்குது. v1 தான் எனக்கு ஒரிஜினல் வெலாசிட்டினா x இன்டு ஏதோ ஒரு v2 பண்ணும்போது தான் எனக்கு அது வரணும் இல்லையா? ஸோ இட் இஸ் த கான்செப்ட். ஓகேவா, எவ்வளோ லாஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு இது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் இட் தட் ஐ எம் சப்போஸ் டு ஃபைண்ட் அவுட்? ஐ எம் சப்போஸ் டு ஃபைண்ட் out the concept of v1 minus v2 divided by v1. I am supposed to find out the concept of v1 minus v2 divided by v1. now v1 கண்டுபிடிக்கணும், v2 கண்டுபிடிக்கணும்னா எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும்? ஐடியா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே ஸ்ட்ரைக் பண்ணும்போது வெலாசிட்டி v1னா இந்த பாயிண்டில் the body will have potential energy to be equal to 0 and kinetic energy will be at its maximum. ஸோ எங்கேருந்து இந்த kinetic energy வந்துச்சு இந்த பாடிக்கு? இங்கே என்ன பாயிண்டில் இருக்கும்? இந்த பாயிண்டில் வந்து potential energy மேக்ஸிமத்தில் இருக்குது, kinetic energy 0 இருக்கு. ஸோ இந்த மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்னவா கன்வெர்ட் ஆகிடும்? இந்த கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ யூ கேன் பேசிக்கலி ஈக்குவேட் தீஸ் டூ இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் தட் my half m into v1 square is going to be equal to m into g into h. h na enna varum? h is going to be equal to 5 meter. clear ah irukka and idea? so m cancel panikalam. so what is going to be my v1 square? my v1 square is going to be 10 into 5 into 2. that means that my v1 is going to be 10 meter per second. that is the idea. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐடியா. அடுத்த இம்பார்ட்டண்டான ஐடியா என்னென்னா, இது எவ்வளோ ஹைட் வரைக்கும் ரீபவுண்ட் ஆகுது? எவ்வளோ ஹைட் வரைக்கும் இது ரீபவுண்ட் ஆகுது? ரீபவுண்ட் ஆகிற ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஓகே, இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு எனக்கு, பரவாயில்ல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது இங்கேருந்து எவ்வளோ வெலாசிட்டியில் ரீபவுண்ட் ஆகிடும்? ஸோ ரீபவுண்ட் ஆகிற ஹைட் வெலாசிட்டி என்ன? v2. ஸோ v2க்கு வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்டில் இந்த பாடிக்கு v2 பாயிண்டில் என்ன வெலாசிட்டி இல்லை எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? கைனடிக் எனர்ஜி would be at its maximum and potential energy will be equal to 0 அந்த லோவஸ்ட் பாயிண்டில். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, the body will rise up. இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா வரும்? it will be at its maximum and kinetic energy will be equal to 0. அப்போ நீங்கள் கேட்பீங்க, இந்த potential energy எங்கேருந்து கிடைக்கும்? it is being kept from the maximum kinetic energy. the kinetic energy at the lowest point is getting converted into potential energy at the highest point. clear இருக்குல்ல? so you can equate these two இல்லையா? so இது ரெண்டுமே equate பண்ணும்போது what is it that you will get? half m into v2 square is equal to m into g into height is going to be 1.8. now you can cancel out the m, so that means that v2 square is going to be equal to 10 into 1.8 into 2, which is equal to 36. so v2 is equal to how much? 6 meter per second. 6 meter per second. so what is going to be the loss factor? loss factor is going to be 10 minus 6 is going to be equal to 4 divided by 10, which is equal to 2 by 5. so it has lost the velocity. எவ்வளோ லூஸ் பண்ணிட்டாங்க? 2/5 of the velocity is lost. அப்படின்னா என்ன மீனிங் வரும்? that means that இதோட இனிஷியல் velocity 10 இருந்துச்சு, 2/5 ஓட velocityன்னு சொல்லும்போது it is equal to 4 meter per second. that means that it has lost 4 meter per second and லாஸ் பண்ணது 4 மீட்டர் per second. அதோட மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 10லேருந்து 4 போகும்போது you will have 6.
Clear arka? That is the concept of loss factor, and your correct answer is going to be how much? 2/5 is going to be your correct answer. Teliva irka? Clear arka? I hope so, right? So let's move on to the next question. Adutha question direct on a question da. The kinetic energy acquired by a mass m in traveling a distance s starting from rest under the action of a constant force is directly proportional to kinetic energy acquired by a mass. So we are talking about the kinetic energy acquired, and it has traveled a distance is going to be work, kinetic energy is going to be net to work done இல்லையா, and applied by a constant force is directly proportional to எப்படி அது மாஸை டிபெண்ட் பண்ணுவாங்கண்டா. இது ஆக்சுவலி மாஸை டிபெண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா, ஏன்? பிகாஸ் டோட்டல் ஒர்க் டன் சொல்கிறது இஸ் கோயிங் டு பி ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி யர் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னலி அப்ளைடு ஃபோர்ஸ் தான், அது மாஸை டிபெண்ட் பண்ண மாட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த மாஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபோர்ஸ் அப்ளைட். ஸோ தட் மீன்ஸ் that it is basically independent of mass. So your answer is going to be m to the power of 0 is going to be your correct answer. So let's move to the next question. அடுத்த கொஸ்டின் வந்து 4 kg mass and 1 kg mass are moving with equal kinetic energy. ஓகே, 4 kg mass இருக்காங்க, ஒரு 1 kg mass இருக்காங்க, இது ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் kinetic energy தான். we are asked to find the ratio of magnitude of their momentum. again ரெண்டு questions இல்லையா, இதே மாதிரி question நம்ம பண்ணியிருக்காங்க. so let's do it once again. So that means that the first body will have a mass of 4 kg and the second one will have a mass of 1 kg. velocity is going to be v1, it is going to be equal to v2. energy is going to be e1, it is going to be e2. momentum is going to be p1, this is going to be equal to p2. and we know that e1 is equal to e2 இல்லையா. that means that half into 4 தானே மாஸ் வரும் ஃபர்ஸ்ட் பாடியை பொறுத்த வரைக்கும். half into 4 into v1 square is equal to half into 1 into v2 square. இப்படி தான் வரும். கிளியராக இருக்குது அந்த ஐடியா. எப்படின்னா எனக்கு இங்கே 4 kg மாஸுக்கு வெலாசிட்டி v1, 1 kg மாஸுக்கு வெலாசிட்டி v2. ஸோ என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணுங்கள். 1/2 1/2 கேன்சல் பண்ணிக்கலாம், அவ்வளோ தானே கேன்சல் பண்ண, வேறு ஒன்றுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ we will simplify this expression to v2 square is equal to 4v1 square, or we will say v2 is equal to 2v1. this is going to be the relationship between v2 and v1. this is going to be the relationship between v2 and v1. கிளியராக இருக்கா? Now let's find out the ratio of their momentum. momentum na enna varum? p1 divided by p2. அதுதான் வேணும் இல்லையா, p1 divided by p2. p1 சொல்லும்போது மாஸ் எவ்வளோ வருது? 4 into velocity is going to be v1 divided by 1 into v2. so that means that it is going to be 4v1 divided by v2, and v2 can be written as என்ன? 2v1 எழுதலாம் இல்லையா. so that means that this is going to be equal to 4v1 divided by 2v1. இது ரெண்டும் கேன்சல் பண்ணும்போது you will end up getting 2/1. so your answer is going to be 2:1. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இருக்கே. so that is going to be the correct answer. answer clear-ஆ இருக்கா? ஸோ இப்படி இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் டன் ஆல்மோஸ்ட் 40+ கொஸ்டின்ஸ் இல்லையா, 40+ கொஸ்டின்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். கொஸ்டின் நம்பர் கரெக்ட் நம்பர் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியாது, இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐ வில் ஜஸ்ட் கவுண்ட் த கொஸ்டின்ஸ் அண்ட் வில் டூ இட். ஸோ அந்த வீடியோவில் இருக்கும் இல்லையா எவ்வளோ கொஸ்டின்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை மைண்டில். எனிவே என்னன்னா நான் மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கேன். இந்த எப்படி நீங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணோன்னா, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நான் ஒவ்வொரு கொஸ்டின் முடிக்கும் போது அதோட டேக்அவே என்ன என்னன்னு சொல்லியிருக்கோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் என்னன்னா அந்த கான்செப்ட் ரிப்பீட் பண்ணி வரும்போது தான் நான் டேக்அவே சொல்லலை. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அந்த எல்லா டேக்அவேஸும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பண்ணணும். ஒவ்வொரு ப்ராப்ளம் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் டேக்அவே என்னன்னு நோட் பண்ணி செப்பரேட் ஒரு பேப்பர் எடுத்து இல்லைன்னா ஒரு நோட் புக் எடுத்து நோட் பண்ணி வச்சு அந்த டேக்அவேஸ் நீங்கள் கரெக்டாக கையில் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, இது இல்லாமல் இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த டேக்அவேஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுடுங்க. ஓகேவா, அது ஷார்ட் நோட்ஸ் மாதிரி வச்சுடுங்க. ஸோ அந்த டேக்அவேஸ்லேருந்து தான் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டும் வரும். எப்போவுமே ஃபிசிக்ஸ் படிக்கும்போது ப்ராப்ளம்ஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். இல்லாமல் எப்படி படிக்கக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே இந்த டேக்அவேலாம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் யூஸ் ஆகாது. சைக்கிள் ஓட்ட படிக்கும்போது சைக்கிள் ஓட்டி தான் சைக்கிள் படிக்கணும். நீச்சல் படிக்கணும்னா நீந்தல் படிக்கணும்னா நீச்சல் நீந்தி தான் படிக்கணும், வேறு வழி கிடையாது. ஓகே, யூ ஹேவ் டு ஸ்விம் டு லேர்ன் ஸ்விம்மிங். ஓகே, தேர் இஸ் நோ அதர் கோ. அப்படியே நீங்கள் புக்கு பார்த்து ஸ்விம்மிங் படிக்க முடியாது இல்லையா. ஸோ இட்ஸ் ஐடியா. ஸோ அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸோட ப்ராப்ளம் சால்விங். ஸோ ட்ரை டு டூ இட் ஆன் யுவர் ஓன். ஐ ஹோப் இட் ஹஸ் பீன் வெரி கிளியர். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன்னா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வி வில் பில்ட் a நியூ கம்யூனிட்டி, சூப்பரான ஒரு கம்யூனிட்டி நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஐ வில் பி கிரியேட்டிங் a வாட்ஸ்அப் சேனல் ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு ஷேர் த நோட்ஸ் வித் யூ. இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த நோட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக நான் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கீழே இருக்கிற லிங்க் இருக்கும், ஒரு சேட், ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த கம்யூனிட்டி லிங்க் இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கீழே வாட்ஸ்அப் சேட்டில் இருக்கும், அதில் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் கிடைக்கும் இந்த நோட்ஸோட. ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட்ஸ் ஹஸ் பீன் கிளியர்.
இன்னொரு சாப்டர் அடுத்த சாப்டர் என்ன வரும் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் கோயிங் டு பி ஒர்க் கிராவிடேஷன் இல்லையா. ஸோ கிராவிடேஷன் சாப்டர் வச்சு நான் உங்ககிட்ட வரும். ஸோ அது வரைக்கும் அப்போது இது ஐ வில் ஜஸ்ட் see you in that video. கிராவிடேஷனோட நான் உங்கள் முன்னாடி வரும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ என் பேர் நிகில் நாராயணன், நீங்கள் பார்க்குறது ஃபிசிக்ஸ் வாத்தி என்கிற யூடியூப் சேனல். மறுபடியும் இன்னொரு வீடியோமா நான் உங்கள் முன்னாடி வரும். அது வரைக்கும் குட் பாய்.